ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராங்கஸ்ட் ஹீலர் பேனிஷ்டு பார்ட்டி அப்படிங்கிற இந்த அனிமேவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அனிமேவோட பேர் கொஞ்சம் கொலாப்ஸாகவும் மிங்கிளாகவும் இருக்குமா, ஸோ அதை நம்ம மாற்றி தான் சொல்கிறோம். ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன் மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஓவர் பவரான அனிமே தான். அதாவது நம்ம ஹீரோ வீக்னு அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க, ஆனால் இன்ஃபேக்ட் அவன் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கு. சரி, இதுக்கு மேலேயே டைம் மிஸ் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே ஒரு பொண்ணு பயந்துன்னு இருக்கா. முன்னாடியே நிறையவே காப்ளின்ஸ் அவளை தாக்கலான்னு வருது. ஆனா அதுக்குள்ள முன்னாடியே ஒரு பையன் வந்து அந்த பொண்ணை காப்பாத்துறான். அப்படியே சில பல வருஷம் போது அந்த பொண்ணு கில்டுக்கு வரா. ஏன்னா ஒரு பார்ட்டியை உருவாக்க போறாளாம், அதுக்கு ஆளை தேடுறா. முன்னாடியே அதே பர்சன் இருக்கான். இந்த பர்சன் கிட்டயும் அந்த பொண்ணு கேட்கறா, ஹேய் நீ வந்து என்னோட பார்ட்டியில ஜாயின் பண்ணுவியா? இதை கேட்டவொன்னே எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா அவனை பத்தி எல்லாருக்குமே அங்க தெரியும். அவனுக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஆமா, என்ன சொன்ன நீ? அதான் இந்த மாதிரி நான் பார்ட்டியை ஃபார்ம் பண்ண தான் இங்கே வந்திருக்கேன். உங்ககிட்ட கூட போர்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து எங்களோட பார்ட்டியில் ஜாயின் பண்ணுவீங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றி சொல்கிறேன். நான் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட். என்னோட பேர் நாசேனா. அந்த பையனும் இப்போதான் அவனை பற்றி சொல்கிறான். இவனோட பேர் லாஸ்டா. இதை பற்றிலாம் இவங்க சொல்ல இருக்கும் போதே திடீர்னுட்டாங்க கில்டோட இன்னொரு பொண்ணு ஓடி வரா. என்னோட பேர் அமரெஸ்ட். நான் இந்த கில்டோட பிரான்ச்சில் வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயி. சரி, என்ன விடு. இந்த மாதிரி நீ என்ன அந்த பையன் கிட்ட சொன்னு உனக்கு தெரியுமா? நீ யாருக்கிட்ட பேசினு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? இன்ஃபேக்ட் அவன் ரொம்ப வீக் தெரியுமா? அவனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவன் சின்ன வயசுல இருந்தே ஒரு அட்வென்ச்சரரா இருக்கான். இதுக்கு முன்னாடி பிளேட் ஆஃப் லைட்னிங் அப்படிங்கிற ஒரு பார்ட்டியில் அமைந்தான். என்னதான் அவன் ஒரு ஹீலரா இருந்தாலும் அவன் கிட்ட பேசிக்கான ஒரு ஸ்கில், அதாவது பேசிக் ஹீலிங், அதை ஒண்டி தான் பயன்படுத்த முடியும். அவனால பெரிய பெரிய ஹீலிங் ஸ்பெல் எதையுமே யூஸ் பண்ண முடியாது. ஏன் இத்தனைக்கும் அவன் இருந்த அந்த பார்ட்டில இருந்து அவனை தூக்கிட்டாங்களாம். ஏன்னா அவனால ஆன்டிடோட் ஸ்பெல்ல யூஸ் பண்ண முடியலையா. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி நீ பார்ட்டியெல்லாம் உருவாக்குனா அவ்வளவுதான், உன்னால சர்வே ஆக முடியாது. அப்படி உனக்கு காசு தான் தேவைன்னா நான் உனக்கு ஒரு பார்ட்டியை இன்ட்ரடியூஸ் பண்றேன். இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கினீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு காசெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. என்கிட்டயே நிறையவே காசு இருக்கு பாருங்க. ஆனா இந்த காசை பார்த்தோன்னே அவ சொல்றா, ஹேய் நீ வந்து இந்த மாதிரி காட்டக்கூடாது, சைடாவா. நீங்க நிறைய ஆளுங்க இருக்காங்க, அவங்களாம் கொடூரமானவங்க, அவங்களுக்குலாம் தெரிய வந்தா அவ்வளவுதான். அட ரொம்ப நன்றி இதை சொன்னதுக்கு, நீங்க ரொம்ப கைண்டா இருக்கீங்க. சரி, நீ வந்து யோசிக்கலனா, நீ வந்து ஏதாச்சும் ஒரு பார்ட்டியை தான் தேர்ந்தெடுக்கனா, நான் உன்னை வேற ஒரு நல்ல பார்ட்டிக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். இல்ல அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டேன். லாஸ்ட் கூட தான் ஒரு பார்ட்டியை உருவாக்க போறேன். அங்க இதை கேட்டோன்னே அவ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அவ எப்பயோ இதை டிசைட் பண்ணிட்டாலாம். நெக்ஸ்ட் சீன்ல அமரெஸ்டும் ஒரு பார்ட்டியை உருவாக்குறதுக்கான ஃபார்மை கொடுக்குறா. இதை அவங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்குமா. அப்படி நீங்க ஃபில் பண்ணலனா, இப்போ நீங்க போற இடத்துல ஏதாச்சும் ஆச்சுன்னா, இல்ல யாராச்சும் உங்களோட பணத்தை கொள்ள அடிச்சிட்டாங்கன்னா அதுக்கான ரீஃபண்டோ இல்ல மற்ற விஷயமோ உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால இதை ஃபில் பண்றது ரொம்ப அவசியம். அதே மாதிரி அங்க லாஸ்ட் ஃபில் பண்றான். அங்க அமரெஸ்டும் சொல்றான், நீ இதுக்கான கமிஷனை பே பண்ற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டுக்கும் வேற வழி இல்லாம அதை பே பண்றான். இதுக்கப்புறம் நாசேனா தான் அங்க ஃபில் பண்ணும். உன்னால எழுத முடியும்ல? என்னால அதை பண்ண முடியும். அவளும் ஃபில் பண்றா. சொல்ல போனா நாசேனாக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா ஃபைனலி நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். உங்க கூட வேலை செய்யறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதேதான். இதுக்கப்புறம் அவங்களோட லேப்ரத்துக்கான ஜேர்னியா ஆரம்பிக்குது. அங்க லேப்ரத்துக்கு போறதுக்கு முன்னாடி லேப்ரத்தை பத்தி அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இது வரைக்கும் இந்த சிட்டில இருக்க லேப்ரத்தை அவளைக்கும் முழுசா யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்ல. ஏன்னா உள்ள போறதுல நிறையவே ரிஸ்க் இருக்கு. பயங்கரமான மாஸ்டர்ஸும் உள்ள இருக்குமா. ஆனா நம்ம கவலைப்பட தேவையில்ல, நம்ம அவளைக்கும் டீப்பா போக மாட்டோம். ஆனா இப்பதான் அவளுக்கு ஒரு டவுட்டே வருது. ஏன்னா நாசேனா கிட்ட அவ சொல்லிருப்பா, நீ வந்து நியூ அட்வென்ச்சரரா இருக்க, சோ அதுக்குள்ளேயே நீ லேப்ரத்துக்குள்ளலாம் போக கூடாது. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவ லாஸ்ட் கிட்ட கேட்கிறா, நம்ம என்ன அதுக்குள்ள போறது சரியா இருக்குமா? நீ கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா மாடர்ன்ல நிறையவே ரீஜன் இருக்கு. டிஃப்ரெண்டான ரீஜன்ல இருந்து நிறையவே மாஸ்டர் திடீர்னு அப்பியர் ஆகும். ஏன்னா இந்த சிட்டில இருக்க மேஜிக் எனர்ஜி அடிக்கடி லீக் ஆகும். இங்கேயும் நிறைய ரீஜன் இருக்கு. சவுத் நார்த்தன் பிரியும். ஆனா வெளியில அவளைக்கும் மாஸ்டர்ஸ் வந்து கிடைக்காது. சோ உள்ளதான் நிறையவே கிடைக்கும். லேப்ரத்துக்குள்ள நம்ம போகும்போது இந்த லோ லெவலான மாஸ்டர் தான் நம்ம எப்பயுமே பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா எவ்வளவு நம்ம உள்ள போறோமோ அப்பதான் மாஸ்டர்ஸும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க லேப்ரத்துக்கு ரொம்ப நெருக்கமா வராங்க. இப்பதான் அங்க நாசேனாவே சொல்றா, நீ வந்து பின்னாடியே இரு. ஏன்னா நான் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட், ஸோ நான் முன்னாடி இருக்கேன். ஹீலர், நீ பின்னாடி இருந்தா கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க உள்ள போறாங்க. நான் லாஸ்ட் கொஞ்சம் கவலைப்படுறான். இவளை பார்க்கும்போது நல்லாவே எனர்ஜெட்டிக்கா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இவளால ஃபைட் பண்ண முடியுமா? முன்னாடியே காப்ளின்ஸோ அவளோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் வச்சு பயங்கரமா தாக்கி எல்லாத்தையும் போட்டு தள்ளுறா. அங்க இதனாலேயே அவங்களுக்கு ஒரு ஸ்டோனை கிடைக்குது. இதுதான் மேஜிக் ஸ்டோனா. இந்த ஸ்டோனை வச்சு நிறைய விஷயத்த பண்ண முடியும். ஆனா இதை பத்திலாம் அங்க நாசினாக்கு தெரியல. இதை வச்சு என்ன பண்ண முடியும்? இதை நம்ம கில்டுக்கு கொடுத்தா நிறையவே பணம் கிடைக்கும். அதே மாதிரி இதை வச்சுதான் அவங்க நிறைய மேஜிக்கல் வெப்பனையும் கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா இதெல்லாம் பேசிக்கான நாலேஜ் தான். உனக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரியும்ல. ஆனா நாசினாக்கு இதெல்லாம் அவளுக்கும் தெரியல போல. ஆனா இப்போதைக்கு நம்ம கிட்ட போதுமான அளவுக்கு மேஜிக் ஸ்டோன் இருக்கு. நம்ம வேணும்னா திரும்ப போலாம். என்ன சொல்ற? இதுக்கான பணத்தை வச்சு இன்னைக்கு நைட்டை நம்மளால கழிக்க முடியும். இல்ல நம்ம இன்னமும் உள்ள போகலாம். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க உள்ள போகும்போது அங்க ஏதோ ஒன்று அவ மிதிக்கலான்னு போவா. அதுக்குள்ளேயே நாசேனாவை பின்னாடி இழுக்கிறான். நீ வெயிட் பண்ணு, ஏன்னா இது ஒரு ட்ராப். அங்க கல்லை வச்சு அவன் டெஸ்ட் பண்ணி காட்டுறான். உள்ள ஒரு பெரிய பள்ளம், கீழே நிறையவே கூர்ப்பான ஆப்ஜெக்டும் இருக்கு. இதை பத்தி எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நீ வந்து வெறுமா
ஒரு ஹீலரா இருக்க, உனக்கு இதை பத்திலாம் தெரியாது அப்படின்னு யோசிச்சேன். அதுவா பல வருஷமா நான் ஒரு அட்வென்ச்சரரா இருந்தேனா, சோ இதை பத்தின நாலேஜ் எல்லாமே எனக்கு இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க அப்படியே போறாங்க. கீழே பார்த்தா ஒரு ஆர்க் வந்து சுத்தின்னு இருக்கு. நம்ம இன்னமும் நல்லா கீழே போகல, அதுக்குள்ள இது என்ன இங்க பந்து. எப்பயுமே இந்த ஆர்க் இந்த மாதிரி மாஸ்டர் எல்லாம் ரொம்ப கீழே தான் பார்க்க முடியும். இது அதிசயமா மேல இருக்கு. ஆனா இது தோக்கடிச்சா நம்மளுக்கு பணமும் நிறைய கிடைக்கும். நம்ம 2 பேருமே சேர்ந்தா இதை நல்லாவே நம்மளால தோக்கடிக்க முடியும். என்ன சொல்ற? நீ சொல்றனா ஓகே தான், அப்ப நம்ம இதை பண்ணலாம். கீழே போயிட்டு நாசேனா பயங்கரமா தாக்குறா. ஆனா அதுக்கு எதுவுமே ஆகல. நாசேனா தாக்கும் போது ஏதோ கல்லு மேல அவ தாக்குற மாதிரி இருக்கு. அந்த மாஸ்டர் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குதா. அவளோட கையிலயும் அடிப்பது. திரும்ப தாக்கி போட்டு தள்ளான்னு வரும். அதுக்குள்ளேயே ஆளு வந்து காப்பாத்திடுறான். அட, நீங்க வந்து உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. நீங்க என்ன உண்மையிலேயே ஹீலரா? இல்ல, நான் ரொம்ப வருஷமா இதெல்லாம் பண்ணிருக்கேனா, சோ காம்பேட் ஸ்கில்லும் எனக்கு கொஞ்சம் இருக்கு. ஆனா உன்னோட கையில இப்ப அடிபட்டிருக்கு. இல்ல பரவாயில்ல, அது இருக்கட்டும், அது சின்ன காயம் தான். இல்ல, இது சின்ன காயமா இருந்தாலும் இதை ஹீல் பண்ணியே ஆகணும். அதனால லாஸ்ட் அப்படி ஹீல் பண்றான், அதுவும் ஹீல் ஆயிடுது. சரி, என்ன நம்ம போகலாமா, இல்ல நம்ம இன்னமும் உள்ள போய் நிறைய மாஸ்டர்ஸ் ஹன் பண்ணலாமா? நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் சீன்ல அவன் கில்டுக்கு வரான். அவன் கையில அவ்வளோ மேஜிக் ஸ்டோன் இருக்கு. இதை பார்த்து அமரஸ்டும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அட, எவ்வளோ மேஜிக் ஸ்டோனா? அப்பனா நீங்க என்ன, நான் சொல்லியும் லேப்ரத்துக்கா போனீங்க? இல்ல, நாங்க வந்து லேப்ரத்துக்கு தான் போனோம். இருந்தாலும் நாங்க அவளைக்கும் டீப்பா போகல. ஆமா ஆமா, லாஸ்ட் சொல்றது உண்மைதான், டீப்பா போகலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இருந்தாலும் அவன் வேணான்னு சொல்லிட்டான். சரி, நீங்க சொல்றத நான் நம்புறேன். அதாவது இந்த மாதிரி விஷயம் ரீசெண்டா நடந்துன்னு இருக்கு. நிறைய ஆளுங்க இதே மாதிரி விஷயத்த தான் என்கிட்டயே சொன்னாங்க. ரீசெண்டா இந்த மாதிரி வித்தியாசமான விஷயம்லாம் நடக்குதான். ஆமா, என்ன விஷயம்? இதுவா, எனக்கு அதை பத்திலாம் தெரியல. ஏதோ ஒண்ணு, நீங்க வந்து இதை விற்கிறதா இருந்தீங்கன்னா நான் வந்து இதை வாங்கிக்கிறேன். அங்க அமரஸ்டுக்கும் அவ்வளவு சந்தோஷம். அங்க நாசினாக்கு புரியல. ஆமா, இவங்க எதுக்கு ரொம்ப சந்தோஷமாகறாங்க இன்னுமா தெரியல. கில்டுல இருக்க எம்ப்ளாயி ராச்சி அட்வென்ச்சர் கிட்ட இருக்கிற மேஜிக் ஸ்டோனை வாங்கினா அவங்களோட சேலரி தான் இன்னமும் அதிகமாகும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு மேஜிக் ஸ்டோனை கொண்டு வரமோ அமரஸ்ட் அவளுக்கு எவ்வளவு பணக்காரியா மாறுவா. சோ இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதனால முடிஞ்சா நிறையவே ஸ்டோன்ஸை கொண்டு வரப்பாரு. சோ உனக்கும் அட்வான்டேஜ் இருக்கு, எனக்கும் அதுல அட்வான்டேஜ் இருக்கு. சரி, நான் அதே மாதிரி பண்றேன். இந்தா உனக்கான பணம். இந்த பணமும் அவ்வளவு இருக்கா? அதை பார்த்து லாஸ்ட் ரொம்ப ஆச்சரியமாகறான். அட, எவ்வளவா? இப்பதான் அவனுக்கே புரியுது. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த பாட்டில இவனை ஏமாத்திருக்காங்க. என்னதான் நிறையவே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அதுக்கான கூலியை ரொம்ப கம்மியா தந்திருக்காங்க. சோ அதை நினைச்சு ஆளு ரொம்ப கவலைப்படுறான். நாசினாக்கும் புரியுது. இதனால அவ கத்த ஆரம்பிச்சாரா, இந்த மாதிரி அவங்க பண்ணது சரியில்லை. கில்டு வந்து இதுக்காக எதுவுமே பண்ணதா என்ன? அதெல்லாம் பண்ண முடியும், இருந்தாலும் அதுக்கு நீங்க கொஞ்சம் பே பண்ற மாதிரி இருக்கும். வேணாம், இந்த மாதிரி நான் எதுவும் பண்ண விரும்பல. நான் இப்போ ஒரு புது பார்ட்டியில ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ எதுக்கு அந்த பழைய பார்ட்டியை நான் இழுக்கணும்? சீன்ல அவன் போறானா, மேல இருந்து ஏதோ ஒரு பர்சனும் நம்ம லாஸ்ட் பாத்துன்னு இருக்கான். அவன் உள்ள வந்து அமரஸ்ட் கிட்டயும் கேக்குறான். ஆமா, இப்போ வந்து அது லாஸ்ட் தானே, என்ன புதுசா பார்ட்டியை ஜாயின் பண்ணிட்டானா? நான் வந்து ரெஃபரல்ல கொடுத்தேன். ஆனா யாருமே பார்ட்டியை ஏத்துக்க விரும்பல. அதனால ஒரு சின்ன பொண்ணு வந்து பார்ட்டியை ஏத்துக்கினா. அப்பனா அவளோட பேரு நாசினவா. அவளோட முடி ப்ளூ கலர்ல இருக்குமா? நீ கரெக்டா சொல்ற. சீன்ல இவங்க ரூமுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. சின்ன பொண்ணு சொல்றா, என்ன கேள்விப்பட்டேன்னா நீ ஒரு பார்ட்டியில திரும்ப ஜாயின் பண்ணிட்டியாமே. அட, இத பத்தி உனக்கு எப்படி தெரியும்? இந்த விஷயத்த பத்தி இந்த ஊருக்கே தெரியும். ஏன்னா ஊருக்குள்ள இத பத்தி தான் பேசின்னு இருக்காங்க. அந்த வீக்கஸ்டான லாஸ்ட் ஒரு பார்ட்டியில ஜாயின் பண்ணிருக்கானா. சரி, ஏதோ ஒண்ணு, இந்த மாதிரி நீங்க சாப்பிடறதுக்கு தான் வந்திருக்கீங்களா? இல்ல, சாப்பிடறதுக்கும் இந்த மாதிரி எங்களுக்கு ரூம் தேவைப்படுது. ஓ, அவ்வளவுதான் விஷயமா? உள்ள வாங்க, அம்மா கிட்ட பேசுங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த சின்ன பொண்ணு மேரி அவளும் கேக்குறா, ஆமா, உங்களுக்கு ரூம் வந்து ஒரே ரூமா வேணுமா இல்ல செப்பரேட்டா வேணுமா? இதை கேட்டு நாசேனாவே ஒரு மாதிரி வெக்கப்பட ஆரம்பிக்கிறா. ஒரே ரூமா? அங்க மேரி கிட்டயும் அவன் சொல்றான், ஹேய் மேரி, நீ வந்து ஃபன் பண்ணக்கூடாதுப்பா. ஏன்னா அங்க 2 பேருக்கும் செப்பரேட்டான ரூம் வேணும். ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு போங்க. சீன்ல சாப்பிட்டு நாசினா வரும்போது அதே விஷயத்த தான் யோசிக்கிறா. அதுல பிரச்சனை இல்ல, லாஸ்ட் கூட ரூம் ஷேர் பண்றது. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவ ஒரு பழைய விஷயத்த யோசிக்கிறா. சீன் அப்படியே பாஸ்டுக்கு போகுது. ஒரு சின்ன பொண்ணு லாஸ்ட் காப்பாத்துறான். அந்த சின்ன பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம நாசேனா தான். ஏய், நீ வந்து கவலைப்படாத, உனக்கு அடிபட்டுக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து உனக்கு ஹீல் பண்ணி வர்றேன். நான் என்னால ஹீல் ஒண்டி தான் பண்ண முடியும். நீங்க கவலையப்படாதீங்க. இந்த மாதிரி நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பார்ட்டியை உருவாக்குவேன். அதுல கண்டிப்பா நீங்களும் இருக்கணும். நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண போறேன். இதெல்லாம் நாசேனா யோசிச்சு பாக்குறா. இப்போதைக்கு லாஸ்ட்டுக்கு என்ன ஞாபகம் இருக்குமா? நான் அந்த டைம்ல நான் ரொம்ப குள்ளமா இருந்தேன். என்னோட முடி கலர் கூட அந்த மாதிரி இல்ல. அப்ப போட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸையும் இப்ப போறது இல்ல. கண்டிப்பா அவனுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன். ஆனா லாஸ்ட் பார்க்கும்போது அப்போ இருந்ததை விட இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். போற போக்க பார்த்தா நான் அவனை ப்ரொடெக்டே பண்ண தேவையில்ல போல. அட, நான் என்ன பேசின்னு இருக்கேன்? நான் வந்து அப்பயே ரீசெட் பண்ணிட்டேன். சோ நான் பின்னாடி போக மாட்டேன். ஆனா என்னதான் சொன்னாலும் லாஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கான். இருந்தாலும் சிட்டில இருக்க ஆளுங்க அவனை ஒரு மாதிரி தப்பா பேசுறாங்க. அதாவது அவன் ரொம்ப வீக்கு, அவன் ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்ல அப்படின்னு. இத்தனைக்கும் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். கஷ்டம் அவங்களோட பாட்டியும் ஏதோ ஒரு மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அங்க ஒரு பொண்ணு அடிப்பட்ட நிலைமையில இருக்கா. அவளை லஸ்ட் தான் ஹீல் பண்ண இருக்கான். முன்னாடியே ஒரு பயங்கரமான மாஸ்டர் இருக்கா. அவங்களும் வசமா மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு
என்ன பண்ணணும்னே தெரியல. ஆமா, இன்னமும் எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணும் நீங்க 2 பேரும் வரதுக்கு? உனக்கு என்ன கண்ணு தெரியலையா என்ன? என்னால இப்படி இந்த நிலைமையில சண்டை போட முடியும்? ஆமா, உங்களை நம்பினா வேலைக்கு ஆகுது. முக்கியமா அந்த ஹீலர் அவனும் ஒரு குப்பை தான். அங்க சைட்ல நிக்கிற அந்த பொண்ணுகிட்டே அவன் சொல்றான், ஹேய், உன்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியல, அதனால ஃபயரையோ இல்ல தண்டர் மேஜிக்கையோ அது மேல யூஸ் பண்ண பாரு. அந்த மாஸ்டர் அவளோட மேஜிக் வச்சு தாக்குறான். இருந்தாலும் அந்த மாஸ்டருக்கு எதுவுமே ஆகல. அந்த பொண்ணு பயந்து போய் அப்படியே ஓட ஆரம்பிக்கிறா. அந்த பையனும் சொல்றான், அவ்வளவுதான், உங்களெல்லாம் நம்பின வேலைக்கே ஆகாது, வந்து போறேன், நீங்களும் தப்பிக்க பாருங்க. இதுக்கப்புறம் அவங்க தப்பிக்கலான்னு பாக்குறாங்களா, பின்னாடியே அந்த மாஸ்டரும் அட்டாக் பண்ணலான்னு வந்து சீன்ல எல்லாருமே அங்க பார்ட்டிக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்கிற அந்த ஹெட்டோ சொல்றான், ஏய் லஸ்ட், இதுக்கு மேல நீ வந்து எங்களோட பார்ட்டியில இல்ல. உங்க லஸ்ட்டுக்கு எதுவுமே புரியல. என்ன சொல்றீங்க நீங்க? உனக்கு புரியலையா? அதாவது எல்லாமே உன்னோட தப்பு தான். உன்னாலதான் எங்களால அந்த ஹைட்ராவை தோக்கடிக்க முடியல. எல்லாமே உன்னாலதான். உன்ன மாதிரி ஒரு யூஸ்லெஸ்ஸான ஹீலரை வச்சு என்ன பண்ண முடியும்? நல்ல கம்மியான ஹீலிங் ஒண்டி தான் பண்ண முடியுது. எல்லாமே உன் மேலதான் தப்பு அப்படின்னு அங்க இருக்கிற 2 பேரும் சொல்றாங்களா. அங்க லஸ்ட் சொல்றான், ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க? எல்லா தப்புமே என் மேல இருக்கா? நீங்க காலையில வரைக்கும் ஜாலியா விளாடுனீங்க, எந்த விஷயத்த பத்தியும் நீங்க கவலையே படல. கொஞ்சமாச்சு யோசிச்சிங்களா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? கேர்லெஸ்ஸா இருந்தது நீங்க. ஓ அப்படியா? அப்பனா நம்ம அரிமா அந்த சின்ன பொண்ணு கிட்ட கேட்கலாம். அரிமா, இப்ப யாரு மேல தப்பு இருக்கு? அரிமா அங்க சொல்லலான்னு வரும்போது அவன் முகம் வழியா சொல்றானா. அங்க அரிமா கிட்டயும் வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவை கோத்து விட்டுறா. அவ்வளவுதான், எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கு மேலேயும் நீ வந்து என்னோட பார்ட்டியில இருக்க வேணாம். நெக்ஸ்ட் சீன்ல இதெல்லாம் உனக்கு ஒரு கனவா வருது. அட, இப்பவும் அந்த விஷயம் எனக்கு ஒரு கனவா வருது. இதை பத்திலாம் நான் எதுக்கு யோசிக்கிறேன்? இதெல்லாம் எனக்கு ஒரு கனவா வந்து இருக்கு. எல்லாமே எப்படி ஆரம்பிச்சதுன்னா, நான் ஒரு பெரிய அட்வென்ச்சரரா மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனா அப்படி நடக்கல. என்னோட பேரை ஒண்ணுக்குமே உதவாத லஸ்ட் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். என்னோட பார்ட்டியில இருக்கும் போதும் என்ன ஒரு ஹீலரா அவங்க பாக்குறது இல்ல. அதுக்கும் கீழே போய் என்ன மாஸ்டருங்க முன்னாடி அப்படியே தள்ளி விட்டுருவாங்க. நான் மாஸ்டர் என்ன தாக்கமா அந்த டைம்ல என்ன ஒரு தூண்டிலா யூஸ் பண்ணி அவங்க உள்ள இறங்கி தாக்கலாம் அப்படின்னு தான் பாப்பாங்க. அங்க இருக்கிற மாஸ்டரும் என்ன பயங்கரமா தாக்கும். என்னோட நிலைமை ரொம்ப மோசமாகும். நான் அட்வென்ச்சரரா மாறணும்னு ஆசைப்பட்டது என்ன தப்பா? ஆனா அவங்களுக்கு நான் ஒரு இறையாத தேவைப்படுறேன். எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இதெல்லாம் ஒரு பயங்கரமான விஷயமா இருக்கு. அதே மாதிரி நான் சாகவும் விரும்பல. என்னோட ஆரம்பம் முழுக்கவே ஒரு மாதிரி சோகமா தான் இருந்திருக்கு. அதனால நான் யாரையுமே நம்புறதில்ல. இப்படி இவன் போகும்போதே முன்னாடியே நிறைய காப்ளின்ஸ் ஒரு பொண்ணை தாக்குறதுக்கு பயங்கரமா நிக்குதுங்க. அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அந்த பொண்ணை நான் காப்பாத்தி ஆகணும். அட்லீஸ்ட் அந்த பொண்ணோட உயிரியாச்சும் நான் காப்பாற்றணும். ஏன்னா அவளோட உயிரை நான் காப்பாத்திட்டா நான் சாவுறது அது வீண் போகாது. அப்படியே அவன் சண்டை போடுறான். அங்க சண்டை போடும் போதே அப்படியே மயங்கிடுறான். எழுந்து பார்க்கும் போது அந்த பொண்ணு தான் எழுப்புறா. சைட்ல மத்தவங்களாம் வந்துட்டாங்க போல. ஓ, அப்பனா நான் வந்து அந்த பொண்ணை காப்பாத்தல, மத்தவங்க தான் வந்து காப்பாத்திருக்காங்க. இப்பவும் என்னால ஒன்னுத்தையும் பண்ண முடியல. இல்ல, நீங்க தானே காப்பாத்துனீங்க. அவங்க வர வரைக்கும் நீங்க பயங்கரமா தாக்குனீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அங்க இப்பதான் நசேனாவோட கையை பாக்குறான். அங்க அடிபட்டிருக்கா, ஹீல் பண்ணி விடுறான். ரொம்ப நன்றி எனக்கு ஹீல் பண்ணதுக்கு. என்னால இந்த ஒரே ஒரு விஷயத்த ஒண்டிதான் பண்ண முடியும். இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ எல்லா விஷயத்தையுமே அவன் சொல்றான். இதெல்லாம் கேட்கும் போது நெசேனா ரொம்ப கஷ்டப்படுறான். என்னது, அப்படி அவங்கள பண்ணாங்க? உங்களை ஒரு இறையா பயன்படுத்தினாங்களா? இதெல்லாம் சரியே இல்ல. ஆமா, நீ எதுக்கு அழுவாத, அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. நீங்க கவலையப்படாதீங்க. நான் வளர்ந்தக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு அட்வென்ச்சரரா நான் மாறுவேன். அந்த டைம்ல நீங்க என்னோட டீமுக்கு வந்துருங்க, நான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் சீன்ல அந்த பொண்ணு போக ஆரம்பிக்கிறாளா. அங்க போகும்போதே லஸ்ட்டும் யோசிக்கிறான். அந்த பொண்ணு சொன்ன அந்த வார்த்தை அது வந்து என்ன உண்மையிலேயே மோட்டிவேட் பண்ணிருக்கு. ஆனா உண்மையை சொன்னா இந்த மாதிரி அவளால அட்வென்ச்சரரா மாற முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணு ஒரு நோபல் ஃபேமிலில இருந்து வந்த பொண்ணு மாதிரி இருக்கு. அவளால ஒரு அட்வென்ச்சரரா மாற முடியுமான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு அவ சொன்ன வார்த்தை, அதனால நான் ரொம்ப மோட்டிவேட் ஆனேன். அதுக்கப்புறம் சில பல மாசமாவே என்னோட மாஸ்டர் கூட நான் நிறையவே ட்ரைனிங்கே எடுக்க ஆரம்பிச்சேன். நான் அப்பதான் ஒரு அட்வென்ச்சருக்கு என்னென்ன ஸ்கில் தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே என்னால அடைய முடியும். என்னோட மாஸ்டரோட உதவியால எனக்கு தெரிஞ்ச அந்த பேசிக்கான ஹீலிங் ஸ்கில் அதை வச்சு நான் நிறைய விஷயத்த பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் என்னோட முதல் டீமா லைட்னிங் டீமுக்கு நான் ஜாயின் பண்ண இந்த விஷயம்லாம் ஏற்பட்டது. என்னதான் அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்தாலும் அதெல்லாம் எனக்கு ரொம்ப கடுப்பா தான் இருக்கு. ஆனா நான் அன்னைக்கு நம்பிக்கை இழந்திருந்தா இப்போதைக்கு ஒரு அட்வென்ச்சரரா இருந்திருக்க மாட்டேன். எல்லாத்துக்குமே காரணம் அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணோட வார்த்தை அதுதான் எல்லாத்துக்குமே ஒரு காரணமா இருக்கு. இல்லனா இந்த டீம்ல என்னால இருந்திருக்க முடியாது. இப்போ ஒரு அட்வென்ச்சரரா இந்த பொண்ணு கூட நல்ல டீமை பண்ணிருக்க முடிஞ்சிருக்காது. இப்படி இவன் இதை பத்திலாம் யோசிக்கும் போதே அங்க நெஸ்ஸினை கூப்பிடுறா. அம்மா, நீங்க எழுந்துட்டீங்களா? அங்க நம்ம 2 பேருமே சாப்பிடலாம் ஒன்னா. சீன்ல லேப்ரத்துக்கு போறாங்க. இன்னைக்கு அவங்க லேப்ரத்துக்கு இன்னமும் அடியில போக போறாங்களாம். லேப்ரத்துக்கு அடியில போகும்போது அவங்க ஒரு மேஜிக் சர்க்கிளையும் பாக்குறாங்க. இந்த மேஜிக் சர்க்கிளை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, இப்பதான் நான் பாக்குறேன். நம்ம இதை யூஸ் பண்ணலாமா? இல்ல நம்ம அவளைக்கும் இதுக்குள்ள போக கூடாது. ஏன்னா இந்த மேஜிக் சர்க்கிள் இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு மேஜிக் சர்க்கிள்ல இருந்து இன்னொரு மேஜிக் சர்க்கிளுக்கு நம்மளால டெலிபோர்ட் ஆக முடியும். அதுக்கு இன்னொன்னு கண்டிப்பா தேவைப்படும். இன்னொரு மேஜிக் சர்க்கிள் டவுன்ல இருந்தா இது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் நம்மளுக்கு. ஆமா, நீ சொல்றது உண்மைதான். அப்பனா இது வழியா மாஸ்டரும் அங்க வரும்ல? இல்ல நசீனா, அப்படி நடக்க வாய்ப்பு இல்ல. மாஸ்டரால இந்த மேஜிக் சர்க்கிளை யூஸ் பண்ண முடியாது. எப்படி பார்த்தாலும் இந்த மேஜிக் சர்க்கிள் அது 100 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது. அதாவது இது பழமையானது. ஆனா திரும்ப ஒண்ணு செய்யறது ரொம்ப கஷ்டமான விஷயம், யாராலையுமே முடியாது.
சரி நம்ம அதுக்குள்ள போகலாம். நெக்ஸ்ட் சீன்ல அது வழியா வேற ஒரு லேப்ரத்துக்கு வராங்க. நம்ம இப்போ வந்திருக்குது ஒரு மிட் லெவலான லேப்ரத். இங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததோட மாஸ்டருங்க இன்னமும் பலசாலியா இருக்கும். இதுக்கப்புறம் அங்க இருக்கிற மாஸ்டர்ல லஸ்ட் அப்படியே தோக்கடிக்கிறான். பின்னாடி நெசேனாவும் அங்க இருக்கிற லீச்சு கூட சண்டை போடுறான். டேய் நெசேனா நில்லு, நீ இப்போ சண்டை போடுறது அதுக்கு எந்த விதமான பிசிக்கல் ஃபார்மும் இல்ல, அது ஒரு ஸ்பிரிட், இது மேல எந்த விதமான அட்டாக்கும் ஒர்க் ஆகாது. இப்போதைக்கு நம்மளுக்கு வேற வழி இல்ல, நம்ம வந்து இங்க இருந்து ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் தாக்கியும் அதுக்கு ஒண்ணுமே ஆகல, இருந்தாலும் நம்ம ஓட வேணாம், அதை நம்ம தோக்கடிக்கலாம். சரி நம்ம அதே மாதிரி பண்ணலாம். அங்க ஒரு பிளானையும் போட்டு அவன் ஃபர்ஸ்ட் ஓட ஆரம்பிக்கிறானா, அந்த லீச் அந்த ஸ்பிரிட்டும் பின்னாடியே வருது. நம்ம லஸ்டோட பிளான் என்னன்னா, இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்குமா, அதை வச்சு உருவமே இல்லாத மாஸ்டரை கூட கொல்ல முடியுமா. அதே மாதிரி அவன் ஓடி போறான். அங்க கரெக்டான டைம் பார்த்து அவன் பஞ்ச் அடிக்கிறாளா, அதனால அந்த லீச்சும் இறந்து போகுது. பரவாயில்லையே, நான் வந்து எப்படியோ டிஃபீட் பண்ணிட்டேன். நான் இரு, உன்னோட கைக்கு பயங்கரமா இன்ஜுரி ஆயிருக்கு, நீ கவலைப்படாத, நான் என்னோட மேஜிக் ஐட்டம் வச்சு ஹீல் பண்றேன். இதுக்குள்ள மேஜிக் ஸ்டோன் இருக்கு, அதனால இது இன்னமும் எஃபிஷியன்டா இருக்கும் ஹீல் பண்றதுக்கு. இப்போ நம்மளுக்கும் மேஜிக் ஸ்டோன் கிடைச்சிருக்கா, இது நம்ம போய் கொடுத்தா அவங்க வந்து வாங்கிப்பாங்க. அதுக்கு பதில் இன்னொரு மேஜிக் ஐட்டத்தை உருவாக்கி அது தருவாங்க, அது நம்மளுக்கு கிடைக்கும். சரி அப்பனா இப்போ வரைக்கும் நம்ம கலெக்ட் பண்ணதை எத்தனை போய் தரலாம், எவ்வளவு கிடைக்கும். நெக்ஸ்ட் சீன்ல கொண்டு வந்த எல்லா ஸ்டோன்ஸையும் தராங்களா, அங்க அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். லஸ்ட்டுக்கும் நெஸ்டேனாக்கும் எதிர்பார்த்ததை விட அதிகமாவே கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் அவங்க போயின்னு இருக்காங்களா, முன்னாடியே சில பல ஆளுங்க பயங்கரமா கத்தி கத்தி சண்டை போட்டுன்னு இருக்காங்க. நீ இதெல்லாம் கண்டுக்காத நெஸ்டேனா, இப்படிதான் அதாவது இந்த டவுன் ஆளுங்களுக்கும் இந்த அட்வென்ச்சருக்கும் இந்த மாதிரி சண்டை அடிக்கடி ஏற்படும். நம்ம இதை பத்திலாம் கண்டுக்காம போறது நல்ல விஷயமா இருக்கும். சரிவா நம்ம சாப்பிடலாம், நம்ம கிடைச்ச பணத்தை வச்சு நல்ல சாப்பாடை இன்னைக்கு சாப்பிட முடியும். சீன்ல சாப்பாடையும் அவங்க ஆர்டர் பண்றாங்க. அங்க மேரிக்கிட்டே அவன் சொல்றான், எனக்கு ஒரு கிளாஸ் ஆஃப் ஏல் வேணும். அதனால ஒன்றும் இல்லை, அது ஆல்கஹால தான் அப்படி சொல்றான். நெஸ்டேனாவும் அதை கேட்கறாளா, ஹேய் அது பசங்களுக்கு இல்ல, அங்க பசங்களுக்கு இந்த மாதிரி ஆல்கஹால்லாம் தர மாட்டோம். ஆமா நெஸ்டேனா, உன்னோட ஏஜ் இன்னமும் அந்த அளவுக்கு ஆகல, நீ அதை குடிக்க கூடாது, இதெல்லாம் ரொம்ப ஓவர். சரி அதை விடுங்க, வெளியில ஒரு மிகப்பெரிய வால் இருக்குல்ல, அது என்னது. ஓ அதை பத்தி கேக்குறியா, அதை பத்தி எனக்கே அவளைக்கும் தெரியாது. ஏன்னா அதை எதுக்கு கட்டினாங்க அந்த விஷயமே அவளைக்கும் தெரியாது. அது ஒரு மிஸ்ட்ரியான விஷயம் தான். ஏன்னா அதை கட்டும் போது ஒரு ஏஜென்ட் தான் அதுக்கு பின்னாடி இருந்தானா, ஆனா அந்த ஏஜென்ட்டுக்கு பின்னாடி ஏஜென்ட், அதுக்கு பின்னாடி இன்னொரு ஏஜென்ட், இதே மாதிரி சொல்லிக்கினே போலாம், அவ்வளோ ஏஜென்ட் இருந்தாங்க. ஆமா அப்போ யாரு தான் அதை கட்டியிருப்பா, அது ரொம்ப குழப்பமான விஷயமா இருக்கும்ல. அது எனக்கு சரியா தெரியல. இதனால மக்களுக்கு எதுவுமே ஆகல, அதனால யாருமே அதை கண்டுக்கல, அப்படியே விட்டாங்க. இந்த உலகத்துல ரொம்ப ஸ்டேஞ்சான ஆளுங்களும் இருக்காங்க. ஆனா என்னோட ஒப்பீனியன் படி நான் சொன்னா, இதை கட்டுறதுக்கு இந்த சிட்டி முழுக்க ஒரு வாழை கட்டியிருக்கலாம். ஏன்னா வாழை கட்டினா எனிமிஸால உள்ள வர முடியாது. அப்படி சொல்றேன், அவங்க வந்தாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இங்க நிறையவே அட்வென்ச்சரரும் இருக்காங்க, அவங்க வந்து பார்த்துப்பாங்க. யாரு உள்ள வந்தா என்ன, பேண்டிட்ஸோ தீஃபோ, அவங்க எல்லாரையுமே நம்மளால தாக்க முடியும். அதனால நம்ம கவலைப்பட வேணாம். ஆமா நீ சொல்ற விஷயமும் உண்மைதான். இதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு போறாங்களா, நெசேனாவை கூப்பிடுறா. ஹேய் ஒரு விஷயத்த நான் சொல்லணும், ஆனா அவளால சொல்ல முடியல, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அப்படியே உள்ள போயிடறா. உள்ள போயும் அவ அந்த விஷயத்த நினைச்சுதான் ஒரு மாதிரி கவலைப்படுறா. நான் வந்து அதை சொல்லியிருக்கலாம், அதாவது நான் உன் கூடயே இருக்கணும், ஒரே ரூம்லயே நம்ம இருக்கலாம் அப்படின்னு. ஆனா என்னால அந்த விஷயத்த சொல்ல முடியல. இந்த சைடு லஸ்ட்டும் அந்த சின்ன பொண்ணை பத்தி தான் யோசிக்கிறான். அந்த பொண்ணு வருவாளா இல்லையான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா அந்த நோபல் லேடியால எனக்கு தைரியம் வந்து கிடைச்சது, அவனால தான் நான் இங்க இருக்கேன். நெக்ஸ்ட் சீன்ல அந்த லைட்னிங் கும்பலை காட்டுறாங்க. அந்த டீமுக்கு இன்னொரு ஹீலரா அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இந்த பொண்ணு இவ தான் நம்மளுக்கு ஒரு புது ஹீலரா இருக்க போறா. இந்த பொண்ணோட பேரு லைரா. ஆனா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதுல சந்தோஷமே இல்ல. சரி எதுக்கு நம்ம கவலைப்படுறோம், இந்த வாட்டி நம்ம முன்னாடி ஹைட்ராவே வந்தாலும் நம்ம ஈஸியா அதை தூக்கடிக்கலாம். ஹைட்ராவை தேடி வராங்களா, ஃபைனலி அவங்களுக்கு ஹைட்ரா கிடைக்குது. அட இது இங்கதான் இருக்கா, அதோட தலை அது இன்னமும் வளரல. லைரா நீ என்ன பண்ணு, தாக்கு. இது நானா, ஆமா நீ தான் போய் முன்னாடி போய் தாக்கணும். பின்னாடியே அந்த மேஜிக் யூஸ் பண்ணி அவ தாக்குவா. சைட்ல இவ வந்து உனக்கு கவர் கொடுப்பா. உனக்கு என்ன பைத்தியமா என்ன, ஹீலரால எப்படி கிட்ட போய் சண்டை போட முடியும், அப்பனா உன்னால முடியாதா என்ன. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பர்சன் லஸ்ட், அவன் எப்பயுமே இதே மாதிரி தான் பண்ணுவான். என்னது உங்களோட ஃபார்மர் ஹீலர் லஸ்டா, அவன் அப்படியா பண்ணுவான். இத்தனைக்கும் அந்த ஹைட்ராவோட ஒரு தலையை அவன் வெட்டிட்டான். இதெல்லாம் கேட்ட அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகுறான். என்ன சொல்றீங்க, ஒரு ஹீலரால இதெல்லாம் பண்ண முடியுமா. சரி ஏதோ ஒன்று உன்னால பண்ண முடியாதுன்னா ஓகே தான், உன்னால டீடாக்டிஃபை பண்ற மேஜிக் அதை யூஸ் பண்ண முடியும்ல. கண்டிப்பா அதை பண்ண முடியும், அது போதுமே, நம்ம போய் தாக்கலாம். சீன்ல அங்க அவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் கில்டுக்கு வராங்களா. இன்னைக்கும் நீங்க அங்க போறீங்க போல, ஆனா மிட் லெவல் லேப்ரத்துக்கு போகிறதுக்கு நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். லஸ்ட் நீ வந்து அவளைக்கும் அவளை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, புரியுதுல. கண்டிப்பா இன்னொரு விஷயமும் இருக்கு, உன்னோட பார்ட்டில இன்னமும் நிறைய ஆளை சேர்த்தா உன்னோட பார்ட்டியோட ஸ்ட்ரென்த் இன்னமும் அதிகரிக்கும், உன்னால இன்னமும் மணியை ஏர்ன் பண்ண முடியும். ஆனா உங்களோட எபிலிட்டியை வச்சு பார்த்தா உங்களால ஒரு ஹவுஸையே ரென்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஹவுஸா, ஏன்னா ஒரு பார்ட்டில இருக்கவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ரெண்டல் ஹவுஸ் வந்து கண்டிப்பா தேவைப்படும். அங்க அவங்க ஹண்ட் பண்ண எல்லா விஷயத்தையும் வச்சுக்கலாம். ஆனா என்ன விஷயம்னா அதுக்கான
பணம் அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அதை விடுங்க, அது ஒன்றும் மேட்ரு இல்லை. சில டைம் அதுல ரெண்ட் பண்ண ஹவுஸ்ல இவங்க வாழும்போது அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பும் உருவாகும். அதுல டீம் மெம்பர்ஸுக்கு ரொமான்டிக்கான விஷயமும் நடக்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நசீனா பிளஷ் ஆவாளா? அங்க அந்த கில்டு பொண்ணு சொல்றேன், ஆனா உங்க 2 பேரை பார்த்தா அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஆமா என்ன சொல்ல இருக்க? அங்க லஸ்டி இப்பதான் சொல்றான், ஆமா நான் கூட இதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டில இருந்தால, அங்க நாங்களும் ஒரு ரெண்டல் ஹவுஸ்ல தான் இருந்தோம். ஆனா என்னோட ரூம் அது வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரூம் தான் இருந்தது. அப்படியா? அப்பனா உன்னை ரொம்ப மோசமா அவங்க ட்ரீட் பண்ணிருக்காங்க. சரி அதெல்லாம் எதுக்கு இப்போ? அது ஒரு நல்ல விஷயம் தான். உன்னை அங்க தூக்குனனால தான் இது ஒரு பிளெஸிங்கா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உனக்கு அமைஞ்சிருக்கு. இந்த சைடு அந்த லைட்டிங்ஸோட அந்த ஆளுங்களை காட்டுறாங்க, அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஆமா நம்ம எதுக்கு தோத்து போனோம்? அதாவது நம்மளோட முயற்சியை நல்லா போட்டோமே, இருந்தாலும் நம்மளுக்கு எதுக்கு ரொம்ப காயமும் ரொம்ப அடியும் பட்டிருக்கு. நம்மளால எதுவுமே அங்க பண்ண முடியல. எல்லாத்துக்குமே காரணம் நீதான். என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி பிரச்சனை நம்ம மேலதான் இருக்கு. நம்ம அவளைக்கும் ஸ்ட்ராங்கா இல்ல, உடனே போய் தாக்குனா என்ன ஆகும்? ஆமா உன்னை சொல்லி என்ன குத்தம்? நீ வந்து உண்மையிலேயே யூஸ்லெஸ்ஸா இருக்க. இதுக்கு முன்னாடி இந்த லஸ்ட் அவனே இதுக்கு பரவாயில்ல. அவனை என்னதான் நம்ம ஏமாத்தினாலும் அவனால நிறைய விஷயத்த நம்மளால பண்ண முடிஞ்சது. ஆனா எதுக்கு அவன் நம்மளோட பாட்டியை விட்டு தேவையில்லாம போனா? ஏய் ஒரு விஷயத்தை யோசிச்சியா? நீ தான் அவனை முள்ள தூக்குன நம்ம பாட்டியை விட்டு. என்னது நானா தூக்குனேன்? சரி அதுக்கு என்ன, நம்ம திரும்பவும் போய் அவன் கிட்ட கேட்கலாம். அவனை கண்டிப்பா பார்ட்டியில ஜாயின் பண்ண வைக்கலாம். ஏன்னா நம்மளோட பாட்டி ரொம்ப ஃபேமஸான பாட்டி. இதுல ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. லஸ்ட் எல்லாம் என்ன விஷயம்? சீன்ல லயரா ஏந்துக்கிறா. ஆமா உன்னோட நிலைமை அது எப்படி இருக்கு? நேத்து கம்பேர் பண்ணா நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சரி அப்பனா ஃபுட்டை நான் தயார் பண்ணுவா? கண்டிப்பா. கீழே போய் அவ தேடி பாக்குறா. அந்த மார்கசியும் அந்த பொண்ணையும் காணோம். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க 2 பேரை காட்டுறாங்க. அவங்க பார்த்தா லஸ்ட் கிட்ட வந்து பேசுறாங்க. ஏய் லஸ்ட், நீ வந்து இங்கதான் இருக்கியா? நீ என்ன பண்ண? என்னோட பார்ட்டியில திரும்பவும் வரியா? என்னோட பார்ட்டிக்கு நான் ஒரு இன்விடேஷன் தரேன், ஜாயின் பண்ணிக்க வேணும்னா. எனக்கு தெரியுது நீ வந்து தயங்குறேன்னு. ஆனா தயங்குறதுக்கு எந்த விதமான அவசியமும் இல்ல. நீ வந்து என்னோட பார்ட்டியில திரும்பவும் வந்துக்கலாம். இதை கேட்டு அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏய் லஸ்ட், நம்மளோட பார்ட்டியில நீ திரும்பவும் வரலாம். போன வாட்டி மாதிரி நடக்காது. அதாவது நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். நம்ம ஈக்குவலா அமௌண்ட்டை ஷேர் பண்ணிக்கலாம். போன வாட்டி ஏதோ தப்பா நாங்க கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த வாட்டி அந்த மாதிரிலாம் நடக்காது. உனக்கு எங்களோட பார்ட்டியில எல்லா சலுகையும் கிடைக்கும். பின்னாடியே நசீனா கிட்டே அவ சொல்றா, இந்த பையன் இருக்கான்ல, இவன் தான் லைட்னிங் கில்டுல இருக்க லீடர். இவனோட பேரு மியூக்கஸ். இவன் வந்து லஸ்ட் திரும்ப உன்னோட பார்ட்டியில கொண்டு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்றான் போல. அங்க லஸ்ட் சொல்றா தேங்க்யூ. இதை கேட்டோன்னே நசீனா அங்க குடுகுடுன்னு ஓடி போய் நித்ரா. அம்மா உனக்கு என்னதான் வேணும்? திரும்பவும் எதுக்கு அவனை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ற? அவன் உன்ன மாதிரி ஒருத்தன் கூட எல்லாம் வரமாட்டான். ஏன்னா அவன் என்னோட பார்ட்டியில ஒரு மெம்பரா இருக்கான், முக்கியமா என்னோட பார்ட்னரா இருக்கான். அங்க இப்பதான் லஸ்டே சொல்றான், நான் தேங்க்யூ சொன்னது நீ கொடுத்த இன்விடேஷனுக்காக தான். ஆனா என்ன மன்னிச்சிரு, என்னால வர முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு பார்ட்டியில இருக்கேன். அதனால இந்த பார்ட்டியை விட்டு என்னால அங்க வர முடியாது. இதை கேட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்ன நீ சொல்ற? எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு, இந்த சின்ன பொண்ணு தானே உன்னை ஏமாத்துறா? கண்டிப்பா காசை வந்து உன்னை ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். காசை உனக்கு சரியா கிடைக்காம இருக்கலாம். ஏன்னா உன்ன மாதிரி திறமை இல்லாத ஒரு பர்சன் உன்னை வந்து ஒரு பார்ட்டியில ஜாயின் பண்ண வச்சிருக்கா. இப்ப கண்டிப்பா இவ ஏமாத்துவா. ஏன் பங்கு கூட உனக்கு சரியா கிடைக்காது. இல்லனா இதுக்கு பின்னாடி இருக்க அமலெட் அந்த பொண்ணு ஏமாத்துறாளா? லஸ்ட் அவங்க 2 பேருமே ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். உடனே லஸ்ட்டும் கையை போச்சுக்கின்னு சொல்றான். ஹேய் ஒரு விஷயம் சொல்லட்டா, நான் வந்து உங்களை உண்மையிலேயே வெறுக்கல. ஆனா நசீனாவை நீ ஹேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தனா அவ்வளவுதான். கண்டிப்பா உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். இதை பார்த்து அவனே பயந்து போறான். அப்படியே அங்க லஸ்ட்டும் அந்த பொண்ணு போறாங்க. ஆமா எனக்கு வந்து இப்போ ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான மெம்பர் வேணும். அமலெட் இங்க வந்து யாராச்சும் இருக்காங்களா? ஸ்ட்ராங்கஸ்டான வாரியர் மாதிரி. அங்க எல்லார்கிட்டயும் கேட்கறான், யாராச்சும் என்னோட பார்ட்டிக்கு வரீங்களா ஜாயின் பண்ண? அங்க இப்படி கேட்கும் போதே ஒரு பர்சனும் முன்னாடி வந்து நிக்கிறானா. அப்படியே அவன் நல்லா சுத்தி பார்த்துட்டு அங்க சண்டை போறதுக்கு ரெடி ஆகுறான். ஹேய் ஒரே ஒரு நிமிஷம், மாதிரி இங்க சண்டைலாம் வேணாம். நாங்க ஒன்றும் சண்டை போடல, இங்க வெறும நாங்க ட்ரைனிங் தான் பண்ண போறோம். அப்படியே அவன் தாக்கலான்னு வரானா. ஆனா ஒரே ஸ்விங் தான், அதுலயே அந்த கத்தி கீழே விழுது. இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. என்ன இவன் வந்து உண்மையிலேயே பவர்ஃபுல்லா இருப்பான் போலயே. அங்க மியூக்கஸுக்கு செமையாக்கும் வருது. இவன் வந்து வேணும்ட்டே தான் இப்படி பண்ணிருக்கான். ஏய் நீ வந்து என்ன பண்ற? நம்ம வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். ஹைட்ராவை நம்ம தோக்கடிக்கணும்னா நம்ம வந்து இவனை கொண்டு போலாமா? நீ கவலைப்படாத, இப்போதைக்கு நம்ம தோக்கடிக்கணும். அந்த ஹைட்ராவை தோக்கடிக்கலன்னா அவ்வளவுதான், நம்ம பார்ட்டியோட ரெப்புடேஷன் அது உண்மையிலேயே நாசமாயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் யோசிச்சு பாத்தியா? அதனால இவன் கண்டிப்பா நம்மளுக்கு தேவைப்படுவான். இந்த சைடு நசீனாவும் யோசிச்சு இருக்கும் போது வெளியில சத்தம் வந்தா. அங்க உடனே அவ வெளியில வந்து பாக்குறா. அந்த சின்ன பொண்ணு தான் லஸ்ட கூப்பிடுறா. லஸ்டம் வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்பானா. இப்பதான் அவ சொல்றா, என்ன விஷயம்னா உங்களை பாக்குறதுக்கு கெஸ்ட் யாரோ வந்திருக்காங்க, அதே மாதிரி உங்களையும் பார்க்கதான். நெக்ஸ்ட் சீன்ல யார் அதுன்னு பார்த்தா லைட்னிங் ஷோல இருக்க அந்த 2 பொண்ணுங்க தான். ஆமா என்ன விஷயம்? அதுவா இது மியூக்கஸை பத்தி தான். அதாவது நீங்க வந்து திருமணோட பார்ட்டில வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா? ஏன்னா உங்களோட ஹெல்ப் வந்து கண்டிப்பா தேவைப்படும். உங்களுக்கு தெரியல போன வாட்டி நாங்க ஹைட்ரா கிட்ட சண்டை போடும் போது எங்களால எதுவுமே பண்ண முடியல. ஆனா நீங்க அந்த ஹைட்ராவோட ஒரு தலையை வெட்டிட்டீங்க. சரி இப்போ என்ன விஷயம் உங்களுக்கு வேணும்?
அது ஒன்றும் இல்லை, அந்த ஹைட்ராவோட தலை அது இன்னமும் ரீஜென்ரேட் ஆகல. இப்போ நீங்க எங்க கூட வந்தா நாங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல? நீங்க ஒண்ணு ஹெல்ப் பண்ணா எங்களோட பார்ட்டியில இருக்க யாருமே இறக்க தேவையில்லை. அப்பனா உங்களோட லைட்னிங் ஸ்வாட் அந்த பார்ட்டி வந்து திரும்பவும் போய் அந்த ஹைட்ராவை ஹண்ட் பண்ண போறீங்களா என்ன? ஆமா. அப்ப இது உண்மையிலேயே ஒரு தலைவலியான வேலையா தான் இருக்கும். சரி, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டினை கேட்கலாமா? அந்த மியூக்கஸை நீ எதுக்கு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ற? அவனை பத்தி நான் சொன்னா ஒரு கல் நெஞ்சக்காரன், அவன் ஒரு கோலை, அவன் அவனை கொண்டே தான் பார்ப்பான். ஏன் இத்தனைக்கும் அவனுக்கு மற்றவங்க கூட எப்படி நல்லா பழகணும் அந்த விஷயமோ தெரியல. அவன் பல்ல கூட விளக்க மாட்டான், அப்படியே தான் எல்லாத்தையுமே பண்ணுவான். அட, நீ சொல்றதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு அவனை பத்தி. ஆனா எப்படி பார்த்தாலும் அவன் எங்க பார்ட்டியில இருக்க ஒரு மெம்பர், அதனாலதான் நான் இப்படி கேட்கறேன். உடனே நசேனாக்கு ரொம்பக்கும் தேவ கத்த ஆரம்பிக்கிறான். என்னோட லாஸ்ட் அவனை வந்து எப்படி கொடுமை பத்தினீங்க? அப்பெல்லாம் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியலையா? இந்த விஷயம்லாம் உனக்கு தெரியும் தானே? இல்ல, எனக்கு வந்து தெரியும், இருந்தாலும் நான் வந்து அதை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படல. அந்த டைம்ல நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன், எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சுத்தமா தெரியல. நான் ஒண்டி அவன் கிட்ட கையை காட்டலன்னா அவ்வளவுதான், அந்த பாட்டில இருந்து தூக்குறது என்னையா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் எங்க போயிருப்பேன், எனக்கும் வேற வழி தெரியாம தான் நான் அப்படி பண்ணேன். என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து அப்படி பண்ண ஆசைப்படல. அவன் கெட்டவனா கூட இருக்கலாம், இருந்தாலும் அவன் என்னோட பார்ட்டியில இருக்க ஒரு மெம்பர். அதுக்கு நான் அவன் செத்து போகும்போது நான் அப்படியே நின்று வெறுமா பார்க்க விரும்பல. அதனால என்ன தயவு செஞ்சு மன்னிப்பீங்களா? அங்க அந்த பொண்ணு சொல்றா, ஆமா வந்து எப்பயுமே உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தான் பார்த்தா. ஏன் தூக்கத்துல கூட லாஸ்ட் என்ன மன்னிச்சிரு, லாஸ்ட் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு திரும்ப சொன்னதா. அதனால அவ எப்படி ஃபீல் பண்றா அந்த விஷயம் வந்து என்னால நல்லாவே உணர முடியுது. அட்லீஸ்ட் நீ அவ சொல்ற மன்னிப்பியாச்சு ஏத்துக்கோ. லாஸ்ட்டும் வந்து சொல்றேன், நான் வந்து ஆல்ரெடி மியூக்கஸ் கிட்ட சொல்லிட்டேன், உங்களோட பார்ட்டிக்கு திரும்பவும் வரமாட்டேன். ஆனா அதுக்குன்னு உங்க எல்லாரையுமே வெறுக்கிறேன் அப்படின்னு ஆயிடாது. கேட்டவ சோகமா வரா. பின்னாடி அந்த ஆன்ட்டியும் வந்து நிறையவே சாப்பாடு கொடுக்குறாங்க. என்ன பண்ணிருக்கீங்க இங்க வந்து ரொம்ப சோகமா இருக்கீங்க? சோகமா போறதை என்னால பார்த்துன்னு இருக்க முடியாது, வந்து சாப்பிடுங்க. ஆமா, பிரெட்டையும் ட்ரிங்கையும் நான் கொண்டு வரேன், சாப்பிடுங்க. சீன்ல அந்த சின்ன பொண்ணு அரிமாவை பத்தி தான் பேசுறாங்க. அந்த சின்ன பொண்ணு அரிமா உண்மையிலேயே அப்பாவி தெரியுமா? அவ உண்மையிலேயே ஒரு நல்ல பொண்ணு. அவ அந்த பார்ட்டியில இருக்க கூடாது, அவ அங்க இருந்தா நிறையவே பிரச்சனை வரும். அதனால அந்த லாயரா அந்த பொண்ணு வந்து கேட்கறா, அதாவது அரிமாவை இவங்க பாத்துக்கணும்னு. நான் இப்பதான் அங்க லாஸ்ட்டுக்கே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஏன்னா இந்த ஹீலரை பத்தியும் அவன் தப்பா சொல்லியிருப்பான். அவளோட பார்ட்டியில ஒரு புது ஹீலர் வந்திருக்கா லைரா, உண்மையிலேயே யூஸ்லெஸ் ஆன ஒரு பொண்ணு தெரியுமா? இத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு அதை பத்தி அவன் சொல்றானா? அப்பனா நீ என்ன சொல்றேன்னு அந்த பார்ட்டியை விட்டு போகணுமா என்ன? அதுவும் அந்த அரிமா அவளை விட்டா அப்படிலாம் நல்லா ஒன்னும் பண்ண முடியாது. அவங்க ரெண்டு பேருமே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் யோசனை இருக்காங்க. சீன்ல அங்க பார்ட்டிக்கு வராங்க. அங்க பார்த்தா அந்த புது வாரியர் அவன் வந்திருக்கான். என்னது, இவன் தான் ஜிகா? இவன் ஜிக் இல்ல, சிகு. பிபியாச்சு புரியுதா? இவன் தான் சிகு. சரி, எதுக்கு நம்ம வெயிட் பண்றோம்? அந்த ஹைட்ராவை நம்ம ஒரு வழி ஆக்கணும். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க ஸ்வாடெல்லாம் எடுத்துனுப்பாங்களா? சைலே அவ கேக்குறா, ஆமா நீ வந்து இங்க என்ன பண்ற, ஒழுங்கா சொல்லு. என்ன சொல்றீங்க மேம்? யாரு நீங்க? இப்பதானே உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். எனக்கு தெரியும் நீ வந்து ஏதோ ஒரு முக்கியமான வேலையை பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்க. என்ன விஷயம்? ஆன்சரா பண்ண மாட்டேல நீ? பின்னாடி திரும்புவானா? அவன் பின்னாடியே ஒரு ஸ்வாட் இருக்கு. அட, இது மிஸ்டர் ரொனால்டோட ஸ்வாடாச்சு. அந்த ஸ்வாட நீ என்ன தூக்கிட்டியா என்ன? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இது என்னோட ஃபார்மர் மாஸ்டர், அவரு கிட்ட இருந்து முறையா எனக்கு கிடைச்சது. தேவையில்லாம அப்படிலாம் யோசிக்காதீங்க. அட இருங்க, மிஸ்டர் ரொனால்டோவா? அவரு யாரு? இந்த பேரை நான் இதுக்கு முன்னாடி கேட்டதே இல்ல. ஏதோ ஒண்ணு மிஸ்டர் ஜிக், நான் வந்து போறேன். சீன்ல அவங்களோட பார்ட்டியும் அந்த ஹைட்ராவை தேடி தான் போகுது. அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கொல்றா. இருக்கிற இன்னொரு மாஸ்டர் பயங்கரமா தாக்க வந்தா, அதையுமே அவ கொல்றா. அங்க லஸ்ட்டுக்கும் அவ்வளவு சந்தோஷம். அவனும் தேங்க்ஸ் சொல்றான். இல்ல, என்னால இன்னமும் நிறைய மாஸ்டர்ஸ் ஹண்ட் பண்ண முடியும், சோ நம்ம உள்ள போகலாம். ஆனா திடீர்னு நசேனாவோட வயித்துல இருந்து சவுண்ட் வந்தா. இதனால அவன் ரொம்ப சிரிக்க ஆரம்பிக்கிறான். உன்னால சண்டை போட முடியும், ஆனா உன்னோட வயிறு வந்து போய் சொல்லாது, அது காட்டி குத்துச்சு. போதும், இந்த மாதிரி என்ன அடிக்கடி கிண்டல் பண்ணாதீங்க. சீன்ல அவங்க லஞ்சை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்களா? இப்பதான் அவ பாஸ்ட்ல நடந்த விஷயத்தையும் யோசிக்கிறா. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது. அரிமா அங்க சரியாவே சாப்பிட்டுருக்க மாட்டா. சோ இதனால அரிமாவை நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்களா? அங்க லஸ்ட்டுக்கும் ஒரு மாதிரி கவலையா தான் இருக்கு. ஏன்னா அரிமா சண்டை போட போயிருக்கிறது சாதாரணமான மிருகம் இல்ல, அது ஒரு ஹைட்ரா. ஹைட்ராவோட ஸ்கின், அதோட ஸ்கேலு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது அவ்வளவு சீக்கிரத்துல என்னதான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் அதோட அட்டாக்ஸ் வந்து பவுன்ஸ் ஆகும். அது மேல அவ்வளவு சீக்கிரத்துல எதுவுமே ஒர்க் ஆகாது. பிசிக்கல் அட்டாக்கும் சரி, மேஜிக் அட்டாக்கும் சரி. இந்த ஹைட்ரா இது வந்து அவ்வளவு சீக்கிரத்துல எல்லா இடத்துலயும் பார்க்க முடியாது. அதே மாதிரி அதோட விஷம் அது வந்து ரொம்ப பயங்கரமானதான். ஆனா நம்ம கவலைப்பட தேவையில்ல, ஹைட்ராவோட பாய்சனுக்கு ஆல்ரெடி ஆன்டிடோட்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அதை வந்து லைரா வாங்கவே இல்லையா. அது ஏன்னா அந்த பாய்சனோட ஆன்டிடோட் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அந்த லைட்னிங் ஸ்வாட் அந்த கேங் கிட்ட அவ்வளோ பணம் இல்ல, அதனால அவங்களால வாங்க முடியல. ஆனா நீ கவலைப்பட தேவையில்ல, ஒருத்தங்க கிட்ட பயங்கரமான திறமை இருக்கு. சபீரியா அவளோட ஸ்பீடும் அவளோட எபிலிட்டியும் வேற லெவல்ல இருக்கும். அதான் ஹைட்ராக்கு அத்தனை தலைந்தாலும் அதோட ரேஞ்ச் அது வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால அவங்க ஜெயிக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா என்னதான் நீங்க அந்த குரூப்பை விட்டு வந்திருந்தாலும் இப்போவும் நீங்க அந்த லைட்னிங் ஸ்வாட் அந்த குரூப்பை நீங்க நிறையவே புகழ்றீங்க இல்லையா? பின்ன நான் உண்மையை தானே சொல்றேன். சரி, நம்ம இதுக்கு மேலேயே எதுக்கு வேஸ்ட் பண்ணோம், நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். சரி அது இருக்கட்டும், இந்த மாதிரி எதுக்கு நம்ம ஒரே லேபரேட்டரியை டெய்லி ஹண்ட் பண்றோம்? வேற எங்கேயாச்சும் போலாமா?
அப்பனா நீ வேற எங்கேயாச்சும் போலாம் அப்படின்னு சொல்றியா? ஆமா, ரொம்ப பக்கத்துல க்ளோஸா இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் சீன்ல லைட்டிங் ஸ்குவாடோட கேங் காட்டுறாங்க. அங்க ஜிக் பார்த்தா பயங்கரமா அதை தாக்க ஆரம்பிக்கிறான். அதை வெட்டிட்டு அதோட தலையை வெட்டுற மாதிரியே போயிட்டு அப்படியே நிக்கிறான். ஜிக், உனக்கு என்னதான் ஆச்சு? அதோட தலையை அப்படியே வெட்டி இருக்கலாம்ல. ஹேய், இது வந்து உன்னோட பிரேல, அதாவது இதை நீ தானே வெட்டணும். உனக்கு என்ன ஹைட்ரா ஸ்லேயர் மார்குலஸ் அப்படின்னு பேர் வாங்கணும்னு ஆசை இல்லையா என்ன? உனக்கு வந்து நல்லாவே புரியுது அதாவது நான் என்ன ஆசைப்படுறேன்னு. சரி, நான் அந்த மாதிரியே பண்றேன். அவன் சம வேகமா போய் தாக்க ஆரம்பிக்கிறானா, ஆனா நேரடியா தாக்குறனால அவன் அது பயங்கரமா தாக்குது. இவன் என்ன முட்டாளா என்ன? எதுக்கு நேரடியா போய் தாக்க பாக்குறான்? ஏய், என்ன சொல்ற? நீ வந்து வெறுமா என்ன ஹீல் பண்ணு, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். அங்க சபீராவும் அப்படியே தாக்க போயிடா. சபீரா கிட்டயும் நிறையவே எபிலிட்டி இருக்கு. அவளோட ஸ்பீடை வச்சு ஹைட்ராவை நல்லாவே டைவர்ட் பண்ண முடியுது. இதை ஒரு வாய்ப்பா வச்சு மியூக்கஸால தாக்கவும் முடியுது. சைட்ல அரிமா அந்த சின்ன பொண்ணும் தாக்குறா. அந்த மேஜிக்கும் ஒர்க் ஆகுது. ஆனா ஒரு கட்டத்துல அங்க இருக்கிற ஹைட்ரா அது ஒரு கல்ல தூக்கி எறிய மேல பட்ட உடனே அவ அப்படியே மயங்கி விழுறா. திடீர்னு அவளுக்குள்ள இருந்து ஏதோ ஆறா மாதிரி வெளியில வர ஆரம்பிக்குது. அந்த இடம் முழுக்க அந்த ஆராஸ் தான் பரவுது. அங்க என்னதுன்னு அவங்களுக்கு சரியா தெரியல. அது என்ன பயமா? அப்புறம் தான் லாயராவே சொல்றா, இதுதான் மானா. இதெல்லாம் சொல்ல போனா லேப்ரத்தோட அடிப்பாகத்துல இருந்து வரும். இந்த மாதிரி இடத்துல இருந்து சடனா இது எதுக்கு வருது? இந்த மாதிரி பெரிய பெரிய மாஸ்டர் எல்லாமே அந்த மானஸை அப்சர்வ் பண்ணி அது இன்னமும் ஸ்ட்ராங் ஆகும். அதோட எபிலிட்டி, அதோட பவர்ஸ் இன்னமும் இதனால அதிகரிக்கும். அதே மாதிரி தான் அந்த ஹைட்ராக்கும் நடக்குது. அதை அப்சர்வ் பண்ண அடுத்த செகண்டே அது ரொம்ப பலசாலியா மாறுது. அங்க இதை பார்க்கும்போது அந்த லைட்னிங் கேங்கோட லீடர் அவனுக்கு ரொம்ப கோவம் வருது. இதெல்லாம் என்ன கதையா இருக்கு? நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு அது ரொம்ப வீக்கன் ஆக்கணும், திடீர்னு அது எவ்வளவு பலசாலியா மாறினா என்ன அர்த்தம்? அட்லீஸ்ட் நான் அதோட மண்டையாச்சு நான் வெட்டணும். அவன் சம வேகமா அதோட மண்டையிலேயே தாக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த கத்தி தான் உடஞ்சு போகுது. திடீர்னு அந்த மாஸ்டரும் இவனை தாக்கவுதான். நல்ல வேலை லஸ்ட் நடுவுல வந்து காப்பாத்துறான். அங்க அரிமாவோட நிலைமையும் மோசமா இருக்கா. டக்கு டக்குன்னு அவன் ஹீல பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். ஹீலிங் மேஜிக்கால அவ்வளோ ஊன்ஸை குணமாக்க முடியாது. அவன் விட்டு விட்டு ஹீலிங்கை யூஸ் பண்றானா, அது கொஞ்சம் வியர்டாவும் இருக்கு. என்ன பண்ணிருக்கீங்க? அதான் நான் சொல்றேன்ல. இல்ல, அவன் வந்து எப்பயுமே இப்படிதான் ஒரு மாதிரி வியர்டா பண்ணுவான். உங்களுக்கு இன்னும் புரியல? உங்களுக்கு கோல்டு போச்சுன்னா ஒரே ஒரு பாட்டில் சிரப் அதை குடிச்சா உங்களுக்கு டக்குன்னா குணமாகாது. ஆனா எனக்கு தான் கோல்டே பிடிக்கலையே. ஆனா நடக்கிற விஷயமே வேற. அங்க அரிமா குணமாயிரா. அரிமா ரொம்ப டயர்டா இருப்பா. அதனால அவ ரெஸ்டே தலை போதும். அங்க ஜிகோ சொல்றான், நீங்க இங்கே இருங்க. சரி, நான் வந்து அதே மாதிரி பண்றேன். என்னாலையும் எதுவும் பண்ண முடியாது. அங்க லீடரும் சொல்றான், என்னோட சோடம் ஒஞ்சி போயிடுச்சு, இப்ப என்னாலையும் எதுவும் பண்ண முடியாது. அங்க லஸ்டோ சொல்றான், நீ என்ன நான் சொன்னாலும் நீ வந்து கேட்க மாட்டேன், நீயும் போய் சண்டை போட போறியா? ஆமா, நான் சண்டை தான் போட போறேன். அப்படின்னா உனக்கு ஏதாச்சும் ஆபத்து சென்சானா நீ சீக்கிரமா பின்னாடி வந்துடணும். உனக்கு புரியுதுல? கண்டிப்பா நான் அதே மாதிரி பண்றேன். சீன்ல அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா தாக்குறாங்க. அந்த ஜிக் ஒரே அடியில அதோட தலையை துண்டாக்குறான். அவனால எப்படி அதை பண்ண முடிஞ்சது? இவன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா? நான் அட்டாக் பண்ணும்போது ஒண்டி என்னோட சோட அப்படியே துண்டாயிடுச்சு. இவன் எதுக்கு ஆகவே இல்லை? அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, உன்னோட சோடு ஒன்றும் சாதாரணமான சோடு இல்ல, அது ஒரு மேஜிக் சோடு. இதை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ரூமர் எல்லாமே உண்மைதானா? அந்த மேஜிக் சோடு அது வந்து உண்மையிலேயே ஒரு கிரேட்டான சோடு. இந்த மாதிரி ஒரு சோடு இவன் கிட்ட எப்படி வந்தது? அதுக்கும் மேல இவன் யாரு? இந்த சைடு நசினாவை பயங்கரமா தாக்கி அங்கேயே அவளை மயக்கமாக்குது. அங்க லஸ்ட் சொல்றான், ஜிக் இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன், ஏன்னா அது என்கிட்ட பழி வாங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ண நினைக்கிறேன். அட இந்த மாஸ்டரோட இன்டெலிஜென்சி அது இன்னும் இப்படி அதிகரிச்சிருக்கு. ஏன்னா இப்போ அந்த பொண்ணை ஹாஸ்டேஜா வச்சு இவனை வேணும்ட்டு இப்படி கூப்பிடுது. உனக்கு தெரியாதா? நான் வேற ஆர்டிக்கல்ல படிச்சேன். அதாவது எப்பெல்லாம் இந்த மாணவை இதை அப்சர்வ் பண்ணதோ அதோட ஸ்ட்ரென்த் ஒண்டி அதிகரிக்காது, அது கூடவே இன்டெலிஜென்சியும் பயங்கரமா அதிகரிக்கும். நெக்ஸ்ட் சீன்ல அவன் சண்டை போட்டு அங்கேயே அவனும் தோத்து போறான். சேனா, என்னால உன்னை காப்பாற்ற முடியல. எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. லஸ்டும் கொஞ்சம் கொஞ்சமா ஏந்துக்கணும்னு பாக்குறானா. சைடு ஒரு பர்சன் சொல்றான், லஸ்ட் நீ வந்து தூங்கி இருக்கலாம். ஆனா லஸ்டுக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. அவனுக்குள்ள ஏதோ ஒரு ஆறாலாம் அப்படியே பரவ ஆரம்பிக்குது. யாருக்குமே எதுவுமே புரியல. அவன் சம வேகமா அந்த ஹைட்ராவோட ஒரு தலைய பயங்கர வேகமா வெட்டி போறான். சீன்ல அங்க நசேனா தான் எழுப்புறா. அங்க அவ ரொம்ப பயந்து போறா. நல்ல வேலை லஸ்டுக்கு வந்து எதுவுமே ஆகல. அங்க எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். லஸ்ட் நீ உண்மையிலேயே பலசாலி தான், நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அவ்வளவு பெரிய ஹைட்ராவை உன்னால தனியால போட்டு தள்ள முடிஞ்சது. இதே மாதிரி போச்சுன்னா ஒரு லேப்ரத்தையும் நம்மளால ஈஸியாவே டேக் டவுன் பண்ண முடியும். நம்ம முன்னாடி எவ்வளவு பெரிய மாஸ்டர் வந்தாலும் அது ஒண்ணு மேல நம்ம முன்னாடி. இப்ப பாரு நம்ம கிட்ட எவ்வளவு ஸ்டோன்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம வித்து நிறையவே பணமாக்க முடியும். ஆனா ஒரு விஷயம், இதை நம்ம 3 பேர் ஒண்டி தான் பிரிக்க போறோம். புதுசா வந்தவங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்ல. அந்த பையன் அவனும் எதுவுமே பண்ணல. அந்த சின்ன பொண்ணு அவளும் ஒரே அடியில மயக்கமாயிட்டா. அந்த அரிமா அவளுமே எதுவுமே பண்ணல. இனாதான் ஒரு விசாடா இருந்தாலும் ஏன் இவங்க 2 பேரை நம்ம விற்க கூடாதா? அதாவது இவங்களை வித்தாச்சு நம்மளுக்கு பணம் கிடைக்கும். உடனே நர்சினா மூஞ்சிலே தாக்குறான். இதனால அவன் ரொம்ப கோவம் ஆகுறான். அம்மா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், நீ என்னையே தாக்கியிருப்ப. இதெல்லாம் ரூல்ஸுக்கு அகேன்ஸ்ட். ஏன்னா டீமுக்குள்ளேயே சண்டை போட்டா அது வந்து ரூல்ஸையே மீற மாதிரி ஆச்சு. உன்னை பத்தி நாங்க கில்டுல ரிப்போர்ட் பண்ணா யோசிச்சு பாரு என்ன ஆகும்னு. இங்க எல்லாருமே இதை பாத்தீங்களே. ஆனா லயராவும் ஜிக்கும் அங்க பாக்கல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீங்க வந்து என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி நான் வந்து பார்த்தேன். உடனே அங்க ஜிகோ சொல்றான், ஆமா நானும் தான் பார்த்தேன். நீ வந்து சொன்னல, அதாவது ஹியூமன் டிராபிகிங் பண்ண போறேன்னு. அதை பத்தி நாங்க சொன்னா என்ன ஆகும் உன்னோட நிலைமை?
யோசிச்சுப்பாரு. ஆமா நானும் அந்த விஷயத்தை கேட்டேன். உடனே அந்த லீடரும் ரொம்ப பயந்து போறான். அவன் மன்னிப்பெல்லாம் கேட்கறான். நெக்ஸ்ட் சீன்ல அங்க கில்டுல பார்த்தா அவங்க 2 பேரை பொடிச்சு வச்சிருக்காங்க. இப்போதான் ஜிக்கி அவனோட ஐடென்டிட்டியை பத்தி ரிவீல் பண்றான். இவன் ஒன்னும் சாதாரணமான அட்வென்ச்சரர் இல்ல, ராயல் சிட்டில இருந்து வந்த ஒரு பெரிய அட்வென்ச்சரரா. அதாவது இங்க சரியாவே எதுவும் நடக்குது இல்லையா, அதை இவன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தானா. அதனால்தான் இவன் டைரக்டா யாரை கூப்பிடுறாங்களோ அவங்க கூட போய் சேர்ந்தானா. ஆனா இவங்க 2 பேரும் பண்ணது சரியல. அதனால இந்த கில்டை விட்டு நீங்க தூக்க போறீங்க. இவங்க பண்ணது ஒன்றும் சாதாரணமான வேலை இல்ல. அதுக்காக இவங்க வாழ்நாள் முழுக்க ஒரு லேபரா அடிமையா இருக்கிறது கூட பனிஷ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்குள்ளேயே லஸ்ட் வந்து கூப்பிடுறான். ஹேய் ஜிக், நீ வந்து வெளியில வர முடியுமா? நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும். அவங்க 2 பேரை அவங்களால விட முடியுமா? ஏன்னா அவங்க தான் ஒரு மத்த அட்வென்ச்சரருக்கு ஒரு ஹோப் மாதிரி. இவங்களே இந்த மாதிரி ஆனா மத்தவங்களோட நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாரு. அவங்க வந்து என்னதான் பணத்துக்கு இந்த மாதிரி பேராசப்பட்டாலும் அவங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பெரிய இடத்தை அடையணும், அதாவது பெரிய அட்வென்ச்சரரா மாறணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டாங்க. அதனால அவங்களுக்கு இன்னமும் ஒரே ஒரு சான்ஸ் ஒண்டி உன்னால கொடுக்க முடியுமா? நீ எவ்வளவு கேட்கறனால நான் ஒத்துக்கிறேன். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க 2 பேரையும் ஃப்ரீ பண்ணி வர்றாங்க. ஹேய், நீங்க 2 பேரும் இந்த சிட்டியை விட்டு ஓடி போயிடும், புரியுதுல? சரி, நாங்க வந்து இந்த பக்கம் தலையை கூட வச்சு பார்க்க மாட்டோம். நெக்ஸ்ட் சீன்ல இதனாலேயே அவங்க பயங்கர வேகமா அங்கிருந்து ஓடி போறாங்க. அம்மா, நீங்க பண்ணது சரிதானா? நீங்க கவலைப்படாதீங்க, அவங்கள நாங்க வந்து கண்காணிக்கிறோம். இதுக்கு மேல ஏதாச்சும் அந்த மாதிரி ஆச்சுன்னா திரும்ப உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேணா, பூச்சி போடலாம். அதே மாதிரி இந்த டவுன்ல நிறையவே மாஸ்டர்ஸ் மியூட்டேட் ஆகுதா, கொஞ்ச நாளைக்கு நானும் இங்க தான் இருக்க போறேன். இதை கேட்கறவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அவங்க நசினாவும் மன்னிப்பு கேட்கறா. இவங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை வந்தது என்னால தானே, நான் மன்னிச்சிருங்க நசினா. அப்படி இல்ல, நீ ஒன்னும் நினைக்க வேணாம். நீ வந்து என்னோட பார்ட்னரா இருக்க, நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் தெரியுமா? நெக்ஸ்ட் சீன்ல ஜிக்கும் அவங்க லைராவும் பேசின்னு இருக்காங்க. ஜிக்கு கிட்ட அவ சொல்றா, இந்த பொண்ணை நான் ஒன்னும் அப்படியே அபேண்டன் பண்ண போறது இல்ல, இவளை என்னோட பார்ட்டியில அப்படியே வச்சுக்கலான்னு இருக்கேன். இன்னும் ஆப்வியஸான விஷயம், இவளை அப்படியே அபேண்டன் பண்றதும் தப்பான விஷயமா ஆயிடும். சரி, அப்பனா இருக்கட்டும். ஏன்னா எனக்கும் மானிட்டர் பண்றதுக்கு நிறைய ஆளுங்க தேவைப்படுறாங்க. முக்கியமா அந்த பர்சன், அவனை என்னால அப்படியே விட முடியாது வந்து பேசிருப்பாங்களே. இதனால லைரா, ஜிக், அந்த சின்ன பொண்ணு அவங்க வந்து ஒரு பார்ட்டியை ஃபார்ம் பண்றாங்க. இதெல்லாம் கேட்டு நசேனா ரொம்ப ஆச்சரியமாகறா. பரவாயில்ல, உங்க பார்ட்டி வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு. அங்க அந்த அரிமாவும் சொல்றான், எனக்கும் தெரியல இந்த மாதிரி நான் எங்க போறதுன்னு. நன்றி சொல்லணும்னா லைராக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களால தான் எனக்கு ஒரு புது பார்ட்டியை கிடைச்சது. ஏன்னா என்னால எங்க போக முடியும். ஏய், நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, அதான் நான் இருக்கேன்ல. அங்க ஹீரோவை சொல்றான், பரவாயில்லையா அரிமா, உனக்கு புது பார்ட்டி அமைஞ்சிருக்கு போல, உன்னோட பெஸ்ட் நீ கூட. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க 2 பேருமே அங்க போயின்னு இருப்பாங்களா. அங்க நசீனா கேக்குறா, ஆமா இன்னைக்கு எங்க போக போறோம்? லேப்ரத்துக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் போக போறோமா, இல்ல வேற எங்கேயாச்சும் போய் மாஸ்டரை நம்ம தோக்கடிக்க போறோமா? இல்ல நசீனா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கில்டுக்கு தான் போக போறோம். என்னது கில்டா, அதுவும் காலையிலேவா? ஆமா நசீனா, ஏன்னா நேத்து வந்து அதை அழிச்சல, அப்போ நிறையவே ஸ்டோன்ஸ் வந்து கிடைச்சது, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண மறந்து போயிட்டேன். சோ அதனால நம்ம இப்போ போகலாம். அதே மாதிரி உன்கிட்டயும் நான் ஒரு விஷயத்தை கேட்கணும். நீ கோஸ்ட முடிக்கிறியா? என்னது கோஸ்டா? ஆமா, ஒரு அட்வென்ச்சரரா நீ இருக்கணும்னா நீ மாஸ்டரையே எப்பயுமே கொண்டு இருக்க முடியாது, இந்த மாதிரி கோஸ்டையும் முடிக்கணும். ஆமா தெரியும், அதுவும் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான். அப்பனா நீங்க வந்து எவ்வளவு கேரிங்கா இருக்கீங்களா? ஹீரோவும் கேக்குறான், ஆமா என்ன சொன்ன? இல்ல ஒன்னும் இல்ல, நம்ம கில்டுக்கு போகலாம். அங்க கில்டுக்கு போய் பார்த்தா எல்லாருமே இவங்கள தான் ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஹீரோக்கும் நசேனாக்கும் ஒண்ணுமே புரியல. ஆமா என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி ஒரு மாதிரி மயான பூமியா இருக்கீங்க? அங்க எல்லாருமே பேசுறாங்க, ஹேய் நீ கேள்விப்பட்டியா, அதை டிஃபீட் பண்ணது இவன் தானா? ஆனா இதெல்லாம் கண்டுக்காம அவங்க கோஸ்ட் பக்கம் போய் பார்த்து இருப்பாங்களா. இப்பதான் ஹீரோவே சொல்றான், நசேனா நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம டிஃபீட் பண்ணல ஹைட்ரா, அது எல்லாருக்கும் பரவி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கா, அதனால நம்மளோட ஸ்டோன்ஸ் அடையணும் அப்படின்னு சில பல கும்பல் வந்து வரும். ஓ அப்படியா, எனக்கு வந்து புரியுது. அதுக்குள்ளே பின்னாடி ஒரு கும்பலும் வந்து அங்க ஒரு பர்சனை கேக்குறான், ஹேய் என்ன தெரியுதா நான் யாருன்னு? நீங்க வந்து மார்கள் தானே? ஆமா அதேதான். ஆனா நான் உன்கிட்ட எதுக்கு வந்தேன்னா பேசணும் அப்படின்னு தான் வந்தேன். ஆனா ஓ எனக்கு புரியுது, நீங்களாம் என்ன பண்ணீங்க, பின்னாடி போங்க. அடச்சை, நானும் அந்த ஸ்டோரியை கேட்கலாம் அப்படின்னு இருந்தேன்ப்பா, அதுக்குள்ளேயே ஒரு தோத்தி விட்டாரு. சரி, நான் வந்து எதுக்கு வந்தேன்னு பாயிண்ட்டுக்கு வரேன். என்ன விஷயம்னா, இந்த மாதிரி ஒரு பர்சன் அந்த ஹைட்ராவை தோக்கடிச்சானா நான் ரொம்ப கியூரியஸா இருக்கேன். அதை வந்து நீ எப்படி பண்ணன, அதை டீட்டெயிலா எனக்கு சொல்ல முடியுமா? நான் நீ அதை எப்படி தோக்கடிச்சுன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயத்துக்கும் மன்னிப்பு கேட்கணும், என்ன மன்னிச்சிரு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த மார்குலஸ் தானே, அந்த லைட்னிங் பிளேடோட லீடர். அவனை தப்பா நத்திருக்கான். அந்த விஷயம்லாம் எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அவனோட கேரக்டர் அப்படி. எங்களால அப்போ ஓப்பனா எதுவும் சொல்லவும் முடியல, உன்னை காப்பாற்றவும் முடியல. ஏன் இத்தனை நாளா உன்னை அன்ஃபேரா ட்ரீட் பண்ணி உனக்கு அவளைக்கும் எதுவுமே தந்ததும் இல்லை, உன்னை நிறையவே கஷ்டப்படுத்திருக்கான். இதனால எல்லாருமே உன்னை பார்த்து சிரிச்சாங்க. நான் எங்களாலேயே எதுவுமே பண்ண முடியல, எங்களோட கையெல்லாம் கட்டு போட்ட மாதிரி இருந்தது. அதனால என்ன மன்னிச்சிரு. நான் வந்து மன்னிப்புக்காக என்ன வேணாலும் பண்றேன், சொல்லி என்ன பண்ணணும். எப்படியே நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் அதுதானே? நசேனாவும் சொல்றேன், ஆமா நீங்க கரெக்டா சொல்றீங்க. நாங்க நீங்க சொல்ற மன்னிப்பை ஏத்துக்க மாட்டோம், அதுக்கு பதிலா நாங்க சொல்றதை நீங்க பண்ணணும். பரவாயில்லையே, இந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலியா இருக்கா. சொல்லு, அவன் என்ன மன்னிக்கணும்னா
நான் என்ன பண்ணோம்? அதுவா இங்கே முட்டி போட்டு 3 நாளைக்கு அப்படியே இங்க இருக்கணும் அவன் முன்னாடி. என்னது 3 நாளைக்கா? என்னால எப்படி அவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும்? அவங்கள வேறமா முட்டி போட சொன்னேன். அவன் இத்தனை வருஷமா இத்தனை நாளா அனுபவிச்சான் அந்த பெயினை. உங்களால அது பண்ண முடியுமா? இல்லல, வெறுமா 3 நாள் அந்த சூரியன் கீழே போகும் மேல வரும், அந்த மாதிரி 3 வாட்டி வரும். அதை உங்களால பண்ண முடியல. ஹேய் நர்சேனா, நீ வந்து அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் எல்லாருமே என்ன ஒரு வில்லனா பார்ப்பாங்க. என்ன நீ சொல்ல இருக்க? ஆமா, அதுவும் கரெக்ட் தான்ல. பாருங்க, சொல்ல போனா நான் இன்னமும் அதே ஹீலர் தான். எனக்கு இப்பவும் கொஞ்சோண்டு ஹீலிங் தான் வரும். அதனால என்ன எப்படி நீங்க கூப்பிடுவீங்களோ அப்படியே நீங்க கூப்பிடுங்க, எனக்கு பிரச்சனையே இல்ல. ஓ அப்படியா, சரி. உனக்கு வந்து எப்பெல்லாம் ஏதாச்சும் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் நீ தாராளமா என்ன கூப்பிடலாம். நெக்ஸ்ட் சீன்ல அது எத்தனை போய் கொடுக்காங்களா அந்த கில்டுக்காரிக்கு அவ்வளவு சந்தோஷம். அடடே, இந்த ஸ்டோனு இது வந்து ஹைட்ராவோட ஸ்டோன் தானே, இதுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆனா அந்த ஹைட்ரா மியூட்டேட் ஆனனால இது வந்து அஃபெக்ட் ஆச்சா? கண்டிப்பா. அதாவது அஃபெக்ட் ஆயிருந்தா இதோட வேலை மதிப்பு அது 10 மடங்கு அதிகமா இருக்கும். எப்படி அது மியூட்டேட் ஆச்சு? திடீர்னு அந்த நிலத்துல அந்த மானஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சது. அப்படி அது மியூட்டேட்டும் ஆச்சு. இது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. எப்பயுமே லேப்ரத்துக்கு அடியில தான் இதெல்லாம் நடக்கும், மேல நடந்திருக்கு. மேல ஒரு ஆர்க்கியும் நாங்க பார்த்தோம், அதுவும் மிட் லெவல்ல சுத்தி நின்றது. ஆமா, இதே விஷயத்த மத்தவங்களும் சொன்னாங்க. அப்பனா நீங்க என்ன சொல்ல வரீங்க? லேப்ரத்துல ஏதோ ஒரு விஷயம் நடக்குதா? அதுக்குள்ளேயே ஒரு பர்சன் வந்து கேக்குறான். ஆமா, என்ன விஷயம்? சொல்றதுன்னா டைரக்டா சொல்லணும். அப்புறம் ஹீரோவும் நசேனாவும் நந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அந்த ஹைட்ரா மியூட்டேட் ஆனது, அந்த ஆர்க்கு மேல சுத்துனது. ஆமா, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். இதெல்லாம் அவளுக்கும் கண்டுக்க தேவையில்ல. என்ன சொல்றீங்க? அதாவது இது சின்ன சின்ன விஷயம்னு நம்ம அப்படியே விட்டா இதனால ஏதாச்சும் பிரச்சனை வராதா? அட்வென்ச்சர் இருக்கு, உனக்கு என்ன தெரியாதா? அட்வென்ச்சரா மானா அதுல இஷ்யூஸ் இருக்கதா செய்யும். ஏன்னா ஆபத்தை பார்த்து அவங்க பயப்படக்கூடாது. அப்படி இதுக்கே அவங்க பயந்து போனா அவங்க எதுக்கு ஒரு அட்வென்ச்சரா மாறணும்? இல்ல உங்களோட டியூட்டி தானே. அதாவது நீங்க அட்லீஸ்ட் சொல்லணும்ல இந்த மாதிரி நடக்குதுன்னு. இப்ப அதுதான் விஷயம்னா, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நீ ஏன் டவுனை விட்டு வெளில போக கூடாது? வெளியில வந்து நர்சேனா பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். அவனுக்கு என்னதான் பிரச்சனை அப்படி கத்துறான்? நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது. கில்டு வந்து தினமும் ரொம்ப பிஸியா இருப்பாங்களா, அதனால தான் அவர் அப்படி கத்திருப்பாரு. அவரோட பேரு ஹான்சாம். சொல்ல போனா இந்த பிரான்ச்சோட ஹெட் பத்தி உங்களுக்கு தெரியுமா? யாரு? மிஸ்டர் பத்தி தானே நீங்க சொல்றீங்க? ஆமா, அவளைக்கும் அவரை யாருமே பார்த்தது இல்ல. அவரு ரொம்ப வயசானவரா. நான் இப்போ அந்த இடத்துல வேலை செய்யறது இந்த ஹான்சாம் தான். கீழே யாரெல்லாம் வேலை செய்யறாங்களோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இவரு நத்துவாரு. எல்லாமே கரெக்டா இருக்கணும் அப்படின்னு பாப்பாரு. அதனாலே இவரை பார்த்தாலே எல்லாருமே ஒரு மாதிரி பயந்து போவாங்க. சரி, நான் உங்ககிட்ட ஒரு ஃபேவர் கேட்கணும். என்னென்ன கொஸ்டின் இருக்கோ அது எல்லாத்தையுமே காட்டுங்க. அங்க கொஸ்டின் ஒவ்வொன்றையும் பாக்குறேன். ஹப்ஸை கலெக்ட் பண்றது, மிஸ்ஸிங்கான அட்வென்ச்சரை தேடுறது. அப்படியே பார்க்கும்போது கடைசியில ஒரு கொஸ்டின் இருக்கு, அது வந்து ஹண்ட் பண்றது தான். அட, இது நல்லா இருக்கே, இதை நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அதை எடுக்கிறது சரியா இருக்காது. ஏன்னா அந்த மாஸ்டர் அது டிரான்ஸ்போர்டேஷன் சர்க்கிளுக்கு இடையில இருக்கு. அந்த கொஸ்டின் உங்க 2 பேருக்கு ஒரு சூசைடல் கொஸ்டா தான் அமையும். அதனால வேணாம். அதனாலதான் இந்த கில்டே அந்த கொஸ்டின் கொண்டு அவ்வளவு பணத்தை தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ உங்க மேலதான் இருக்கு, அதாவது நீங்க இந்த கொஸ்டை எடுக்கிறீங்களா இல்லையான்னு. ஆனா இதுக்கு இன்னமும் 3 பேர் வந்து தேவைப்படுவாங்க. 3 பேருன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அதாவது அந்த லைரா, ஜிக்கும், அந்த அரிமாவையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. லைராவும் சொல்றான், இது வந்து கரெக்டா இருக்கு, நீயும் அவனை மானிட்டர் பண்ணும் அப்படின்னு சொன்னல, உன்னாலேயும் மீதி விஷயத்த பண்ண முடியும், அதனால இதை ஒத்துக்கோ. அதே மாதிரி அவங்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அங்க என்னென்ன தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே மார்க்கெட்ல வாங்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ சில பல போர்ஷனை வாங்கியிருப்பான். அதை பத்திலாம் சொல்லினே வரும்போது அவ சடனா நிப்பாளா. இன்னொரு பொண்ணு வந்து அப்படியே கண்ணம் போடுறா. அங்க நர்சேனா அப்படியே பின்னாடி திரும்பி தாக்க ஆரம்பிக்கிறான். லார்மா, நீங்க வந்து இங்க என்ன பண்றீங்க? என்ன சொல்ற? இந்த சிட்டில லேப்ரத் இருக்கிற சிட்டில நான் இல்லாமையா? அதே மாதிரி எல்லாருமே என்ன ஃபயர் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்ன மாதிரி ஒரு கிரை பேபியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன். இது எங்க அப்பா பார்க்க சொன்னாரா? ஆமா, இல்லையா பின்ன நீ சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துட்டா என்ன ஆகும்? சரி பார்க்கணும் அப்படின்னு தான் வந்தேன். அங்க ஹீரோவும் வரானா. அவளை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். அட, உங்க 2 பேருக்கு என்ன தெரியுமா? அட மாஸ்டர், நீங்க வந்து என்ன பண்றீங்க? சீன்ல அங்க மாஸ்டரை பத்தி அவன் பேச ஆரம்பிக்கிறான். ஆமா, உங்களோட மாஸ்டரா இவங்க? ரசேனா, உனக்கு எப்படி என்னோட மாஸ்டர் தெரியும்? அதுவா, இவங்க வந்து என்னோட அப்பாவோட ஒரு பழைய ஃப்ரெண்டு. அங்க மாஸ்டர் சொல்றாங்க, உனக்கு தெரியாதுல்ல, நான் இவளை சின்ன வயசுல இருந்து பார்த்துன்னு இருக்கேன். ஆனா சொல்ற ஒரு விஷயத்தையும் கண்டுக்கவே இல்ல. கண்டுக்க போறீங்களா இல்லையா? மாஸ்டர் சொல்றாங்க, ஒரு விஷயம், நான் இவளோட ஃபேமிலி மேட்டர் அஃபேர்ஸை பத்தி பேசும்போது நீ வந்து வெளியிலே ஏதாவது உள்ள வராத. இல்ல, என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து உள்ள வந்தாகணும். நான் தான் இவளோட பார்ட்னர், அதனால எனக்கு அதுல அனுமதி இருக்கு. அப்படின்னா நீ வந்து உள்ள வருவ, உன்னாலே என்னை எதிர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறியா? அங்க ஃபயர் அட்டாக்க வச்சு தாக்குற ஈஸியாவே நம்ம ஹீரோ தப்பிக்கிறான். பரவாயில்லையே, உனக்கு நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு போல. ஆமா, இல்லையா பின்ன? ஆல்ரெடி அந்த மேஜிக்னால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். அப்படின்னா நான் வந்து இவளை உன்கிட்ட வர்றேன். நர்சேனா சொல்றேன், உங்களுக்கு தெரியுமா, நான் ஒன்னும் ஓடிலாம் வரல, லெட்டர் வச்சுட்டு வந்துட்டேன். நான் சரியா அவங்க கிட்ட சொல்லல. சரி, அந்த லெட்டர்ல நீ சொல்லிருக்கலாம்ல என்ன பண்ணலான்னு. நான் சொன்னேன், அதாவது என்னோட பிக் பிரதரை நான் தேட போறேன், அதனால நீங்க கவலைப்படாதீங்க
பண்ணாதீங்கன்னு. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டா நீங்க வரி பண்ண தேவையில்ல. இதை கேட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா யாருன்னே தெரியாத ஒரு ஆளை அவளோட அண்ணா அப்படின்னு சொல்றா. நான் வந்து உங்களுக்காக தான் வந்தேன். ஆனா நான் எப்படி சொல்றது, அன்னிலேருந்து நான் ஒரு நாளும் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஏன் உங்களை எப்பயுமே நான் கண்காணிச்சேன். ஒரு நாள் உங்களை அந்த கில்டை விட்டு தூக்கும் போது அதை கேள்விப்பட்டேன். அன்னைக்கு நான் சொல்லாம கொள்ளாம அப்படியே ஓடி வந்துட்டேன். இதெல்லாம் நான் எப்படி உங்ககிட்ட சொல்றது, அதனால தான் நான் சொல்லவே இல்லை. அங்க ஹீரோவை சொல்றான், நீ வந்து உங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தையாச்சும் சொல்லியிருக்கலாம்ல. ஏன்னா அவரு ரொம்ப வருத்தப்படுவாரு. ஒரு அட்வென்ச்சரரா இருக்கிறேன்னா கன்சல்ட் பண்ணும் உன்னோட பேரண்ட்டை. இல்ல நான் வந்து அப்படி பண்ணா அவரு அட்வென்ச்சரரா இருக்க அலோ பண்ணலன்னா என்ன ஆகும் என்னோட நிலைமை. அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே சேர்ந்து சண்டைலாம் போட முடியாது. யோசிச்சு பாருங்க. இல்ல அப்படிலாம் இல்ல, அவரு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அதாவது நீ சொல்லாம ஓடி போயிட்டேன்னு. அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, நீ ஒரு அட்வென்ச்சரரா இருக்குதுல. அவர் என்ன சொன்னாருன்னா, நீ வந்து அவளைக்கும் ஆபத்துல இல்லாத வரைக்கும் அது ஓகே தானே, ஆபத்தா இருந்தாதான் கொண்டு வர சொன்னாரு உன்னை. அதனால நான் வந்து மீதி விஷயத்த பாத்துக்கிறேன். ஹே லஸ்ட், நீ என்ன பண்ணு, எனக்கு தாகமா இருக்க, ஏதாச்சும் கொண்டு வா. லிக்கரா? ஆமா இல்லையா பின்ன, நீங்க இன்னும் அந்த பழக்கத்தை வில்லல, போதும் நித்திரியா போய் கொண்டு வா. அதுக்கப்புறம் மாஸ்டர் வந்து லஸ்ட பத்தி தான் சொல்றாங்க. என்ன நீ வந்து அவனுக்காக இங்க வந்திருக்க, ஆனா அவனுக்கு உன்னோட தேவையே இல்லாத மாதிரி ஃபீல் பண்றான் தானே, அதனால உனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அதுதானே. இல்ல அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், ஆனா என் கூட இருக்கும் போதெல்லாம் அப்படி அவன் இல்ல உங்களுக்கு தெரியல, அது ஒன்றும் உண்மை இல்ல. அவர் வந்து எப்பயுமே மத்தவங்களுக்காக யோசிப்பாரு. அவருக்காக யோசிக்கிறத விட மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு தான் யோசிப்பாரு. ஏன் எனக்கும் கொஸ்டெல்லாம் அவரு தான் பார்த்தாரே தெரியுமா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே கெயின் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கும் மேல அவர் வந்து என்னை காப்பாத்தினாரு. அதை வந்து என்னால எப்படி மறக்க முடியும். ஆனா நான் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தாலும் இது வரைக்கும் என்னால எதுவுமே பண்ண முடியல. பதிலுக்கு அவரு தான் ஹெல்ப் பண்றாரு. நான் அவருக்கு ஒரு பேர்டனா தான் இருக்கேன். என்னால என்ன பண்ண முடியும். எனக்கு புரியுது. அதாவது நீ கவலைப்பட தேவையில்ல, நீ வந்து அவன் கூட இருக்கும் போது தான் எல்லாமே அப்படியே அவனுக்கு மாறி இருக்கு. நான் பார்த்த லஸ்ட் வந்து இவன் இல்ல, இப்போ இந்த மாதிரி அவன் அப்போ இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் நஸ்தேனா. இதெல்லாம் கேட்டா அவ ரொம்ப சந்தோஷமாரா. இன்னமும் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க போயிடுறாங்க. இந்த சைடு அவ சொல்றா, சரி நான் வந்த வேலையை பார்க்க வேண்டியதா. நெக்ஸ்ட் சீன்ல மாஸ்டரும் ஒரு இடத்துக்கு வந்து சொல்றாங்க, மிஸ்டர் மிஸ்ட், நான் உங்களை பாக்குறதுக்கான நேரம் இது. இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த அமரெஸ்ட் சொன்ன அதே பர்சன் தான். இந்த சைடு அவங்களோட பாட்டி அங்க ரெடி ஆகுது. அங்க லஞ்ச் எல்லாம் கொடுக்குறாங்களா. அவளுக்கு ஒரு மாதிரி பொசசிவா இருக்கு. அவ டப்புன்னு வாங்கிக்கிறா. அதை நான் இருக்கல, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். நீ இருக்கிறனால தான் நான் ரொம்ப கவலைப்படுறேன். எல்லாருமே ஒரு ஏரியாவுக்கு வராங்க. அங்க நஸ்தேனாவும் கேட்கறான், அம்மா என்ன அந்த ஃபீனிக்ஸை இன்னமும் ஆள காணோம். நான் என்ன யோசிச்சேன்னா போகிற வழியிலேயே நம்ம பாத்துருவோம் அப்படின்னு யோசிச்சேன். இல்ல ஃபீனிக்ஸுக்கு இந்த மாதிரி டைட்டான இடம்லாம் பிடிக்காது. அதுங்க ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய இடத்துலயோ இல்ல சீலிங் மேலேயோ தான் இந்த மத்தவங்களை தாக்கணும் அப்படின்னு பார்த்துன்னு இருக்கும். நெக்ஸ்ட் சீன்ல ஒரு ஏரியாவுக்கு வராங்க. இந்த ஏரியா தான் ரொம்பவும் பெருசா இருக்கு. உங்க லைரா சொல்றா, இங்க வந்து இன்னொரு இடம் இருக்கு, அதை யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னு நினைக்கிறேன். சைட்ல ஹீரோவும் கல்ல தூக்கி அடிக்க அந்த சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது எல்லாருக்கும். ஃபீனிக்ஸ் அது வந்து கண்டிப்பா பிரெடிக்டரை தேடி இந்த மாதிரி சவுண்ட் கேட்டு தான் வரும். இப்படி இங்க யோசிக்கும் போதே அங்க போர்ட்டல் வழியா அது பயங்கர வேகமா வந்து தாக்குது. நல்ல வேலை இவங்க எல்லாருமே தப்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அங்க கில்டு பொண்ணை காட்டுறாங்க. அந்த கில்டுல இருக்க பொண்ணும் அப்படியே உட்கார்ந்து இருப்பாளா. முன்னாடியே நஸ்தேனாவோட மாஸ்டர் வராங்க. அவளை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு விஷயம் ஒண்ணு நல்லாவே தெரியுது. இவங்கள வந்து நான் அப்படியே நழுவ விடக்கூடாது. அங்க போய் அவ கேட்க ஆரம்பிக்கிறா, ஆமா என்ன விஷயம், இதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. பரவாயில்லையே, நான் எதிர்பார்க்கல. இந்த கில்டு வந்து ரொம்ப வாமா கைண்ட் ஆஃப் ஃபீல் ஆகுது. ஆமா இல்லையா பின்ன, எல்லாரையுமே நான் இப்படிதான் கிரேட் பண்ணுவேன். ஆனா இந்த பொண்ணை பாக்குறதுக்கு சாதாரணமான பொண்ணு மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் சாதாரணமா இந்த பொண்ணை பார்த்தா எல்லாருமே ஏமாந்து தான் போவாங்க. ஆனா என் கண்ணு அப்படி இல்ல. அவகிட்ட இருக்கிற அந்த ஐட்டம்ஸ் அதெல்லாம் ஆர்டினரி இல்ல, ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஐட்டம். அதை படி பார்த்தா இந்த பொண்ணு வந்து ஒரு கிரேட்டான பொண்ணா தான் இருப்பா. நான் வந்து என்னோட கையை விட்டு இவள நழுவ விட மாட்டேன். அங்க பேச்சு கொடுக்குறேன். ஆமா எதுக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க. இதுவா, நான் வந்து இந்த பிரான்ச்சோட மினிஸ்டரை பார்க்கணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன். ஓ அப்படியா, ஆனா எதுக்கு. அதாவது உங்களை பார்க்கும்போது அவரோட டாட்டரா இல்ல கிராண்ட் டாட்டரா. இல்ல நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நான் வந்து எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லனா, நான் ஒரு கொல்லணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன். உனக்கு என்ன பைத்தியமா, நீ வந்து அதிகா பண்ண வந்திருக்க. அப்படின்னா என்னாலலாம் உன்னை உள்ள விட முடியாது. வாய்ப்பே இல்ல, நீ உள்ளலாம் போகவே கூடாது. ஏன்னா ஒரு முட்டாள் மாதிரி நீ எப்படி பேசின்னு இருக்க. ஓ அப்பனா நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேன். நான் வந்து கடுமையா நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். அவ ஒரு ஃபயர் பால உருவாக்குறாளா. இதை பார்த்து அந்த கில்டு பொண்ணு ரொம்ப பயந்து போறா. அங்க சைட்லயே ஒரு பர்சன் வந்து கேட்கறான், ஆமா உங்களுக்கு என்ன வேணும். இங்க என் கிட்ட எதுவா இருந்தாலும் கேட்கலாம். என்னோட பேரு ரேல்மாவா. ஆமா. கில்டு பொண்ணு சைடாவே கேக்குறான். ஆமா அப்பனா உனக்கும் இந்த பொண்ணை நல்லாவே தெரியுமா என்ன. உங்களுக்கு என்ன இந்த பொண்ணை பார்த்து இன்னுமா தெரியல, இவதான் ஃபயர் காட். இவன் நினைச்சா போதும் இந்த மொத்த பில்டிங்க ஒண்ணுமே இல்லாம ஆக்க முடியும். அங்க இதை கேட்டு அமரஸ்ட் எல்லாம் ரொம்ப பயந்து போறா. பரவாயில்லையே, இப்பயாச்சும் இங்க பேசுற மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க. சரி நீங்க வந்து எதுக்கு வந்தீங்க. அந்த ஹான்சாம் அவரை தேடியா வந்திருக்கீங்க. சீன்ல அந்த ஃபீனிக்ஸோட சீனை காட்டுறாங்க. அந்த ஃபீனிக்ஸை பார்த்து இவங்க யோசிக்கிறாங்க, ஏன்னா அது ரொம்ப தூரமா இருக்கா, அதை ஒழுங்காவும் இவங்களால அட்டாக் பண்ண முடியாது. கையால அட்டாக் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அதனால ஹீரோ யோசிக்கிறாங்க,
யோசிக்கிறான் அதை வந்து ஒரு போவால அட்டாக் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆனா இப்படி யோசிக்கும் போதே திடீர்னு ஃபீனிக்ஸ் நசினாவை தாக்கவதா இல்ல வேலை ஹீரோ வந்து காப்பாத்துறான். உனக்கு எதுவுமே ஆகல யோசிச்சு பார்க்கல ஃபீனிக்ஸ் இந்த அளவுக்கு பயங்கரமா தாக்குன்னு. ஏன்னா அதோட நகத்தை வச்சு எதை வேணாலும் உடைக்க முடியும். அதோட பாடி அது முழுக்க ஒரே நெருப்பா பரவி இருக்கு. அது கஷ்டம் தான் தாக்குறது. இந்த சைடு மாஸ்டர் அந்த பர்சன் கிட்ட பேசுறாங்களா இப்பதான் அந்த பர்சனே சொல்றான். இதே விஷயத்த நேத்து ஒரு அட்வென்ச்சரர் என் கிட்ட சொன்னா தெரியுமா. அப்புறம் நீங்க வந்து என்ன சொன்னீங்க அதை பத்தி யோசிக்கதான் இருந்தா நீ வந்து இங்கிருந்து போயிடு அதாவது டவுனை விட்டு போயிடு அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா விஷயம் வந்து அதே தான். ஆனா நான் ஒன்னும் அப்படி சொல்ல வரல. இந்த டவுனுக்கு இடையில இருக்க அந்த விஷயம் அதுக்கும் இந்த லேப்ரத்துக்கும் ஏதோ ஒரு விஷயம் வந்து கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க அந்த விஷயம் வந்து எப்பத்துல இருந்தோ இருக்கு. ஆனா அந்த விஷயத்துக்கும் லேப்ரத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு. யோசிச்சு பாருங்க இந்த டவுனோட மொத்த பவருமே கிட்டதான் இருக்கு. அதாவது இந்த பிரசிடென்ட் கிட்ட அவரு தான் இந்த டவுனை பொறுத்த வரைக்கும் ஒரு கிங் மாதிரி. அவரே இப்போ எதுவுமே பண்ணாம இருக்காரு. கேட்டா இந்த மாதிரி டவுனை விட்டு வெளில போயிடுங்க அப்படின்லாம் சொன்னா எப்படி. இப்போ கூடிய சீக்கிரத்துல இந்த லேப்ரத்தால நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது. இந்த சைடு அந்த ஃபீனிக்ஸ் காட்டுறாங்க. அது ரொம்ப ஆக்ரோஷமா அங்கேயும் இங்கேயும் சுத்தின்னு இருக்கா. நசினா கேக்குறான் ஆமா இதுக்கு அந்த ஃபீனிக்ஸ் வந்து நம்மள பார்த்தோன்னே தாக்கல. இங்க வந்து நம்ம 5 பேர் இருக்கோம். அது தாக்குறது அதுக்கும் கொஞ்சம் டேஞ்சரா இருக்கும். வைல்ட் அனிமல்ஸோட இன்ஸ்டிங்கே அப்படிதான். நீ சொல்றதும் கரெக்ட் தான். அப்போ நம்ம கிட்ட வேற வழி இல்ல. நம்ம சீக்கிரமா நம்ம தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஏன்னா இங்க இருக்கிற ஆக்சிஜன் அது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியான இருக்கு. ஏன்னா அதோட ஃபிளேம்ஸ் வந்து அப்படி இழுக்குது எல்லாத்தையும். இதனால ஜிக் வந்து ஒரு பிளான சொல்றாரு. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் அரிமா அவளோட வாட்டர் மேஜிக் வச்சு இந்த ஃபீனிக்ஸோட விங்ஸ் மேல தாக்குவாலாம். அதை கரெக்டான வாய்ப்பா பயன்படுத்தி ஜிக் அதை வந்து பயங்கரமா தாக்கிடுவாரு. ஆனா இப்போ வந்து என்ன பிரச்சனைனா வாட்டர் மேஜிக் பயன்படுத்தும் போது நீ டிஃபென்ஸ்லெஸ்ஸா இருப்ப. ஆனா நீ அதுக்கு கவலைப்பட தேவையில்ல. நான் இருக்கேன். நான் வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன். அரிமா நானும் தான் இருக்கேன். ஹேய் இது ஒன்னும் ஜோக் பண்ற விஷயம் இல்ல. சரி எனக்கு புரியுது. சைலே நசினாவும் ஹீரோவும் சொல்றாங்க கவலைப்படாத அரிமா நாங்களும் இருக்கோம். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க எல்லாருமே ஓடி போய் அப்படியே அந்த ஃபீனிக்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்றாங்களா. இதை ஒரு வாய்ப்பா வச்சு அரிமா அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அங்க லாயராவும் யோசிக்கிறா அரிமா நீ வந்து கவலைப்படாத. நான் உனக்கு நம்புறதுக்கு இவங்க இருக்காங்க. இதுக்கு முன்னாடி உனக்கு தப்பான விஷயம்லாம் நடந்திருக்கலாம். ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ ஒரு அற்புதமான அட்வென்ச்சரரா மாறுவ. சோ அதனால எதை பத்தியும் கவலைப்படாத. உன்னோட பார்ட்னர்ஸா நீ நம்பு. அங்க அதே மாதிரி அவ மேஜிக்கை வச்சு பயங்கரமா தாக்குறாளா. இதை ஒரு வாய்ப்பா வச்சு ஜிக் அதை பயங்கரமா தாக்கிறாரு. ஆனா அந்த ஃபீனிக்ஸுக்கு பெருசா உழைக்கும் எதுவும் ஆகல. அந்த ஃபீனிக்ஸ் அப்படியே சைடா போய் உட்காது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு கொஞ்சமாச்சு டேமேஜ் ஆயிருக்கும். இந்த சைடு அந்த ரெல்மா சொல்றான் இப்போ வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க ரேம்பேஜா போக போதா லேப்ரத். ஆமா உங்களுக்கு புரியலையா என்ன ரீசெண்டாவே சில பல நாளா மாஸ்டர்ஸ் வந்து மியூட்டேட் ஆகுது. அதுவும் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மானா வச்சு அதுவும் எப்படின்னு தெரியல. அப்படியே சீன் இந்த சைடு வந்து இந்த பொண்ணு சொன்ன மாதிரி அங்க நடக்குது. அங்க இருக்கிற மானா எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி ஃபீனிக்ஸ் அப்படியே வேற லெவல்ல உருமாது. அது அப்படியே மியூட்டேட் ஆகுதா. இதை பார்த்தாலாம் அரிமா ரொம்ப ஷாக் ஆகுறா. ஏன் எங்களுக்கு ஒண்டி ஏன் இப்படி நடக்குது. நாங்க எப்பெல்லாம் சண்டை போடுறோமோ அப்போ ஒண்டி நாங்க இந்த மியூட்டேட் ஆன மாஸ்டர்ஸ் கூட ஒண்டி சண்டை போடுறோம். இதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ அப்படியே நடுங்க ஆரம்பிக்கிறா. ஐயோ இது வந்து சரியில்லை. அதாவது இவ பழையபடி ரொம்ப பயப்படுறா. ஏன்னா போன வாட்டியே இவ ரொம்ப பயந்து போயிட்டு அந்த மியூட்டேட் ஆன மாஸ்டரை பார்த்து அங்க மத்தவங்களும் யோசிக்கிறாங்க இது வந்து சரியில்லை. அந்த மாஸ்டரோட கண்ணு அரிமா மேலதான் இருக்கு. ஏன்னா அவ தான் வாட்டர் அட்டாக் வச்சு தாக்கிருப்பா. அங்க பயங்கரமா அது தாக்குதா. ஐரா சொல்றான் ஏய் நீ வந்து நகர்ந்து போகணும். நான் என்ன நகர முடியல நான் சொல்றேன். என்னோட கால் மூவ் ஆக மாட்டுது. ஆனா அந்த அட்டாக் படலான்னு வரும். அங்க லயரா தான் காப்பாத்த வரா. அதுக்குள்ளேயே அங்க திடீர்னு ஜிக் பயங்கர வேகமா வந்து அந்த அட்டாக்க 2 துண்டாக்குறான். அதை சொன்னல உன் மேல ஒரு கீரல கூட நான் பட விட மாட்டேன். அந்த ஃபீனிக்ஸுக்கு இன்னமும் கோவமாதா அது பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குது. அரிமா நீ வந்து கவலைப்படாத. அதாவது நாங்க எல்லாருமே இருக்கோம் எழுந்துக்கோ. இல்ல இல்ல நான் எழுந்துக்கிறேன். இதுக்கு மேலேயே நான் பயப்படக்கூடாது. எனக்கு இன்னமும் கொஞ்சம் டைம் கொடுங்க. இந்த சைடு மாஸ்டர் எவ்வளவு பேசி பார்த்துட்டாங்க. இருந்தாலும் ஒரு ஒத்துக்கிற மாதிரியும் இல்ல உண்மையும் ஒரு சொல்லல. அவரு எதுக்குதான் அப்படி பண்ணாரோ அவர் ஒரு ஊமை மாதிரி எதையுமே ஒரு சொல்லல. நான் எதிர்பார்க்கல அவங்க வந்து உண்மையை சொல்லணும்னு. சீன்ல ஃபீனிக்ஸ் அப்படியே நசனாவை தாக்கவதா. சரி நான் ஓங்கி ஒரு பஞ்ச கொடுக்கறான். இது வந்து உனக்கு எப்படி இருக்கு. அந்த ஃபீனிக்ஸுக்கு பெருசா எதுவும் ஆகல. நசேனா உன்னோட கையை பாரு. நசேனாவோட கையை பார்த்தா பயங்கரமா எரியுது. அவ பயங்கரமா கத்திக்கணும் புலம்பின்னு இருக்கா. அவனோட கை பயங்கரமா சுத்துன. ஃபீனிக்ஸ் இன்னமும் விடாம அங்க நசேனாவை தாக்கலன்னு தான். நல்ல வேலை அங்க ஹீரோ வந்து காப்பாத்துறான். ஆனா ஹீரோவாலையும் ஒரு கட்டத்துல கட்டுப்படுத்த முடியல. ஹீரோட சுவாடியை அப்படி தள்ளி விட்டு உருக்கி விட்டது. நான் எதிர்பார்க்கல இந்த சுவாடியை உருக்குற அளவுக்கு அதோட ஹீட் அவ்வளவு வலிமையா இருக்கு. இந்த சைடு அங்க நசேனாவோட மாஸ்டரும் வந்து அந்த பெரிய பில்லரை பார்த்து யோசிக்கிறாங்க. இது ஒன்னும் சாதாரணமான விஷயம் இல்ல. இந்த விஷயத்தினாலதான் லேப்ரத்துல ஏதோ ஒரு விஷயம் தப்பா போயின்னு இருக்கு. இந்த சைடு அந்த ஃபீனிக்ஸ் காட்டுறாங்க. அது பயங்கர வேகமா எல்லாருமே தாக்க ஆரம்பிக்குதா. அங்க அரிமாவும் அவளோட ஸ்பெல்லை யூஸ் பண்றா. ஆனா யூஸ் பண்ணும் போது அவ கொஞ்சம் கொஞ்சமா களைச்சு போக ஆரம்பிக்கிறா. பார்க்கும் போதே அங்க லயராக்கு புரியுதா. அவளோட ஹீலிங் யூஸ் பண்ணி அவளோட பவரை இன்னமும் அதிகரிக்கிறா. அரிமா ஐசாரோ உருவாக்கி அங்க பயங்கரமா தாக்குறா. இது ஒரு வாய்ப்பா வச்சு தாக்கலான்னு போறாங்க. ஆனா ஃபீனிக்ஸுக்கு அவளைக்கும் எதுவும் ஆகலையா. நசேனா சம வேகமா ஓடி போயினே சொல்றா. மீதி இருக்க விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நீங்க வந்து அதுக்கப்புறம் பாருங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும். என்னோட கிளவுஸையே நீ எரிச்சிட்ட. அதுக்கான ரிவெஞ்ச் தான் இது. அங்க பயங்கரமா அதோட மண்டியிலே ஒரு கிக் அடிக்கிறா. அந்த ஃபீனிக்ஸ் அப்படி கீழே வந்தா இதை ஒரு வாய்ப்பா வச்சு சொல்றான். லாஸ்ட் சீக்கிரமா வந்து இதை கொல்லுங்க. அதே மாதிரி ஹீரோவும் டக்குன்னு வந்து அவனோட சோட வச்சு மண்டையிலே ஒரு போடு போடுறான். இதனால
அதனால ஃபைனலி அந்த ஃபீனிக்ஸ் அங்க இறந்து போகுது. அரிமா பரவாயில்ல, உன்னாலதான் நான் இந்த மாஸ்டரை தோக்கடிச்சேன். நீ ஒண்ணி மேஜிக் வச்சு தாக்கலனா இது கஷ்டமான விஷயமா இருக்கும். நான் அரிமாக்கு அங்க சந்தோஷத்துல அவ்வளவு கண்ணீர் வருது. அங்க அப்படியே போய் அந்த ஸ்டோன் எத்த ரொம்ப சந்தோஷமாகறான். அங்க ஜிக்கும் யோசிக்கிறான், ஆனா விஷயம் இப்படி இல்ல. போன வாட்டி அவனோட நிலைமை ஒரு மாதிரி வித்தியாசமா மாறிச்சு, இந்த வாட்டி அப்படி எதுவும் ஆகல. இருந்தாலும் நான் வந்து அவன் மேல ஒரு கண்ணை வைக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க எல்லாருமே வருவாங்களா, மாஸ்டர் வெல்கம் பண்றாங்க. என்னப்பா கேள்விப்பட்டேன், அதாவது ஒரு பெரிய ஃபீனிக்ஸே நீங்க தோக்கடிச்சிங்களாமே, எப்படியோ நீங்க கொஸ்ட முடிச்சிட்டீங்க போல. ஆமா, இந்த விஷயத்த பத்திலாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவா, அந்த பொண்ணு அவளோட பேரை வந்து எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, ஆனா அவகிட்ட ஏதாச்சும் கொடுத்தாலே போதும் அவளே சொல்லிடுறா. ஓ, நீங்க வந்து அமரஸ்ட பத்தி தான் பேசுறீங்களா? ஏதோ ஒண்ணு, அந்த பெரிய ஃபீனிக்ஸை நீ தோக்கடிச்சிருக்க, கண்டிப்பா உனக்கு நிறையவே பணமும் கிடைச்சிருக்கும். நீ எனக்கு ஏன் டின்னரை வாங்கி கொடுக்க கூடாது? உங்களுக்கு டின்னர்லாம் ஒன்றும் தேவையில்லை, குடிக்கணும் அதுதானே. உங்களுக்கு ஏன் குடிக்கிறது அவ்வளோ பிடிச்சிருக்கு? அதை பத்திலாம் எதுக்கு, நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். சாப்பிட்றாங்களா? ஆனா மாஸ்டருக்கு அந்த சாப்பாடு சுத்தமா பிடிக்கல. இது வந்து ஒரு மாதிரி சீப்பா இருக்குப்பா. ஆனா இதை கேட்கிற இந்த சின்ன பொண்ணுக்கு ரொம்ப கடுப்பாயிது. என்ன நான் சொல்றேன், உன்னோட மேன்ஷன்ல எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி ஃபுட்டு கிடைக்காது, அதனால சாப்பிடு. என்னது மேன்ஷனா? இப்பதான் அவங்க ஒரு விஷயத்தையே சொல்றாங்க. உங்களுக்கு வந்து தெரியல நசினா யாரோட பொண்ணுன்னு? ஜெர்னலிஸ்ட்ரியோட ஒரு பொண்ணுதான் இவ. அங்க இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அங்க இப்பதான் ஹீரோக்கே புரியுது, ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணை காப்பாத்திருப்பால அதே பொண்ணா இது. நெக்ஸ்ட் சீன்ல அங்க ரால்மா வந்து சொல்றான், அந்த ரீசெண்டா இந்த லேப்ரத்துல நிறையவே மியூட்டேஷன் நடக்குது. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதே மாதிரி இந்த ஃபயர் கார்டு அந்த பொண்ணும் இங்க வந்திருக்கா. ஓ அப்படியா, அப்ப எனக்கு உன்னோட உதவி தேவை, என்னோட மை டிசைபிள். நசினா பயங்கரமா கத்த ஆரம்பிச்சறா. என்ன இது, இத்தனோட பணத்தை வச்சு நாங்க என்ன பண்றது? அது உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு எக்ஸ்பென்சிவ்னு? அதாவது நாங்க கொண்டு வந்த அந்த ஸ்டோனு அது ஃபீனிக்ஸோட ஸ்டோனு, ஈவன் அது வேற மியூட்டேட் ஆனது. நீங்க என்னன்னா இத்தனோண்டு பையில இத்தனோண்டு காசை கொடுக்குறீங்க, இதெல்லாம் சரிதானா? எப்பா நசேனா, நீ கொஞ்சம் அதை சரியா பாக்குறியா? அதை வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, அது முழுக்க எல்லாமே கோல்டு காயின்ஸ், காப்பர், சில்வர். இதெல்லாம் கம்பேர் பண்ணா கோல்டோட வேல்யூ ரொம்ப அதிகம். அதே மாதிரி இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பிரான்ச் இருக்கு. ஆனா நாங்க கோல்டுக்கு பதிலா காப்பர் சில்வர் காயினா கொடுத்தா அது வந்து நிறையவே இருக்கும், உங்களுக்கு எத்தனை போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால தான் நாங்க இப்படி பண்ணிருக்கோம். உங்க லஸ்ட்டும் சொல்றேன், ரொம்ப நன்றி, இந்தாங்க நாங்க வந்து பிரச்சனை குத்துறதுக்கு ரொம்ப நன்றி. உங்களால நாங்களும் நிறையவே இன்னைக்கு பணம் சம்பாதிச்சோம். ஆனா எதுக்குன்னு தெரியல, ஹீரோ ஒரு மாதிரி உம்மன் தான் இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க ஒரு ஏரியால உட்காந்து இருப்பாங்களா, சைட்லயே ஒரு பொம்மையை வச்சு அங்க ஒரு ஷோ மாதிரி பண்றாங்க. இந்த சிட்டில இருக்க டார்க்கான டஞ்சன், அதுல 200 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமான டிராகன் இருந்தது, அதை கொல்லணும்னு ஒரு ஹீரோ வந்தாரு. யாரு ஜெயிச்சிருப்பா? ஹீரோ தானே பசங்க பயங்கரமா கத்துறாங்க. இந்த சைடு நசீனா கேக்குறா, அம்மா பிக் பிரதர், நம்ம ஏன் ஒரு வீடை ரெண்ட் எடுக்க கூடாது? ஏன்னா நம்ம கிட்டதான் நிறையவே பணம் இருக்கல. அதாவது மிஸ் அமரஸ்ட் வர சொன்னாங்க, நம்ம அப்படி பண்ணா நம்மளுக்கு நல்லா வாட்டமாவும் இருக்கும்னு. என்ன ஆச்சு, இந்த ஹோட்டல்ல ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்கா? எதுக்கு இந்த ஐடியா சடனா வந்திருக்கு? இல்ல அப்படிலாம் இல்ல, எனக்கு இது எப்பத்துல இருந்தோ இருக்கு, எனக்கு அது ஒரு பெரிய ஆசை மாதிரியோ சொல்லலாம். அப்பனா நசீனா, இந்த ஹோட்டல் உனக்கு பிடிக்கலையா? ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? இல்ல அப்படிலாம் இல்ல, இங்க வாழ்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமா இவங்களோட சாப்பாடு, அதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளவு அருமையா இருக்கு. ஆனா இதுல என்ன விஷயம்னா, இந்த இடம் ரொம்ப பாப்புலரா இருக்கா, அதனால ஏகப்பட்ட ஆளுங்க வராங்க, மாதிரி கிரௌடாவும் நாய்ஸியாவும் இருக்கு. ஆமா, அது இருக்கதான் செய்யுது. ஆனா நசீனா அங்க மனசுல யோசிக்கிறா, நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்? அதாவது எனக்கு அவரு கூட தனியா பேசணும், அதாவது ஒரு தனியான குவைட்டான ரூம்ல நாங்க வாழணும். அங்க விறகெல்லாம் இருக்கும் போது நாங்க 2 பேரும் தனியா பேசினிருந்தா அது எப்படி இருக்கும்? அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவரு வந்து எனக்கு நிறையவே அட்வைஸையும் பண்ணுவாரு, அதுவும் இந்த டஞ்சனை பத்தி. அது ஒன்றும் சாதாரணமான கான்வர்சேஷனா இருக்காது, நாங்க தனியா இருக்கனால அது வந்து எங்களுக்குள்ள சில விஷயத்தை ஏற்படுத்தும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நசீனா ஒரு மாதிரி பண்ணிருப்பாளா. அங்க லஸ்ட் கேக்குறான், ஆமா என்ன ஆச்சு நசீனா, ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? இல்ல அப்படிலாம் இல்ல, இப்போ அப்படியே நம்ம யோசிக்காம வீடை வாங்குறது சரியா இருக்காது. அதே மாதிரி ஜிக்க பத்தியும் மத்தவங்கள பத்தியும் யோசிக்கணும், ஏன்னா அவங்களும் தானே அந்த ஃபைட்ல நம்மளுக்கு உதவுனாங்க. அவங்க வேற கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல இருக்க பார்ட்டியை நீ என்ன ஃபார்ம் பண்ண போறியா? ஆனா நம்ம இன்னமும் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸையும் நம்ம கொடுக்கல. அப்பனா நீங்க என்ன சொல்றீங்க, அவங்க கூட நீங்க பார்ட்டியை ஃபார்ம் பண்ண போறீங்களா என்ன? காம்பேக்ட் பவர்னு வந்துட்டா அது ஃபார்ம் பண்றது நல்ல விஷயமா தான் இருக்கும், ஏன்னா ஜிக்கோட பவர் அது வந்து அடிச்சுக்க முடியாது. ஃபீனிக்ஸோட அந்த அட்டாக்கையும் அவர் வந்து சுக்குநூறு ஆக்குனாரு. இப்போ அவங்களாம் இந்த ஒண்டி தான் நம்மளால ஃபியூச்சர்ல இன்னமும் அந்த லேப்ரத்துக்குள்ள அடியில போக முடியும். ஆனா எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, நீங்க ஒண்டி இருந்தா போதும், நம்ம மேலேயே எல்லாத்தையுமே பண்ணலாம். இல்ல அவங்க கூட பார்ட்டி ஃபார்ம் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் அதுக்கு ஒத்துக்கிறேன். நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஒரு பார்ட்டியே நடக்குது. அந்த கடைக்கார அம்மாக்கும் தெரிஞ்சிருக்கு அவங்க ஒரு பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்காங்கன்னு. இதனால ஒரு மிகப்பெரிய விருந்தா அவங்க ஒரு விருந்தியை கொடுக்குறாங்க. அங்க எல்லாருமே சாப்பிட ஹரிமாலாம் அப்படியே தூங்கிறா. இவ தூங்கிட்டான்னு நினைக்கிறேன், நான் இவளை ரூமுக்கு கொண்டு போறேன். இல்ல என்னோட வயிறு ஃபுல்லா இருக்கு, நான் இதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன். இல்ல ஹரிமா, நான் உன்னை தூங்க வைக்க தான் கொண்டு போறேன், சாப்பிட இல்ல. அங்க லைராவும் ஜிக்கு கிட்ட சொல்றா, இதுதான் சரியான வாய்ப்பு, நீ கேட்கணும்னா அதை கேட்கலாம். நெக்ஸ்ட் சீன்ல அவ போகும்போதே அங்க நசீனா வந்து கேக்குறா, இருங்க நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த பேசணும். இதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. அங்க உடனே அவ அந்த விஷயத்த சொல்றா, நான் ஹீரோ கிட்ட கேட்டேன், அதாவது நாங்க 2 பேருமே தனியா வாழ்றதுக்கு ஒரு ரூமை ரெண்ட் எடுக்கலான்னு. என்னது அப்படியா, அதுக்குள்ளே நீ கேட்டுட்டியா? நீ ரொம்ப போல்டா
இருக்க, ஆனா அவரு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு என்ன பிடிக்கலையா என்ன? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, அவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எப்படி பார்த்தாலும் அவரு என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல நீ ஏன் நினைக்கிற அவரு ரொம்ப ஷையா இருக்கலாம், இல்லனா அவரு யோசிச்சு பார்த்து எம்பரஸ் ஆயிருக்கலாம்ல, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதனால தான் அவரு ஒத்துக்கல போல. ஆமா, உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. நான் உங்களுக்கு ஏகப்பட்ட ரொமான்ஸுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போல. என்ன சொன்ன? ரொமான்ஸுக்கான எக்ஸ்பீரியன்ஸா? ஆமா, உங்களை பாக்குறதுக்கு மெச்சூரான உமன் மாதிரி தான் தெரியுறீங்க. அப்படியா? அப்படி இருந்தா நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட போறேன்? நான் கரெக்டா தான் யோசிச்சிருக்கேன். உங்ககிட்ட கேட்டதுல தப்பே இல்ல, ஏன்னா என்ன விடவும் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். சரி, ஜிக்கு கிட்ட அவன் எல்லா விஷயமும் சொல்றான். அதாவது அவ என் கூட தனியா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாளாம். எனக்கு நல்லாவே புரியுது. நீ அப்படி அவளை ரிஜெக்ட் பண்ணிருக்க கூடாது. உனக்கு என்ன அவளை பிடிக்குமா என்ன? இல்ல அப்படி இல்ல, சின்ன வயசுல நான் தான் அவளை காப்பாத்தினேன். அதுக்கப்புறம் நான் திரும்ப அவளை மீட் பண்ண நான் எதிர்பார்க்கல. நான் எப்பெல்லாம் அவ கூட இருக்கிறனோ என்னோட கான்பிடென்ட் அதெல்லாம் எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு ஒரு நம்பிக்கையா அவளால கிடைக்கும். அப்பனா என்ன, உனக்கு அவளை பிடிக்காதா? இல்ல இல்ல, நான் அப்படிலாம் ஒன்னும் சொல்ல. எனக்கு நல்லாவே புரியுது எனக்கு அவகிட்ட எப்படி ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சரியா தெரியல, அதுதானே. இதே விஷயத்த அங்க லாயராவும் சொல்லிருக்கா. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு எப்படி ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துதுன்னு தெரியல போல, அதனால தான் இவ்வளவு பிரச்சனையா கூட இருக்கலாம். அங்க நசீனாவும் கேக்குறான், ஆமா நீங்களும் ஜிக்கும் எப்படி மீட் பண்ணீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன். அது ஒரு பெரிய கதை. அதாவது ராயல் கேபிட்டல்ல இருக்கும் போது நாங்க ரெண்டு பேருமே ஒன்னா தான் இருந்தோம். அப்போ நாங்க ஒரு கில்டுலயும் இருந்தோம். அந்த மாதிரி ஏஜ்ல நான் ரொம்ப பிரிட்டியாவும் அழகாவும் தானா. எப்பயுமே நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. ஆமா இல்லையா பின்ன, நீங்க இங்க இருக்கும் போதும் அந்த மார்குலஸ் உங்களை அப்ரோச் பண்ணல. இதெல்லாம் கேட்டு இருக்கும் போதே அந்த அரிமா அந்த பொண்ணு எழுதுக்கிறா. என்ன நீயும் கேட்டுனா இருக்க? இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் பேசினா எனக்கு எப்படி தூக்கம் வரும்? எனக்கு தூக்கமே வரல. இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதனால நானும் கேட்கறேன். மேல சொல்லுங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறமா எல்லாருமே ஒரு மிஷினுக்காக போனாங்க. இன்னும் ஒருத்தன் தனியா அப்ரோச் பண்ணான். அவன் என் மேல தாவலான்னு வந்தான். அட ஏன் நிறுத்துறீங்க, மேல சொல்லுங்க. ஆனா நான் ஒரே போர்டுல அவனை நாக் அவுட் பண்ணி அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஒப்படைச்சேன். ஜிக்குக்கு என்னன்னு தெரியல, அவனை பார்த்தோன்னே ரொம்ப கடுப்பாயிட்டு பயங்கரமா உதச்சிட்டு அங்க இருந்து அப்படியே போயிட்டான். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை. இந்த விஷயம் எல்லாத்தையும் அப்படியே நம்ம ஹீரோ கிட்டையும் ஜிக் அப்படியே சொல்லிருக்காரு. அப்படி பண்ணிருக்க கூடாது, அதனால அவ என்ன மன்னிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இந்த சைடு லைரா சொல்றா, அந்த ஜிக் அவன் தப்பா புரிஞ்சுக்கினா தெரியுமா, நான் ஒன்னும் அவனை தப்பாவே ஏத்துக்கல, ஆனா அவன் தான் இப்படி ஏத்துக்கினா என்ன. இப்போ வரைக்கும் அந்த ஜிக்கு புரியவே இல்லை, அதாவது நான் எப்படி ஃபீல் பண்றேன்னு. இந்த சைடு அங்க ஜிக் சொல்றான், நான் என்ன பண்றது, நான் அதுக்காக தான் திரும்ப நான் அவளை மீட் பண்ணணும்னு சொல்லி இங்க வந்தேன், ஆனா அது அவளுக்கு புரியவே இல்லை. இப்படி இவங்க மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்களா. எல்லாத்தையுமே அங்க வேலை செய்யற பொண்ணு ஷீலா அவ கேட்டறா, ஆமா நீயுமா, நான் ஃபுட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். இந்த சைடு அவங்க ரெண்டு பேரும் பேசி நிற்பாங்களா. அங்க அமரஸ்ட் வராங்க. அவங்க ஏதோ இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிருப்பாங்க போல. அமரஸ்ட், நீங்க இந்த வேலையெல்லாம் பாப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு டிடெக்டிவா நீங்க வேலை பார்த்திருக்கீங்க. ஆமா இல்லையா பின்ன, கில்ட நடத்தணும்னா இந்த மாதிரி வேலையும் நான் பண்ணாதான் உண்டு. இப்பதான் அவங்க எத்தனை இன்ஃபர்மேஷனே கொடுக்குறாங்க. என்ன விஷயம்னா, நசேனா இந்த பொண்ணு ஒரு பெரிய ஃபேமிலில இருந்து வந்த பொண்ணா. அவரோட அப்பா அனலஸ்ட்ரியா. அவர் ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி தடுத்தாரா, அதாவது இவ அட்வென்ச்சரரா மாற வேணான்னு. ஆனா போக போக அவருக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லையா. ஏன்னா அவளால ஒரு ஃபீனிக்ஸே தோக்கடிக்கும் போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன, அவ அவ்வளவு சீக்கிரத்துல சாக மாட்டா. சரி ஏதோ ஒண்ணு, அவளோட ஸ்டோரியை பத்தி நீ கேட்டல, அதுக்கான பணத்தை எனக்கு கொடுக்கணும்பா. இந்த பணத்தையும் கொடுக்கறானா, அது எண்ணி பார்த்தா அவ ரொம்ப சந்தோஷமாகறா. இந்த சைடு இந்த விஷயம் எல்லாத்தையும் நசேனா அவங்க கிட்ட சொல்றா. அப்படியே அவளோட முடி கலரை பத்தியும் பேசுறா. இது அவளோட நேச்சுரல் கலர் இல்லையா, அவளோட கலர் மஞ்சள் கலர்ல இருக்குமா. நான் அதுக்கப்புறம் தான் அவளோட கலர் இப்படி மாறிச்சு அவங்க அம்மாவால. சரி ஏதோ ஒன்று, நீங்க சொல்ற படி பார்த்தா உங்களால நான் நிறைய விஷயத்த கத்துக்கணும் போல. சீன்ல இதுக்காகவே அங்க ஜிக்கு கிட்ட எல்லாருமே வராங்க. ஜிக், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பேசணும். அம்மா அரிமா, நீ என்ன தூங்கலையா? லாயரா, நீங்க ஜிக்கு கிட்ட கேளுங்க. சீன்ல ஜிக்கு கிட்ட அவ தனியா பேசுறா. நான் உங்களோட பார்ட்னரா இருக்கலாமா? என்ன பேசின்னு இருக்கேன், நம்ம ரெண்டு பேருமே ஒரே பார்ட்டில தான் இருக்கோம். என்னோட பார்ட்னர் தான். இல்ல முட்டாள், நான் அந்த விஷயத்த பத்தி பேசல. அது 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 உன்னோட லைஃப் பார்ட்னரா இருக்கலாமா அப்படின்னு கேட்டேன். என்னது லைஃப் பார்ட்னரா? அங்க ஆளே கொஞ்சம் வெக்கப்படுறான். அங்க யோசிச்சு சொல்றேன்னு சொல்றானா. இதனால லாயரா ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடா. என்னது யோசிச்சு சொல்றியா? இப்பயே சொல்லு. நான் சொன்னல, அது உண்மையை சொன்னா எனக்கு உன்ன பிடிக்கும் தான். சரி அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம். இந்த சைடு இந்த விஷயத்தெல்லாம் அவங்க கேட்டு இருப்பாங்களா. அங்க ஹீரோ நசீனா கிட்ட சொல்றான், நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் தனியா பேசணும், அதனால கொஞ்சம் டைம் கிடைக்குமா, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் கிட்ட சொல்லணும். சரி நம்ம பேசலாம். இந்த சைடு அந்த பொம்மையை வச்சு ஷோ பண்ணிருந்தார்ல, அவர் அந்த ஷோ பண்ண இருக்காரு. டிராகன் முன்னாடி அந்த ஹீரோ அப்படியே மயங்கி போயிட்டான். அந்த டைம்ல ஹீரோ பின்னாடி ஒரு பொண்ணு வந்தா, அவ ஹீரோவை காப்பாத்தணும்னு சொல்லி அவ இறந்து போயிட்டா. இந்த பொண்ணோட முடிய காட்டுறாங்க, அது பார்த்தா ப்ளூ கலர்ல இருக்கு. ஒரு கும்பலை காட்டுறாங்க. அவங்க லேப்ரத்துல இருக்கும் போது அங்க ஆர்க்க பார்த்து ஆச்சரியமாகறாங்க. இந்த ஆர்க் இங்க என்ன பண்ண இருக்கு? ஆனா நீ கம்முனு, நீ சத்தம் போட்டா நம்ம மாட்டிப்போம். அந்த ஆர்க்கு போனக்கு அப்புறம் இன்னொன்னு பின்னாடியே தான். இவங்க அதை பார்த்து இன்னமும் ஆச்சரியமாகறாங்க. என்னது இன்னொன்னா? சத்தம் போடாதரா, இல்லன்னா அவ்வளவுதான். ஆனா நம்ம இப்ப என்ன பண்றது? நீ கவலையே படாத, அதுக்காக தான் நான் ஒருத்தனை ஹையர் பண்ணிருக்கேன். கீத் இங்க வா. நீ என்ன பண்ணு,
முன்னாடி போடா. அப்படியே அவன் முன்னாடி போகும்போது தள்ளி விட்டுறாங்களா, அவன் ஆர்கிட்ட மாட்டிக்கிறான். இதை ஒரு வாய்ப்பா வச்சு அவங்க எல்லாருமே ஓடுறாங்க. அடே கீத்து, நாங்க அவ்வளவுதான் வெளில போயிட்டோம், இதுக்கு மேல லக்கியா இருந்தா நீ வெளில வரப்பாரு. அங்க ஆளுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, அவன் பயங்கரமா கத்துறான். இதுக்கப்புறம் நசேனா அங்க பயங்கரமா யோசனை இருக்கான். ஆமா நசேனா, அந்த ஹாட் டாக் அதை நீங்க சாப்பிடலையா, எப்பனா உனக்கு வேணுமா? இல்ல இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க ஜிக் கேக்குறான். ஆமா இது எதனால இப்படி ஆகுது, அதாவது கண்டிப்பா இவன் சொல்லிருப்பான்ல, நான் உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த பேசணும், அதனாலதான் இப்படி ஆகுதோ. ஆமா இல்லையா பின்ன, இவனுக்கு தெரியல அதாவது எந்த நேரத்துல எதை சொல்லணும்னு. இப்ப பாரு அவளுக்கு அன்ஈஸியா இருக்கு, இப்போ அது முடிஞ்சாதான் அவளால நிம்மதியா இருக்க முடியும். இதெல்லாம் கேட்கும் போது தான் ஹீரோக்கே தெரியுது, நான் என்ன தப்பு பண்ணிட்டேனா. சரி நானே அவகிட்ட போய் சொல்றேன். நசேனா, நான் உன்கிட்ட நேத்து பேச வேண்டிய அந்த முக்கியமான விஷயத்த பத்தி தான் பேசணும். சொல்லுங்க. ஆனா அதுக்குள்ளேயே இன்னொருத்தன் அங்க டோரு கிட்ட அப்படியே வெல்றானா. இதை பார்த்தோன்னே அங்க இருக்கிற சின்ன பொண்ணு பரபரப்பாயிட்டு அவனை கவனிக்க ஆரம்பிக்கிறா. ஆமா கீத், உனக்கு என்ன ஆச்சு, எப்படி உனக்கு இப்படி ஆச்சு? சீன்ல ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, அவனோட நிலைமை எப்படி இருக்கு? நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவனோட நிலைமை இப்போ ஓகே தான், பிரச்சனை இல்ல. ஸ்லைரா ஹீல் பண்றாங்க. அதே மாதிரி ஷீலா இருக்கா, அவ பாத்துப்பா. இப்பதான் வெளியில அந்த ஷீலாவோட அம்மா சொல்றாங்க, உங்களுக்கு தெரியுமா அந்த பையன் அவன் ஷீலாவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தான், இவனுக்குன்னு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே இல்ல, இவன் ஒரு ஆர்ஃபன் பையன் தான், அதனால நான் எப்பயுமே இவனுக்கு சாப்பாட போடுவேன், இவன் எப்பயுமே ஷீலா கூட தான் விளாண்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்ச நாளே அட்வென்ச்சரா மாறணும் அப்படின்னு அவ்வளவு ஆர்வமா இருந்தான். ஆனா மாறினக்கு அப்புறம் அவனோட நிலைமை இப்படி ஆச்சு. இதெல்லாம் கேட்டோன்னே ஆளுக்கு அப்படியே புரியுது என்ன விஷயம்னு. இதனால நசீனா கிட்ட சொல்றான், நான் சொல்ல வேண்டிய விஷயத்த நான் உனக்கு அப்புறமா சொல்றேன், ஓகேவா? ஏன்னா நான் இப்போ ஒரு முக்கியமான வேலையை நான் பண்ண போறேன். அதுக்கப்புறம் கில்டுக்கு அங்க ஒரு பர்சன் கிட்ட சொல்லிருப்பான் போல, இந்த வேலையை யாரு பண்ணாங்களோ அவங்கள நீ பிடிக்கணும்னு. அதே மாதிரி அவன் பண்ணி வச்சிருக்கான். ஏய் நீ கேட்டல, இந்த வேலையை பண்ணது இந்த கேங்கு தான், அம்மா வச்சு செஞ்சு விட்டேன், இதுக்கு மேல நீ பாத்துக்கோ, வேணும்னா சொல்லு, நான் இன்னுமும் அவங்கள வச்சு செஞ்சிடறேன். இல்ல இதுக்கு மேல போதும், அவங்கள அவுத்து விட்டு அவங்க இந்த டவுன்லயே இருக்க கூடாது, இந்த டவுனுக்கும் வரக்கூடாது, ஓடி போயிட சொல்லுங்க. கேட்டல, அவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு, இல்லைன்னா உங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். இது கேட்டோன்னே அங்க பயந்தாச்சுன்னு ஓடுறாங்க. ரொம்ப நன்றி எனக்காக இந்த விஷயத்த பண்ணதுக்கு. அங்க இப்பதான் அமரஸ்டி கிட்டே இந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொல்றாங்க. இது எல்லாமே உங்க மேலதான் தப்புன்னு சொல்லணும், ஏன்னா நீங்க இந்த மாதிரி ஆளுங்களை சரியா பார்க்க மாட்டீங்க. நான் என்ன பண்ண முடியும், என்னோட ஜாப் இதுதான், எனக்கு ஆர்டர் வரும், நான் அதை பண்ணுவேன், அவ்வளவுதான் நல்லா சொல்ல முடியும். அப்போனா இந்த கில்டோட லீடர்ஷிப் என்னதான் யோசனை இருக்கு. அங்க மேல அவர் சொல்றாரு, அதை பத்தி நான் தான் உங்ககிட்ட சொல்லணும். இந்த கில்டை பத்தி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, நீங்க பண்ண விஷயம் அது கூட இல்லீகல் தான், ஏன்னா இதனால உங்களுக்கு என்னென்ன ஆகும் அப்படின்லாம் யோசிச்சிங்களா? இதெல்லாம் கேட்டு அவங்க ரொம்ப கடுப்பாயிராங்களா, கத்த ஆரம்பிச்சுறாங்க. என்னது நாங்க பண்ணது தப்பா, இப்போ எங்களையே நீ இது பண்ற, இதே மாதிரி விஷயம் போச்சுன்னா எவ்வளவு விஷயம் ஆகும் தெரியுமா? சரி இப்போ இப்போ அதுதான் விஷயம்னா நான் உங்ககிட்ட பேசுறேன், மீதி விஷயத்த நம்ம அங்க பாத்துக்கலாம். போயிட்டு ஹீரோ எல்லா விஷயத்த சொல்றான். டவுன்ல இருக்க மக்களும் டார்ஃபல்ல இருக்க மக்களும் ரெண்டு பேருமே ஒண்ணுதான், ஆனா இந்த மாதிரி சில பேர் இருக்கிறதுனால ஒண்ணுமே பண்ண முடியல. இதே மாதிரி நிலைமை போச்சுன்னா ஆர்ஃபல்ல இருக்க மக்கள் எல்லாருமே எந்த போக வேண்டியதான். ஆனா என்ன பண்றது, எங்களாலையும் லிமிட்டடான விஷயத்த தான் பண்ண முடியும். ஆல்ரெடி அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வார்ன் பண்ணியாச்சு, அதே மாதிரி சொல்லியும் ஆச்சு, யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க டவுன்ல இருக்கலாம், யாருக்கு இல்லையோ அவங்க கிளம்பலான்னு. ஆனா இப்போ பிரச்சனை உன்னாலதான் நீ தான் இப்போ லீவ் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா உனக்கு தெரியலையா லாஸ்ட், அதாவது நான் யாருன்னு, என்ன மறந்துட்டியா நீ? அங்க கையை காட்டும் போது அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். அட நாரிசம் நீங்களா? சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே பார்ட்டியில தான் இருந்திருக்காங்க. ஆனா அந்த பார்ட்டியில இவரை தான் பயங்கரமா அவங்க வேலை வாங்கியிருக்காங்க. அதாவது இவரையும் ஒரு லூசர் மாதிரி பார்த்திருக்காங்க, எல்லா வேலையும் இவர் மேல கட்டுறது. லஸ்ட் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு கேட்பான், இருந்தாலும் ஒரு வேணான்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு தூங்குவாங்களா, அங்க அதை பத்தி தான் ஒரு யோசனை பாரு, அப்படியே அவரு தூங்கிடுவாரு. அங்க திடீர்னு லஸ்ட் எழுப்புறான். என்னாச்சு? இதுவா காப்ளின்ஸோட படம் அங்கேயும் இங்கேயும் சுத்தின்னு இருக்கு, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லார்கிட்டயும் சொன்னா அங்க இருக்கிற காப்ளின்ஸை பார்த்து அவங்க யோசிக்கிறாங்க, அவ்வளவுதான் ஜெயிக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்ல. அங்க லஸ்டியும் அவரையும் அப்படி கீழே தட்டி விட்டுறாங்க. ஆமா உங்களுக்கு என்னதான் ஆச்சு, என்ன பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு இன்னுமா புரியல, நம்ம தான் ஒரு இற மாதிரி அவங்களுக்கு. அதாவது ஸ்டார்டிங்லயே நம்ம வரும்போதே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி விஷயம் நந்தா ஒரு இறையா போட்டு அவங்க எப்படியாச்சும் தப்பிச்சணும் அப்படின்னு தான் பாத்துருக்காங்க. அதே மாதிரி இதை பண்ணி அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க சண்டை போட்டு ஒரு இடத்துல ஒழிஞ்சிருப்பாங்களா. இப்பதான் அவரு சொல்றாரு, ஒரு இறையா இருக்கிறோம்னா நம்ம அவங்கள தப்பிக்க வச்சிட்டோமா, இல்ல எப்பயுமே காப்ளின்ஸ் குரூப்பை தான் அட்டாக் பண்ணும் அப்படின்னு பார்க்கும். முக்கியமா சிக்காவோ இல்ல வீக்காவோ இருக்கிற ஆளுங்களை பார்த்துட்டா போதும் உங்களை அட்டாக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தான் அது யோசிக்கும். அப்போனா நம்மளால எவ்வளவு நேரத்துக்கு இங்கே இருக்க முடியும் தெரியல, சீக்கிரமா ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஆனா அதுக்குள்ளேயே ஏகப்பட்ட சத்தம் தான், அங்க போனவங்களாம் அப்படியே மாட்டிக்கிறாங்க அந்த காப்ளின்ஸ் கிட்ட. அவ்வளவுதான், இப்போ நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு சரியான வாய்ப்புன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு இறையா மாறிட்டாங்க, இப்போ அவங்கள யூஸ் பண்ணி
பண்ணி நம்ம தப்பிக்கலாம். லாஸ்ட்டுக்கு அது சுத்தமா பிடிக்கல. எனக்கு வாய்ப்பு கிடைச்சா இப்போவும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். வந்து என்ன சொல்ற, இந்த மாதிரி நேரத்துலயும் நீ பண்ண போறியா? திடீர்னு அவரோட கை அங்க பயங்கரமா வலிக்குது. அட இது ஒன்னும் சாதாரணமான காயம் இல்ல, இரு நான் ஹீல் பண்றேன். என்னது, அப்பனா நீ ஒரு ஹீலரா? ஆமா நான் ஒரு ஹீலர் தான். ஆனா உனக்கு ஏன்டா புரிய மாட்டே, இந்த உலகம் வந்து இப்படிப்பட்டதான், இதை மாத்த முடியாது. நம்மள மாதிரி சில பல ஆளுங்க இருந்தா தான் சில பல ஆளால சர்வே பண்ண முடியும். இல்ல அப்படி இல்ல, உங்களுக்கு ஏன் புரிய மாட்டே, ரிடப்ஷனால எல்லாத்தையுமே மாத்த முடியும். அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து பாக்குறாங்களா, அங்க யார் யாரால சண்டை போட முடியலையோ அவங்கள மாட்டிக்கினாங்க. நம்ம தான் இவங்களுக்கு நன்றி சொல்லணும், இவங்களால தான் நம்ம சர்வே ஆயிருக்கும். சின் பிரசன்ட்டுக்கு வந்து இப்பயாச்சும் புரியுதா, நம்ம அப்போ சந்திச்சது. அதுக்கப்புறம் நான் வந்து உங்க கூட கான்டாக்ட்லயே இல்ல. பெரிய விஷயமும் ஏற்பட்டது. நான் ஒரு ஓல்டு மேனை சந்திச்சேன். உங்களிருந்து நான் இந்த பிரான்ச்சுக்கு ஒரு பிரசிடென்டாவும் மாறினேன். பரவாயில்லையே, அப்பனா நீ தான் அந்த ஹான்சமா பேரைய மாத்திட்டல. இது ஒரு நல்ல விஷயம் தான்ப்பா. ஆனா நான் ஒன்னும் இதெல்லாம் உனக்கு ஞாபகம் பார்த்தனும், அதாவது இதெல்லாம் உனக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னு ஒன்னும் நான் இதெல்லாம் சொல்லல. நான் எல்லாத்தையுமே மாத்தணும்னா நீ வந்து டவுனை விட்டு போறது நல்லதா இருக்கும். நீ வந்து யாரு கூட இருக்க, அந்த நர்ஸை நான் அந்த பொண்ணு கூட தானே, அவ கூட இங்க இருந்து போலாம். இதுக்கப்புறம் அவன் வந்து மன்னிப்பு கேட்கறான், என்ன மன்னிச்சிருங்க, என்னால அவளைக்கும் பெருசா எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அமரேஷ் அங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. டவுன்ல ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் வந்து அதிகமாயிருக்கான். இந்த விஷயத்த பத்தி இந்த கில்டுக்கு தெரியும். இருந்தாலும் அவளைக்கும் யாருக்கிட்டயும் அவங்க சொல்றதும் இல்ல. இருந்தாலும் நான் தாங்க எல்லாருக்கிட்டயும் சொல்ல பாக்குறேன், ஆனா யாருக்குமே தெரியாம ஏதோ நான் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ண மாதிரியே வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நர்ஸினா கிட்ட சொல்றான். இப்போ ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் வந்து டவுன்ல அப்பியர் ஆகுது, எல்லாத்தையுமே நம்ம போட்டு தள்ளுற மாதிரி இருக்கும். அது அப்போ இதுக்கும் ஏதாச்சும் கொஸ்ட வைக்கலாம்ல, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபீனிக்ஸ் எல்லாம் கொண்ட மாதிரி வைக்கலாம். ஆனா அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, இதை கொண்டுட்டா அவங்க ஸ்டோன்ஸுக்காக பணத்தை அதிகமா தராங்களாம். அவங்களே ஏத்துக்கலையா பணத்தை, நம்மளுக்கு தான் ஹையரா தர பாக்குறாங்க. ஏகப்பட்ட மக்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பா இருக்கு, நம்ம தான் இதை குறைக்கணும். நாளையில இருந்தே நம்ம அதை ஆரம்பிக்கலாம். அதனாலதான் அமரெஸ்ட் இப்படி பண்ணிருக்காங்க. அவங்க வந்து ஒரு வகையில அவங்களையே சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரி ஆச்சு. ஆனா அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே. இது கேட்டவனே அவங்க மண்டையிலேயே ஒரு போடு போறாங்க. வந்து எவ்வளவு விஷயம் சொல்றேன், சீரியஸா எடுத்துக்க மாட்டீங்க நீங்க. சீன்ல ஜிக் அங்க பயங்கரமா எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுக்கறாரு. இந்த பையனும் இப்போ நல்லா ட்ரைனிங் எடுக்கிறான். லைரா, அந்த பையனோட நிலைமை இப்போ வந்து எப்படி இருக்கு? அவன் நல்லா இருக்கான், அவனுக்கு நம்பிக்கை வந்து போகல. அவன் ரியலா சூட் ஆவறான் தெரியுமா, ஒரு அட்வென்ச்சரரா இருக்க. ஆனா இதுக்கு இவங்க சடனா இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணிருக்காங்க. அதுவா அந்த பையன் தான் ஜிகு கிட்ட கேட்டிருக்கான், அவன் மத்தவங்களையும் இன்வைட் பண்ணிருக்கான். ஏன்னா அப்பதான் இவங்களால இன்னமும் ஸ்ட்ராங்கா மாற முடியுமா. இந்த ஸ்வாட் ட்ரைனிங் முடிஞ்சோனே அங்க நெசேனாவை கூப்பிடுறான். நெசேனா அங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் சொல்லித்தரா. லைராவும் கேக்குறா, நீ வந்து இன்னமும் அந்த விஷயத்த சொல்ல தானே? ஆமா என்ன மன்னிச்சிரு. இந்த சைடு அந்த ஹான்சம் அந்த ஆளு வந்து ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்த பர்சன் கிட்ட கொடுக்க, அவர் இப்பதான் விஷயத்தையே சொல்றாரு. எனக்கு வந்து அந்த ஈவில் டிராகனோட ஸ்டோரியை பத்தியும் அந்த ஸ்லீப்பிங் பியூட்டியோட ஸ்டோரியை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கியா? அது ஒன்னும் ஃபேரி டெய்ல் இல்ல, அது ஒன்னும் ரூமரும் இல்ல, அது எல்லாமே உண்மைதான். அதே மாதிரி அந்த நர்சேனா அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணை வச்சுக்கோ. ஏன் இப்படி சொல்றேன்னா, ஸ்லீப்பிங் பியூட்டில வர பொண்ணு அவ தான் இந்த பீஸையே கொண்டு வந்தா இந்த உலகத்துக்கு. அவளையே சாக்ரிஃபைஸ் பண்ண, அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்துக்கு பீஸ் அது கிடைச்சது. அந்த ஸ்லீப்பிங் பியூட்டி அந்த பொண்ணோட முடி அப்படியே ப்ளூ கலர்ல இருக்கும். அது உனக்கு என்ன விஷயம் புரியுதா? இப்ப சூசன் ஒன்னு உனக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணு அவளோட பேரு நசேனா, அவதான். சூசன் நல்லா உத்து பாத்துங்கன்னே சொல்றான். அதுங்களாம் கீழ இருந்து தான் வந்து ஏகப்பட்ட காப்ளின்ஸ் அப்படியே டவுனை நோக்கி போகுதா. இவங்க வந்து அதை எப்படியாச்சும் கொல்லணும் அப்படின்னு ஒரு பிளான போடுறாங்க. நல்ல தூரத்துல இருந்து அட்டாக் மேஜிக்கை பயன்படுத்த முடியும். நான் அப்படி பண்ணவா? இல்ல சீக்கிரமா நம்ம இதுங்களை கொல்லணும், இல்லைன்னா இதுங்களால வில்லேஜ்ல நிறைய பிரச்சனை வரும். ஆனா நம்ம இங்கல இருந்து அட்டாக் பண்ணாலும் சிலது வந்து தப்பிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதுக்குதான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன விஷயம்னா, நம்ம எல்லாருமே சுத்தின்னு போய் தாக்குனா அவ்வளவுதான், அதுங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்க சுத்தின்னு போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா அங்க ஒரு கேரேஜ் வண்டி இருக்கும். இந்த இடம் இங்கதான் அவங்க ஸ்டார்டிங்ல மீட் பண்ணாங்க. இப்போ இந்த இடத்துக்கே திரும்ப வந்திருக்காங்க. இங்க சண்டையும் ஆரம்பிக்குது. நசேனா பயங்கரமா புரட்டி எடுக்கிறா. வந்து அப்போ இந்த நசேனாவா இல்ல, அந்த டைம்ல என்னால எதுவுமே பண்ண முடியல. இந்த சைடு அங்க ஹீரோவும் தாக்கும் போதே சொல்றான், ஆமா அந்த டைம்ல எவ்வளவு விஷயம் வந்து அப்படியே மாறி இருந்தது. அவ வந்து ப்ராமிஸ் பண்ணா, அதாவது நாங்க ரெண்டு பேருமே ஒரு பார்ட்டில பொண்ணு, அதே மாதிரி இப்ப நாங்க ரெண்டு பேருமே ஒரு பார்ட்டியா ஒன்னா சேர்ந்து சண்டை போடுறோம். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, அந்த இடம் பயங்கரமா அதிர ஆரம்பிக்குதா. அங்க டவுன்ல மேரியோட ஷாப்ல இருக்கிற பொருள் எல்லாமே கீழே விழுந்து அப்படியே உடையுது. அங்க எல்லாருமே வந்து கேக்குறாங்க, ஆமா நீங்க எல்லாம் ஓகே தானே, இந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே ஆகல, ஏதாச்சும் லாஸ் ஆச்சா என்ன? வந்து கவலைப்படாதரா, எல்லாமே அவளைக்கும் சின்ன லாஸ் தான், அதனால பிரச்சனை இல்ல அப்படின்ட்டு அங்க இன்னொரு பர்சன் வந்து கத்த ஆரம்பிக்கிறான். வந்து இங்கதான் இருக்கியா, உன்னை நான் எங்கெங்கெல்லாம் தேடின தெரியுமா? இப்பதான் உங்களுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. அதாவது ஸ்டார்டிங்ல பர்சன்
பர்சன் வந்து எதுவா இருந்தாலும் என் கிட்ட கேள்றா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பால அந்த பர்சன் தான் இவன். உடனே அவன் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றான். அவனுக்கு வெளியில ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போகுது. என்னது டவுனுக்கு வெளியிலயா? அதுவும் என்ன பிரச்சனை? அந்த ஸ்கொயரோட என்ட்ரன்ஸ் அங்கதான் பிரச்சனையே இருக்கு. அங்க போய் பார்த்தா ஏகப்பட்ட காப்ளின்ஸ் இருக்கு. அட இப்பதான் நாங்க ஏகப்பட்ட காப்ளின்ஸை தோக்கடிச்சோம். அதுக்குள்ள இதுங்க எங்கல இருந்து வந்தது? ஆனா இப்ப வேற வழியில அதுங்களை நம்ம தான் தோக்கடிக்கணும். அதுல சிலது மியூட்டேட் ஆனதும் இருக்கு. ஆனா நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஹெல்ப்புக்காக சில பேரை நான் கூப்பிட்டுருக்கேன். உங்களால பண்ண முடிஞ்சா நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். இல்லைன்னா உங்க இஷ்டம் தான். இல்ல நாங்க வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்றோம். அதே மாதிரி அவங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்க. நர்ஸினா அங்க எல்லாருமே தாக்கி ஒன்னா கொள்றாங்களா? அங்க ஹீரோவும் அப்படியே கொள்ளுவான். இப்போ அந்த காப்ளின் அப்படியே பேச ஆரம்பிக்குது. அப்படியே ஹியூமன் பசங்களா, இங்க பண்றது எதுவும் சரியில்லை. கடைசியில நீங்க எல்லாருமே தோத்துதான் போக போறீங்க. இதெல்லாம் கேட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இது வரைக்கும் ஒரு காப்ளின் பேசி நான் பார்த்ததே இல்ல. சேக் நீங்க வந்து ஏதாச்சும் பார்த்திருக்கீங்களா இந்த மாதிரி விஷயம்லாம்? இல்ல இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரியுமா? அதேதான் நீங்க பண்றது எதுவுமே சரியில்லை. எப்படி பார்த்தாலும் கடைசியில நீங்க தோத்து போக போறீங்க. ஹியூமன்ஸ் அதாவது நீங்க கடைசியில ஒருத்தரும் மிஞ்ச மாட்டீங்க. இப்படி சொல்லிங்கன்னா அது எந்த போதா அங்க அந்த ஸ்டோனும் கிடக்குது. இதுவும் ஒரு மியூட்டேட்டான காப்ளின்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே அங்க இன்னொரு பர்சனும் வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். சீக்கிரம் திரும்பவும் ஒரு பிரச்சனை. அங்க போய் செக் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியுது அங்க ஏகப்பட்ட காப்ளின்ஸ் வந்திருக்கு. அதுல சில பல காப்ளின்ஸ் பழையபடி மியூட்டேட்டும் ஆயிருக்கு. நம்ம என்ன பண்றது? அதாவது இதுங்க 3வது முறையா அதிகமா வந்திருக்கு. இதே மாதிரி இது ரேம்பேஜா போச்சுன்னா டவுனுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்? நெசேனா நீ சொன்ன விஷயம் தான். டவுன்ல இருக்க எல்லா அட்வென்ச்சரையும் ஒன்னு சேர்த்து அதுங்களை தோக்கடிக்கலாம். அதுதான் ஒரே ஒரு வழி. கில்டு பக்கம் வந்து பார்த்தா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அங்க ஒரே கூட்டமா இருக்கு. உள்ள ஏகப்பட்ட பேர் பணத்துக்காக தான் வந்திருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி இவங்க ஒரு கொஸ்டியை வச்சிட்டாங்க. ஏகப்பட்ட மாஸ்டர் வெளியில ரேம்பேஜா போயின்னு இருக்குல்ல, இதுங்களை கொன்னாலே போதும் இவங்களுக்கு நிறையவே பணத்தை தர மாதிரி அந்த கில்டு பண்ணிருக்கா. இதனால கையில கிடைக்கிற மாஸ்டரை கொண்டு அங்க பயங்கரமா பணத்தை அள்ள ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து எதிர்பார்க்கல, அதாவது இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்கன்னு. இது எல்லாத்தையுமே ஹான்சம் அவரு தான் பண்ணிருக்காரு. அப்பனா இந்த விஷயத்த பத்தி எல்லாம் அவருக்கு தெரியுமா என்ன? இப்படி இவங்க பேசும்போதே அங்க ஹீரோவோட மாஸ்டரும் வந்துடுறாங்க. ஆமா உங்களுக்கும் இந்த விஷயம் வந்து தெரியுமா? நெக்ஸ்ட் சீன்ல உள்ள இருக்கிற புக் எடுத்து பாக்குறாங்க. இப்பதான் உங்களுக்கு ஒரு விஷயமே தெரியுது. இந்த இன்சிடென்ட் இது எதனால ஆரம்பிக்கும்னா ஒரு சர்டைன் லெவலான மேஜிக் அது வந்து லேப்ரத்துல பரவ ஆரம்பிக்குமா. அதனால ஏகப்பட்ட மாஸ்டர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற ஆரம்பிக்கும். இது ஒரு நாள் நடக்கலாம், இல்ல தொடர்ந்தும் நடக்கலாம். இதனால மாஸ்டர்ஸ் அப்படியே வெளில வரும். டவுனோ வில்லேஜோ பக்கத்துல இருந்தா போதும் அங்க ரேம்பேஜா போக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி விஷயத்த பத்தி கில்டுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதாவது கில்டு இதெல்லாம் எதுக்கு உருவாயிருக்கு? லேப்ரத்துல இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும்போது அதுங்களை கொண்டு பேலன்ஸா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இதுவே உருவாயிருக்கு. இந்த மாதிரி விஷயத்த நீங்க வந்து எப்படி மறந்தீங்க? ஆமா இதெல்லாம் ட்ரைனிங்ல ப்ராபப்ளி எங்களுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கவே இல்லை தெரியுமா? ஆமா இவ சொல்றதும் கரெக்ட் தான். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி ரேம்பேஜா போற இந்த விஷயம் வந்து ஆரம்பிச்சது. ஆனா இப்போ கடைசியா இப்பதான் திரும்ப இந்த விஷயம் ஆரம்பிக்குது. இப்போ நம்மளுக்கு வேற வழியே இல்ல, நம்ம வந்து அதுங்களை கொல்ற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் சீன்ல ஏகப்பட்ட பொருள் எல்லாம் வச்சு அங்க அடிக்கிறாங்களா. அங்க நசேனை கேக்குறா, ஆமா இப்பயே நம்ம இதெல்லாம் பண்ணணுமா? ஆமா இப்பயே நம்ம டவுனை காப்பாத்தணும்னா இப்பயே நம்ம பாதுகாப்பா இருக்க ட்ரை பண்ணணும். இல்லனா மாஸ்டர்ஸ் எப்போ உள்ள வந்து எல்லாருமே தாக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. சைடு பசங்களும் அங்க தாக்குறதுக்கு ரெடியா இருப்பாங்களா. அங்க அந்த பர்சன் வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். பசங்களா இந்த மாதிரி டாய் வெப்பன்ஸ் வச்சு உங்களால எதுவுமே பண்ண முடியாது. அட நீங்க என்ன சொல்ல இருக்கீங்க? நாங்க வந்து உதவணும் அப்படின்னு தான் ட்ரை பண்றோம். எனக்கு புரியுது பசங்களா. இருந்தாலும் இந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து தாக்குறத கம்பேர் பண்ணா நீங்க வந்து உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்க பண்ணலாம். அதாவது எங்களால சில விஷயத்த பண்ண முடியாம இருக்கும்போது உங்களால நிறைய விஷயத்த பண்ண முடியும். யாரெல்லாம் பசியா இருக்காங்களோ, யாரெல்லாம் அடிப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ அந்த மாதிரி நிலைமையில இருக்கிறவங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியும். பேட்ரோலிங் பண்ணி நிறைய விஷயத்த சொல்ல முடியும். சரி நாங்க வந்து அதே மாதிரி பண்றோம். நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் தான் எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. சீக்கிரம் உங்களுக்கு பணம் வேணும்னா எல்லாத்தையுமே கொல்ல ஆரம்பிங்க. இதே மாதிரி அங்க ஹீரோஸோட கும்பலும் அப்படியே கொல்ல ஆரம்பிக்குதா. அங்க ஏகப்பட்ட லீச் அந்த மாஸ்டர் எல்லாம் வந்திருக்கு. என்னால நம்பவே முடியல. இந்த லீச் இதால டே லைட்ல எப்படி வர முடியுது? அதுங்களும் கண்டிப்பா மியூட்டேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே கொண்டு முடிக்கும் போது அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. அவ்வளவுதான் நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இதுக்கு மேல நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். அட என்ன நீங்க சொல்றீங்க? அதுக்குள்ளேவா? சைட்ல ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் திரும்பவும் தான் இவங்க 2 பேரும் அங்க தாக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. சைட்ல லாயரா எல்லாருக்குமே ஹீல் பண்ணிருக்கா. இந்த சைடு அவங்க 2 பேரும் தாக்க ஆரம்பிக்கிறாங்களா. திடீர்னு அவரோட கால் அப்படியே தடுக்கி விட இன்னொரு மாஸ்டர் ஜிக் அப்படியே போட்டு தள்ளன்னு வரும். அதுக்குள்ள இன்னொருத்த அங்க பயங்கரமா எல்லா மாஸ்டரையும் கொல்றான். எதிர்பார்க்கலப்பா இந்த மாதிரி ஒரு சோட வச்சுட்டு அதனால அவளைக்கும் பெருசா எதுவும் பண்ண முடியல. இந்த பர்சனை பார்த்து 2 பேருமே ஆச்சரியமாகறாங்க. அட ரொனால்டோ நீங்க வந்து இங்க என்ன பண்றீங்க? ரொம்ப நாள் ஆச்சுப்பா உன்னை பார்த்து. அதேதான் நசேனா உன்னை பார்த்தோம் ரொம்ப நாள் ஆச்சு. மாஸ்டர் நீங்க வந்து இங்க என்ன பண்றீங்க? எனக்கும் இவரை நல்லாவே தெரியுமா என்ன? ஆமா இவரு தான் எனக்கு கொஞ்சம் ஸ்வாட்மேன்ஷிப்பை அப்போ சொல்லி தந்தாரு. ஆனா என்ன பண்றது, ஸ்வாட்மேன்ஷிப் அது வந்து அவளுக்கு பெட்டரா சூட் ஆகல. மார்ஷல் ஆர்ட்ஸ் அதை தான் தேர்ந்தெடுத்தா. அதுதான் அவளுக்கு ரொம்ப சூட் ஆகுதான்.
ஆனா உன்னை கம்பேர் பண்ண அவகிட்ட நிறையவே திறமை இருக்கு தெரியுமா. அங்க அந்த பொண்ணு வந்து கேக்குறா, ஆமா ரொனால்டோ நீ வந்து இங்க என்ன பண்ற? அட ஃபயர் டீமன் நீயும் இங்கதான் இருக்கியா? உங்ககிட்ட நிறைய விஷயத்த சொல்லணும். என்ன எதுக்கு நீ ஃபயர் டீமன் சொல்ற? நான் ஃபயர் காட். அதான் நான் நிறைய விஷயம் சொல்லலாம்னு நினைச்சாலும் இப்போ அதுக்கான டைம் இல்ல. ஏன்னா ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் இருக்கு. அதுங்க எல்லாத்தையுமே ஒரு ஒரே செகண்ட்ல கொல்றாரு. யார் இவரு? அதாவது இவ்வளவு திறமையா இருக்காரு. ஒரு காலத்துல இவரும் நானும் ஒரே அட்வென்ச்சரரா இருந்தோம். இவருக்கு ஏகப்பட்ட திறமை இருக்கு. அங்க திடீர்னு ஹான்சாம் அந்த பர்சன் வரா, பிரான்ச்சோட பிரசிடென்ட். அவர் வந்து உன்னை பார்க்கணுமா? நீ யூஸ் பண்ண அந்த மேஜிக் அது வந்து பல செஞ்சுரிக்கு முன்னாடியே தொலைஞ்சு போன மேஜிக் தானே. சரி இப்போ நீ ஏதோ ஒன்னு சொல்றனா நான் வந்து வர்றதுக்கு தயாரா இருக்கேன். ஹீரோவை சொல்றான், நானும் வரேன். இது நீயுமா? எதுக்கு? நான் வந்து நிறைய விஷயத்தை கேட்கணும், அதனால நான் வரேன். ஆமா நீயும் வரலாம், அது கூடவே நசேனா நீயும் வரணும். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க உள்ள போறாங்களா, அங்க நசேனாக்கு இன்னமும் புரியல நான் வந்து எதுக்கு வரணும். இப்பதான் அங்க போற வழியிலேயே மாஸ்டர் வந்து சொல்றாங்க, நீங்க ரெண்டு பேரும் வரது ஓகே தான், ஆனா லூசுத்தனமா ஏதாவது விஷயத்த நீங்க பண்ணக்கூடாது. அங்க டோர் ஓபன் ஆகுதா, டோர் தொந்த அத்த செகண்டே அவங்க பயங்கரமா தாக்கிறாங்க. அவருக்கு எதுவுமே ஆகல. அவரை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. நான் எதிர்பார்க்கல. அவரோட காதை பாருங்க, அவர் ஒரு எல்ஃபா. ஆமா அந்த இனத்துல கடைசியா மிஞ்சி போனது இவருண்டி தான் போல. நீ வந்து என்ன பண்ற ரால்மா? அதாவது உன்னோட மாஸ்டரோட துணியை இப்படிதான் நீ எரிக்கணும்னு பாப்பியா? இதை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. அது மாஸ்டரா? அப்போனா என்னோட மாஸ்டரோட மாஸ்டர் தான் இவங்களா? எல்ஃப் தான் ரால்மாக்கே மாஸ்டரா? இவரு 600 வருஷத்துக்கும் மேல வாழ்ந்து இருக்காரு. அதே மாதிரி இவருக்கு தெரியாத மேஜிக்கே இல்ல. நான் எதிர்பார்க்கல உங்களுக்கு இப்படி ஒரு மாஸ்டர் இருப்பாங்கன்னு. நீ என்னை பத்தி என்ன யோசிச்ச? நீ உண்மையிலேயே ஒரு ஃபூலிஷான டிசைபிள் தான். இப்பதான் ரால்மாக்கு இன்னொரு விஷயமும் தெரியுது. இப்ப அந்த வயசானவருக்கு டிசைபிளா இருக்கிறது வேற யாரும் இல்ல, அந்த ஆன்சாம் அவன் தான். நான் எதிர்பார்க்கல எனக்கு அப்புறமா நீங்க வந்து இவனையும் உங்களுக்கு டிசைபிளா வச்சுப்பீங்கன்னு. ஆனா அந்த வயசானவர் அப்படியே நசேனா அவன் ஒரு மாதிரி அவளே ஒரு மாதிரி அவரா. ஆமா என்னாச்சு நசேனா? அது ஒண்ணும் இல்ல. இதுக்கப்புறம் தான் அவங்க அந்த விஷயத்த பத்தி பேசுறாங்க. உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் தானே, அதாவது இங்க என்னென்ன ஆகுது. நீங்க தானே இப்போ இதை பண்ணீங்க, அதாவது காசை கொடுத்து எல்லாரையுமே நீங்க மாஸ்டரை ஹண்ட் பண்ண வைக்கிறீங்க. அதனால யார் யார் விருப்பம் இருக்கோ அவங்க வந்து இந்த சிட்டில இருப்பாங்க. அதே மாதிரி மக்களும் ரொம்ப சேஃபா இருப்பாங்க இந்த மாதிரி ட்ரபிள்ல மாட்டாம. உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் லேப்ரத் வந்து ரேம்பேஜா போக போகுதுன்னு. சொல்றது கரெக்ட் தான். இப்பதான் அங்க ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போ நாங்க ரீசெண்டா பார்த்தோம் சில பல மாஸ்டர்ஸ் வந்து ரேம்பேஜா போயின்னு இருக்கு. நான் லேப்ரத்துக்கு மேல அவளைக்கும் பவர்ஃபுல்லான மாஸ்டர்ஸ் வந்து சுத்தல. லேப்ரத்தோட அந்த மேஜிக் லெவல் அது வந்து இன்னமும் அதிகரிக்குது. சில பல நாளாவே நிறைய மாஸ்டர்ஸ் அப்படியே மியூட்டேட் ஆகி வந்துனே இருக்கு. இதை பத்திலாம் மக்களுக்கு சொல்லியிருக்கணும், அதாவது இது ரேம்பேஜா போக போகுதுன்னு. ஆனா நீங்க மறைச்சிட்டீங்க. ஆமா என்ன பண்றது, இது வந்து எப்போ வரும் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஏன் அடுத்த மாசம் வரலாம், இல்ல அடுத்த வருஷம் வரலாம். ஆனா யார் எதிர்பார்த்தா இந்த வாரமே இப்படி ஆகும்னு. அதனால தான் நாங்க யோசிச்சோம் இந்த மாதிரி சொல்றது வேஸ்ட்னு. ஏன்னா அவங்கள தேவையில்லாம நம்ம பயமுத்த கூடாது. ஆனா அதுக்குன்னு இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க மறைக்கவா போறீங்க? இல்ல கண்டிப்பா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, அவரு தான் மறைக்கிறாரு. இப்பதான் அந்த வயசானவரே சொல்றாரு, அது என்ன ரீசன்னா எனக்கும் மேல இருக்கிற ஹையர் அப்ஸ் அவங்க வந்து சொன்னாங்க. அப்பனா கில்டுக்கும் மேல இருக்கிற அந்த ராயல் சிட்டில இருக்க ஆளுங்களா? ஆமா அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் இதை சொல்றதுல எந்த விதமான தப்பும் இல்ல. ஆல்ரெடி ரேம்பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா அதுக்குள்ளேயே அங்க ரால்மா எல்லா விஷயத்த பத்தியும் சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் வந்து சொல்றேன், அதாவது நான் கணிச்சபடி பார்த்தா நீங்க எதுக்கு இதை பத்தி சொல்லனா, ராயல் சிட்டி வந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன நகரம்லாம் ஈஸியாவே டெஸ்ட்ராய் ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்க போனாலும் அவளுக்கும் டேமேஜ் ஆகாது. இதுதானே அவங்களோட பிளானு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த டவுன்ல நீங்க நல்லா பார்த்தாலே தெரியும், அங்கேயும் இங்கேயும் அந்த வெள்ளை கலர்ல பில்லர் இருக்கும். அது மேலேயும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏதாச்சும் இந்த ராயல் சிட்டி கூட இவர் ஏதாச்சும் டீல போட்டிருக்கலாம்ல. நான் வந்து எதுக்கு அந்த மாதிரி பண்ண போறேன். ஆனா இப்ப வேற வழியே இல்ல. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு போரான்னு இருக்காங்க. சீக்கிரமா ஏதாச்சும் ஒன்று பண்ணோம். ஏன்னா எவ்வளவுதான் அட்வென்ச்சரர் போறான்னாலும் அவங்களுக்கும் கண்டிப்பா ரெஸ்ட் வந்து தேவைப்படும். அதனால அவங்க சோர்ந்து போவாங்க. அதனால ரால்மா நீ தான் இப்போ ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், உன்னோட ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படுது. இதுக்கப்புறம் தான் அங்க இன்னொரு பிளானையும் பண்றாங்க. அந்த லேப்ரத்துக்குள்ள ஒரு பெரிய மாஸ்டர் இருக்கும்ல, அதை நம்ம தோக்கடிச்சிட்டாலே போதும், நம்மளால ஈஸியாவே இதை தடுக்க முடியும். ஏன்னா இப்போ இந்த லேப்ரத் வழியா தான் எல்லா மாஸ்டருக்கும் மேஜிக் அப்படியே சப்ளை ஆயின்னு இருக்கு. அதை நம்ம தோக்கடிச்சிட்டாலே போதும், அது கட் ஆயிடும். அதுக்கப்புறம் இதுங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இதுங்க எல்லாமே அப்படியே மறைஞ்சு போயிடும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். இருந்தாலும் அந்த மாஸ்டரை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பிளான போறாங்க. இந்த சைடு அங்க ரொனால்டோ ஒரு மாஸ்டரையும் அப்படியே அழிச்சு கொள்றாரு. அங்க சைட்ல நிறைய பேருக்கு ரெஸ்ட் தேவைப்படுது. ஏன்னா அவங்க தொடர்ந்து சண்டை போட்டுன்னு இருக்காங்க. அங்க திடீர்னு ஏகப்பட்ட காப்ளின்ஸும் வந்து அது எல்லாமே மியூட்டேட் ஆயிருக்கு. அங்க வேற வழி இல்லாம ஜிக் தான் தாக்குறான். ஜிக்காலே அங்க முடியல. வந்து கொஞ்சம் பிரேக் எடுக்குது, நல்ல விஷயமா இருக்கும். இந்த சைடு அவங்க ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு வராங்க. ஏதோ ஒன்று டச் பண்ண அங்க டோர் மாதிரி ஓப்பன் ஆகி அவ அப்படியே உள்ள போறா. உள்ள போறதுக்கு முன்னாடியே சொல்றேன், நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்ல இருக்கோம். அதனால மிஸ்டர் வந்து நீ அவளைக்கும் நம்ப கூடாது அப்படி சொல்லிட்டு போன அத்த செகண்ட் அந்த டோரும் மூடிது. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அங்க இதனால ஒரு பேரியரும் வானத்துல கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. இந்த பேரியர்னால எந்த விதமான மாஸ்டராலையும் அவ்வளவு சீக்கிரத்துல வெளியில போக முடியல, உள்ளேயும் வர முடியல. இப்பதான் ஆளுங்களுக்கே புரியுது இந்த பேரியர் இதை யூஸ் பண்ணும்போது யாராலையுமே வெளியில வரவும் முடியாது. இந்த சைடு ஜிக்கு
ஹீரோக்கும் ரொனால்டோக்கும் இந்த பேரியர் தெரியுது. அட இதை வந்து யாரு உருவாக்குனா, இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா, இப்படி இவங்க யோசிக்கும் போதே அங்க ஹீரோவும் நசீனாவும் வந்து சொல்றாங்க, பண்ணது மாஸ்டர் தான், அவங்க வந்து இதுக்காக அதுக்குள்ள போயிருக்காங்க, அவங்க வந்து எவ்வளவு நேரத்துக்கு அதுக்குள்ள இருக்காங்களோ அவங்களோட மேஜிக் எனர்ஜியை கன்சியூம் பண்ணி இது வந்து உருவாக்கும் ஒரு பேரியரை. ஆனா இது வந்து சரியா இருக்காது. அதாவது அவங்களோட மேஜிக் எனர்ஜி மொத்தமா கன்சியூம் ஆனா அவ்வளவுதான், அவங்களோட கான்சியஸ்னஸ் அப்படியே இழந்துருவாங்க. ரேல்மா இந்த சிட்டிக்காக இது எல்லாத்தையுமே அவங்க பண்ணதா போறாங்களாம். இல்ல அவங்களோட கான்சியஸ்னஸ் இழந்து அவங்களோட உயிரே போனாலும் தொடர்ந்து இதை விட போதில்ல. அதுக்கப்புறம் அவங்களுக்கே புரிஞ்சது இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு. இந்த சைடு அங்க ஒரு மிகப்பெரிய மாஸ்டரும் அட்டாக் பண்ணலான்னு தான் அங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. ஆமா இதை வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி மாஸ்டர் எல்லாம். அட இது வந்து கேர் ஃபேன் ஆச்சு, அதாவது இது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான மாஸ்டர். இதெல்லாம் இங்க என்ன பண்ணுது, அந்த மாஸ்டரும் பயங்கரமா தாக்குதா, வாலே ஒரு மாதிரி ஆகுது, இருந்தாலும் அது உடையவே இல்லை. ஆனா இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், இந்த வால் வந்து கண்டிப்பா உடைய வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு இது டேமேஜ் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ யாரு அங்க வாலுக்கு பவர் கொடுக்குறாங்களோ அவங்களோட மேஜிக்கை இது அதிகமா கன்சியூம் பண்ணும். அப்பனா இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தாச்சு, நம்ம வந்து சீக்கிரமா ஏதாச்சும் ஒன்று பண்ணோம், ஏன்னா ரேல்மாக்கு ஏதாச்சும் ஆக வாய்ப்பு இருக்கு. இதனால ஹீரோ அங்க போறானா உடனே ரொனால்டோ தடுக்கிறான், நீ ஒன்னும் இதை தனியா பண்ணக்கூடாது, பின்னாடியே மத்தவங்களும் வரேன்னு சொல்றாங்களா, ஏய் நீ வந்து எப்பயுமே மத்தவங்களையும் நம்பணும். அதுக்கப்புறம் அவங்க வெளியில போய் எல்லா மாஸ்டர்ஸையும் அப்படியே கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. கேர்ஃபின் இன்னமும் அடங்கல, அது பயங்கரமா தாக்கினே இருக்கு, அதுக்கு தெரியுமா என்ன இதே மாதிரி தாக்கினேண்டா கண்டிப்பா அது உடையும்னு. திடீர்னு வந்த மாஸ்டர் எல்லாமே அப்படியே பின்னாடி போகுது. அங்க இன்னொரு மாஸ்டரும் வந்து இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அது ஃபென்ரர், லுக்ஸை வச்சே நல்லா சொல்ல முடியுது அது வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. ஆனா இந்த ஃபென்ரர் வந்து ஒரு பயங்கரமான மாஸ்டர், அதாவது நிலத்துல கார்ஃபின் அளவுக்கு ரொம்ப இணையான மாஸ்டர்னா அது ஃபென்ரர் தான். இது ரெண்டுத்தையுமே நம்ம ஒரே நேரத்துல பார்த்திருக்கோம். ஆனா இதெல்லாம் சொல்லும் போது உன்னோட கை எதுக்கு ரொம்ப நடுங்குது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கா அதனால தான் இப்படி ஆகுது, வேற எதுவும் இல்ல. இந்த சைடு இப்பதான் ரொனால்டோவே சொல்றாரு, நீ என்ன பண்ணு, நல்லா இதை பாத்துக்க முடியுமா, நான் வந்து கார்ஃபினை பாத்துக்கிறேன், நான் தான் இப்போ ரேல்மாவை காப்பாத்தி ஆகணும், அவளோட லைஃப் ரொம்ப டேஞ்சர்ல இருக்கு, சரி நான் அதே மாதிரி பண்றேன். ஒரு போன அடுத்த செகண்ட் இது தாக்க ஆரம்பிக்குதா, உடனே அரிமா தான் தாக்குறா, உன்னோட ஆப்பனண்ட் வந்து நாங்க தான், அதனால அவரு பின்னாடி போகாத, உடனே அதை தாக்கலன்னு தான் நல்ல வேலை ஹீரோ தான் அங்க போய் தாக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஃபென்ரர் அந்த மாஸ்டரோட ஸ்பீடு ரொம்ப அதிகமா இருக்கு, ஹீரோவே ஏதோ அப்படியே இப்படியே தான் தப்பிச்சுன்னு இருக்கான். கட்டத்துல ஹீரோவோட கையிலேயே அது தாக்கிது, அது தாக்கலான்னு வரும்போது சிக்கு தாங்க வந்து காப்பாத்துறாரு. நசேனா சீக்கிரமா லஸ்ட காப்பாத்து, லஸ்ட் நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், எனக்கு ஒன்னும் இல்ல, இன்னது ஒன்னும் இல்ல, இதே மாதிரி போச்சுன்னா உன்னோட கையை வெட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த சைடு அந்த கார்ஃபினை காட்டுறாங்க, அது செம்ம வேகமா போகும்போது நடுவுல அங்க ரொனால்டோ வந்து தடுக்கிறான். எங்க அவ்வளவு சீக்கிரமா ஓட பாக்குறேன், நீ வந்து எவ்வளவு நேரத்துக்கு தான் இதே மாதிரி பண்ண போற, கூட சண்டை போறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இந்த சைடு அங்க சண்டையும் பயங்கரமா போதா, திரும்பவும் தாக்கலன்னு வரும்போது அங்க அரிமா ஒரு ஃபயர் அட்டாக் பண்றா. பார்த்தோன்னே அது கடுப்பாயி ஊழ விட ஆரம்பிக்குது. பின்னாடி ஒரு பயங்கரமான லிச் வந்து அவளை தாக்கிது. ஜிக் பார்த்துன்னு பாரா, இதோ ஒரு வாய்ப்பா வச்சு ஜிக்கியும் அது பயங்கரமா தாக்கிது. லிச்ச நசேனா போட்டு தள்ளிடுறா, அங்க இருக்கிற லைராவை அது பயங்கரமா தாக்கிது. ஹீரோவையும் விட்டு வைக்கல, ஹீரோவையும் தாக்கி அப்படியே சைடா போட்டது. இதெல்லாம் பாக்குற நசேனாவால தாங்கிக்கவே முடியல. ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், நீ அவரையே தாக்கியிருப்ப, இதுக்காக நான் உன்னை விட்டு வைக்க போறது இல்ல. அங்க பயங்கர வேகமா அவ தாக்க ஆரம்பிக்கிறா. ஏய் அரிமா நீ வந்து என்ன பண்ற, பின்னாடி வா, இல்ல அவ வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கா, நான் எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணும். இந்த சைடு ஃபென்ரர் தாக்க ஆரம்பிக்குதா, அவ மேல காயமும் பட ஆரம்பிக்குது. அதனால ஃபைனலா ஒரு கிக் அடிச்சு ரொம்ப தூரமா தட்டி விடுறா. இது வந்து கண்டிப்பா ஒர்க் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இன்னமும் அந்த ஃபென்ரருக்கு இதுமே ஆகல. இந்த ஃபென்ரர் இது வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கு, அதுவும் எந்த விதமான ஃப்ளோவும் இல்லாம. என்ன பண்றது, என்னோட காலு கை எல்லாமே ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே அவளோட கையிலேயே தாக்குதா. அங்க நெஸ்ஸேனாவால எதுவுமே பண்ண முடியல, அவ அப்படியே கீழே விழுந்துடுறா. ஃபென்டரும் அப்படியே மேல காலை வைக்குதா. இப்பதான் அவ சிச்சிங்கனே சொல்றா, நீ வந்து என்ன யோசிக்கிற, நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு யோசிக்கிறியா, நீ வந்து தோத்துட்ட. திடீர்னு ஹீரோ வந்து பயங்கரமா அதை குத்தி அப்படியே கொள்றான். ஏன்னா அவரை பார்க்கும் போதே அவர் வந்து அவரை ஹீல் பண்ணிருந்தாரு. அப்பயே எனக்கு சொன்னாரு, நீ வந்து கொஞ்சம் எனக்கு டைமை பை பண்ணு, நான் வந்து அது வரைக்கும் பாத்துக்கிறேன் மீதிய. இப்ப அதே மாதிரி தான் ஆச்சு, நீ வந்து பிளான்ல மாட்டிக்கின, இப்ப அதே மாதிரி நீ எந்தவும் போயிட்ட. இப்படி இவ சொல்லும் போதே அங்க மயங்கி போயிடறாளா. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க எழுப்புறாங்க, நசேனா நசேனா உனக்கு எதுவுமே ஆகல, நான் வந்து இன்னமும் உயிரோட இருக்கேனா. ஆமா ஆமா அத்தனோண்டு இன்ஜுரியாலலாம் நீ செத்து போவ அப்படின்னு யோசிக்கிறியா, அதுக்கு ஒன்னும் லாஸ்ட் உன்னை அப்படியே விட்டுற மாட்டான். அந்த கார்ஃபின் அது வந்து என்னாச்சு, அதை ஆல்ரெடி நான் கொண்டுட்டேன், இது இருக்கு பாரு. சரி அப்பனா நம்ம வந்து ஹோட்டலுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம், மீதி விஷயத்த இந்த பிரான்ச் மினிஸ்டர் அவரு தான் பார்க்கணும், நான் அவரு தான் அந்த மாஸ்டரை தேடி கண்டுபிடிச்சாவணும், அதுக்கப்புறம் தான் எல்லாமே முடிவுக்கு வரும். நசேனா நல்லா நடக்க முடியல, சரி நம்ம போகலாமா. ஆனா இப்படி போலான்னு இருக்கும் போதே அங்க திடீர்னு அவர் வந்து அப்படியே பிடிச்சிட்டு போறாரு. இன்னமும் சாகலையா, நான் உன்னை கொண்டு போறேன். உங்க ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, அட நீங்க என்ன பண்ணிருக்கீங்க. ஆனா அவர் அதெல்லாம் கேட்காம போயிடுறாரு. எதுக்கு அவரு நசேனாவை கொண்டு போறாரு எனக்கு ஒண்ணுமே
ஒண்ணுமே புரியல. இவன் எல்லாத்தையுமே அங்க பயங்கரமா கொல்றானா? மாஸ்டரோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அதே மாதிரி இந்த வால் இது மேலதான் நம்ம நம்பிக்கையை வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்குள்ளேயே சின்ன பசங்க கேங்க அவங்க தான், ஏய் நீங்க வந்து இங்க என்ன பண்றீங்க? இந்த மாதிரி டைம்ல நீங்க ஒளியணும் நல்லா. நான் பசங்க வந்து சொல்றாங்க, நீங்க வந்து என்ன சொல்றீங்க? இப்போ சண்டே எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு, இப்போதைக்கு இங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. மாஸ்டருங்க இப்போ இல்ல, தாங்க இதை வச்சுக்கோங்க. அதை தொந்து பார்த்தா அதுல ஃபுட்டு தான் இருக்கு. அதே மாதிரி அவங்க எல்லாருக்குமே அங்க தராங்க. அங்க பின்னாடியே இன்னொரு பொண்ணு வந்து சொல்றா, எனக்கு நல்லாவே தெரியுது நீங்க லஸ்ட் நினைச்சுதான் ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு. கவலைப்பட வேணாம், நான் ஒரு எங்களோட வீட்டுல தான் இருக்காங்க. என்னது லஸ்ட் வந்து திரும்ப வந்துட்டானா? இந்த சைடு அவங்க எல்லாரையுமே காட்டுறாங்க. அவங்க பார்த்தா அந்த ஃபேரி டெய்ல் இதை பத்தி தான் பேசுறாங்க. உனக்கு வந்து இந்த ஸ்லீப்பிங் பியூட்டியை பத்தி தெரியுமா? எனக்கு தெரியும். அது வந்து ஒரு பழைய ஃபேரி டெய்ல் தானே. அதுல வர ஸ்லீப்பிங் பியூட்டி அது வேற யாரும் இல்ல, அது நம்ம நசேனா தான். அந்த ஃபேரி டெய்ல அதுல அமேசிங்கான பவர்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ என்ன விஷயம்னா அதுல அந்த ஸ்லீப்பிங் பியூட்டியை டிராகனுக்கு சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. இதை கேட்கிற ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா இதே விஷயம் தான் இப்ப நசேனாக்கும் நடக்க போகுது. இதுக்கப்புறம் அந்த ஆளு டைரக்டா எல்ஃபா பார்க்க வரான். அங்க வந்தோடனே சொல்றான், நான் ஃபைனலி அந்த நசேனாவை கொண்டு வந்துட்டேன். ஓ அப்படியா? ஆமா, நீங்க என்ன பண்ண ஆசைப்படுறீங்க? என்ன வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆனா அவ தாக்குற அந்த தாக்குதல் அது எதுவுமே ஆகல. என்ன பண்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன வச்சு அது உன் மேலதான் டிபெண்ட் ஆக போகுது. எப்பயாச்சும் இந்த ஈவில் டிராகன் இதை பத்திலாம் நீ கேள்விப்பட்டிருக்கியா? நீங்க என்ன பேசுறீங்க? அதை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அப்போனா அதை பத்தி உன்னால சொல்ல முடியுமா? இந்த ஈவில் டிராகன் அது 200 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு எத்துல அப்பியராச்சு. அதோட வேலை அது வந்து என்னன்னா இந்த உலகத்தையே அழிக்க வந்தது அது. ஆனா சடனா ஒரு ஹீரோ வந்தாரு. அவரு தான் அந்த பெரிய கொடூரமான டிராகனை தோக்கடிச்சாரு. அதனால இந்த உலகம் திரும்பவும் அமைதியாச்சு. நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். இந்த நீ சில பல விஷயத்த விட்டுட்டு இந்த டிராகன் வந்து தோக்கடிக்கல, இன்னமும் அது இருக்கு. இதை கேட்டாங்க எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. அப்போனா நீங்க வந்து என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி ஹீரோ வந்து டிஃபீட் பண்ணலையா? அந்த டிராகன் இன்னமும் சாகலையா? ஆமா, அந்த டிராகன் வந்து இன்னமும் சாகல. டிராகனை ஒரு தோக்கடிக்கல. அதாவது என்ன பண்ணாருன்னா டிராகனை அப்படியே பின்வாங்க வச்சாரு. அதனால அது அப்படியே ஓடி போச்சு. அதனால எல்லா 200 வருஷத்துக்கும் அது வந்து திரும்பவும் ரிவைவ் ஆகி இங்க வரும் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு. சோ இப்போ உனக்கு புரியுதா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு? அது திரும்பவும் இங்க தான் வரப்போகுது. இப்போ ரீசெண்டா கூட நிறையவே மியூட்டேஷன் நடக்குது. இது எல்லாமே லேப்ரத்தோட அடிப்பாகத்துல இருந்தா நடக்குது. அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிராகன் தான். சோ நான் சிம்பாலிக்கா சொன்னா நம்ம ஊர்ல இருக்க அந்த லேப்ரத் இதுக்குள்ள இருந்து திரும்பவும் வந்து நம்மளோட ஊரையும் நம்மளோட மொத்த உலகத்தையும் அழிக்க பார்க்கும். நீங்க என்ன சொல்றீங்க? அப்பனா அந்த ஹீரோ அவர் வந்து எங்க போனாரு? நீ சொல்றல ஹீரோ அவர் வந்து இப்போ இல்ல. எப்பயுமே 200 வருஷத்துக்கு ஏதாச்சும் ஒரு ஹீரோ வந்து அப்பியர் ஆனாங்க. ஆனா இப்போ வந்து ஹீரோன்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே இல்ல. சோ இதுலயே ஹீரோக்கு புரியுது நசேனாவோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு. இப்பதான் அவரு சொல்றாரு, இப்போ நடக்கிற விஷயம் எல்லாமே அந்த ஹையர் அப்ஸ் அவங்களோட கையில தான் இருக்கு. அதாவது அந்த வயசானவரும் சொல்லிருப்பாருல, எனக்கு மேலேயும் சில பேர் இருக்காங்கன்னு. இந்த விஷயத்த தான் இவரும் இங்க சொல்றாரு. சோ இப்போ அவரு என்ன பாக்குறாருன்னா, இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா அதுல பாதி பேரையாச்சும் அவரு காப்பாத்தணும் அப்படின்னு தான் பாக்குறாரு. கடந்த 200 வருஷத்துல நிறையவே டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தா இந்த சிட்டில இருக்க அந்த லேப்ரத் அதுக்குள்ள இருந்து தான் நிறையவே மாஸ்டர் ஃபர்ஸ்ட் ரேம்பேஜ் ஆக தொடங்கும். அது டைரக்டா டவுனை தான் தாக்கும். சோ அதுக்கப்புறம் தான் எல்லா இடத்துக்கும் தாக்க ஆரம்பிக்கும். சோ இதனால கிங் அவரு என்ன ஆசைப்பட்டாலும் அவர் வந்து பண்ணுவாரு. அதுக்காக தான் இங்க வால்ஸையும் உருவாக்கி இருக்காங்க. இந்த வால்ஸ் இந்த சிட்டியை சுத்தி இருக்கும் போது அந்த மாஸ்டர்களால வெளியில போக முடியாது. அதுக்காக தான் அந்த பீப்புள்ஸ் யாரையுமே அவர் வந்து வானே பண்ணல. அதாவது உள்ளே இருக்கட்டும்னு விட்டுட்டாரு. அட நீங்க என்ன சொல்றீங்க? இதெல்லாம் சரிதானா? அவர் வந்து அவரோட இஷ்டத்துக்கு எதோ பண்ணிருக்காரு. ஆனா இப்போ பிரச்சனை இங்க ஒண்டி முடியல. இப்போ நம்ம ஒண்டி தடுக்கலன்னா அவ்வளவுதான். இந்த வால்ஸ் அது கண்டினியூவா தாக்க ஆரம்பிக்கும். அதனால இந்த சிட்டிக்கு ஒண்டி பிரச்சனை இல்ல. ரேல்மா நெசேனா இவங்க 2 பேருக்கும் தான் பிரச்சனை. ஏன்னா ரேல்மாக்கு தான். இதுக்காக தான் அவங்க ஸ்டார்டிங்லயே ரேல்மா கூட ஒரு டீலையும் போட்டிருப்பாங்க. சிட்டியை இங்க இருக்க மாஸ்டர் ரேம்பேஜை தாக்க ஆரம்பிச்சுனே இருந்தா அவ்வளவுதான். ரேல்மாவோட நிலைமை தான் ரொம்ப மோசமாகும். அதுக்காக தான் இவங்க ஸ்டார்டிங்லயே ஒரு பிளானையும் போட்டிருப்பாங்க. என்னன்னா எப்படியாச்சு உள்ள இருக்கிற அந்த மாஸ்டர் அந்த லேப்ரத்தோட பெரிய மாஸ்டர் அதை தோக்கடிச்சிட்டாலே போதும், எல்லாமே எண்ட் ஆயிடும். ஆனா அதே டைம்ல இந்த ரேம்பேஜையும் தடுக்கணும், அந்த டிராகனும் ரிவே ஆகாம பாத்துக்கணும். இப்போ எல்லாமே அவங்களோட கையிலயும் நம்மளோட கையிலயும் தான் இருக்கு. நான் இந்த வாலை டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சா ரேல்மாவோட உயிர் ஆபத்துல போகும். இப்போ அவங்க அந்த மாஸ்டரையும் டிஃபீட் பண்ணணும். ஆனா இப்போ என்ன ஒரு கேள்விக்குறினா, அந்த லேப்ரத்தோட அடிப்பாகத்துல தான் அந்த பெரிய மாஸ்டர் அது இருக்கு. அதை அவங்க தோக்கடிக்கணும். ஆனா இப்போ என்ன பிரச்சனைனா இது வரைக்கும் யாருமே நல்லா உள்ள வரைக்கும் போனதே இல்ல. இப்போ இவங்களுக்கும் வேற வழியில நசேனாவை இவங்க காப்பாத்தணும்னா இவங்களும் அங்க போற மாதிரி இருக்கு. சோ அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே நல்லா சாப்பிடணும். அதனால நீயும் நல்லா சாப்பிடுறா. ஏன்னா வெறும் வயித்தோட உன்னால நசேனாவை அங்க காப்பாற்ற முடியாது. அதுக்கு ஹீரோவும் ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க ஒரு மேஜிக் சர்க்கிள் வழியா வேற ஒரு ஏரியாக்கு வராங்க. இந்த சைடு அங்க லேப்ரத்துக்குள்ள இவங்களும் போறாங்களா? அங்க எந்த விதமான மாஸ்டர் இருக்கிற மாதிரி தடையமே இல்ல. எல்லா மாஸ்டரும் இப்போ வெளியில ரேம்பேஜா போயின்னு இருக்கு. சோ இதனால அவங்க எல்லாருமே எப்படி மேஜிக் சர்க்கிள் வழியா உள்ள போனாங்களோ அதே மாதிரி இவங்களோட கேங்கும் உள்ள போகுதா? இந்த சைடு அங்க நசேனா கேக்குறா, ஆமா இது வந்து என்ன இடம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, எனக்கு இன்னுமா புரியல. இதுதான் இந்த லேப்ரத்தோட ஒரு டீப்பான பகுதி. ஆனா இது வரைக்கும் அந்த பெரிய மாஸ்டரை யாருமே தேடி கண்டுபிடிக்கல. அங்க முன்னாடியே ஒரு மாஸ்டரையும் வேற அவ பாக்குறா. இந்த மாதிரி இடத்துல
ரொம்ப பலசாலியான மாஸ்டர்லாம் இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ண போறோம், நம்ம வந்து முன்னாடி ஒரு கோயில் இருக்கு பாத்தியா, அங்கதான் நம்ம போக போறோம். இப்படி பேசும்போதே பின்னாடி ஹீரோ வரான். அவன் நசேனாவை பார்த்தோன்னே கத்திக்கினே ஓடி வரானா. அவன் முன்னாடி அந்த ஜெயிண்ட் ஒன்னை மாஸ்டர் அது வந்து நசேனாவும் எவ்வளவு கத்துறா, இருந்தாலும் அதை கேட்காம ஹீரோ அப்படியே ஓடி வரான். அங்க 3 மாஸ்டர் இருக்கா, அதுவும் அங்க பயங்கரமா தாக்குது. ஆனா அடுத்த செகண்டே அதோட கை எல்லாமே அப்படியே துண்டாவுது. அதோட நெஞ்சிலையும் அவன் ஓட்டையை போட்டு விட்டுறான். இதே மாதிரி அங்க இருக்கிற 3 மாஸ்டரையும் அவன் அப்படியே கொள்றான். எல்லாம் பாக்குறேன், அவங்க வந்து அப்படி ஆச்சரியமாகறாங்க. லாஸ்ட் உனக்கு வந்து எதுவுமே ஆகல, சரி வாங்க நம்ம வந்து எதுக்கு வெயிட் பண்ணோம், நம்ம முன்னாடி போகலாம். அங்க நசேனாவை பார்த்தோன்னே அவன் வந்து அவங்கள கத்த ஆரம்பிக்கிறானா. ஏய், நான் வந்து உனக்காக தான் வெயிட் பண்ணேன். என்னது எனக்காகவா? எனக்கு தெரியும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு. ஏய், நீ பயப்படுற மாதிரி இல்ல, நான் வந்து இவளை உன்கிட்டயே ஒப்படைக்கிறேன். பின்னாடியே மொத்தவங்களும் சொல்றாங்க, எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு. இந்த டவுன்ல இருக்க பாதி பேரை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணலான்னு பாக்குறீங்களா? அது அந்த பிரைம் மினிஸ்டர் அவரு தான் பண்ணலான்னு ஆசைப்படுறாரு. ஆனா அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா இப்போதைக்கு யாருமே சாக கூடாது, ஏன்னா நம்ம தான் எல்லாருமே காப்பாத்தணும். நம்பனா அது நீ தான் லாஸ்ட். இதை கேட்டோனே அவன் வந்து ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா இப்போ உன்னோட கையில தான் இருக்கு இந்த நாட்டுல இருக்க மக்களையும் இந்த உலகத்தையும் காப்பாத்துறதுக்கு. இதை கேட்கும் போது அவங்களால நம்பவே முடியல. அப்படி அவங்க போகும்போது தான் சொல்றாங்க, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த லேப்ரத்தோட அந்த பெரிய மாஸ்டர் அதை தான் நம்ம தோக்கடிக்கணும். அந்த ஈவில் டிராகன் ரிவே ஆகணும்னா அதுக்கு ஏகப்பட்ட அமௌண்ட் ஆஃப் மானா வந்து கிடைக்கணும். அதுக்கு முக்கியமான ஒரு ரீசனா இருக்குது இந்த லேப்ரத்துல இருக்க அந்த பெரிய மாஸ்டர் அதுதான். சோ அதை வந்து நம்ம தோக்கடிச்சிட்டாலே போதும், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம எண்டு கடை போட்டுடலாம். ஜிகும் கேக்குறான், அடே நீ வந்து அவரை நம்ப போறியா? நான் லஸ்ட்டுக்கு அங்க நம்பிக்கை இல்ல, இருந்தாலும் நசேனாவையும் இருக்கிற மக்கள் எல்லாரையுமே காப்பாத்தணும்ல. சோ இதனால அவனுக்கு வேற வழியில அவரு சொல்ற மாதிரி இவன் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா இந்த மாஸ்டர் இதை வந்து நம்ம டிஃபீட் பண்ண வேண்டியதான். இப்போ அந்த டிராகனால ரிவே ஆக முடியாது. என்னதான் அது ரிவே ஆகலனாலும் அது வந்து வேற டஞ்சன், அதாவது வேற லேப்ரத்துல இருக்க மத்த மாஸ்டருங்க கிட்ட சொல்லும், அங்க வந்து இது ரிவே ஆக திரும்பவும் தொடங்கும். அட நீங்க என்னதான் சொல்ல வரீங்க, இது வந்து கண்டினியூவா நந்தினி தானே இருக்கும். இல்ல நம்ம வந்து இதுல ஜெயிச்சே ஆகணும். அதனால நம்மளுக்கு ஒரு ப்ரெஷியஸான விஷயம் வந்து கிடைக்கும். அது வந்து டைம் தானே. ஆமா நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிறீங்க. அந்த வயசானவரு அங்க தட்டுறாரா, இதனால அங்க ஏதோ ஒரு விஷயமும் அப்படியே சமனாவுது. இதுதான் இந்த லேப்ரத்தோட அந்த பெரிய மாஸ்டரே. போங்க அதை போய் தாக்கி எப்படியாச்சும் ஜெயிக்க பாருங்க. இவருக்கு வேற வேலையே இல்லையா, இந்த மாதிரி நின்னு பேசுவாரு, அவ்வளவுதானே. பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல, வாங்க நம்ம தாக்கலாம். காரிமா அவளோட மேஜிக் வச்சு அப்படியே அதை பிடிக்கிறா. இந்த சைடு ரொனால்டோவும் ஜிக்கும் அதை பயங்கரமா வெட்டி தாக்குறாங்க. அது அடங்கல, அப்படியே அதோட பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்தையே ஒரு மாதிரி நாசமாக்குது. இதோ ஒரு வாய்ப்பா வச்சு நசேனா ஒரு பஞ்ச் அடிக்கிறா. இதனால அதோட மூஞ்சே உடஞ்சு போகுது. டப்புன்னு ஹீரோவும் அதை பயங்கரமா குத்தி கொள்றானா, அது அப்படியே டெஸ்ட்ராய் ஆகுது. இன்னமும் உங்களுக்கு புரியல அந்த மாஸ்டர் என்ன எந்த போயிச்சா, எவ்வளவு ஈஸியா இவங்க டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களா. ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்சம் கூட நிலைக்கல. அங்க ஒரு வாய்ஸ் கேக்குது. திடீர்னு ஹான்சாம உள்ளல இருந்து ஒரு போர்ட்டல் உருவாயி அதுல இருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து அப்படியே பிடிச்சு தூக்குது. என்ன அவ்வளவு சந்தோஷப்படுறீங்களா, நான் வந்து விட மாட்டேன். இதை பார்க்கும் போதே அந்த மிஸ்ட், அதாவது அந்த எல்ஃப் அவருக்கு புரியுது. அப்போனா அந்த ஈவில் டிராகன் அது உருவாயிச்சுன்னு நினைக்கிறேன். ஈவில் டிராகனை சொல்லுது, ஏய் மிஸ்ட், நான் வந்து உன்கிட்ட எத்தனை வாட்டி தான் சொல்றது, என்னால புரிஞ்சிக்க முடியாதா? அதாவது நீ எத்தனை வாட்டி தான் இதே மாதிரி பண்ண போற? மரியாதையா இப்போ வந்து நான் சொல்ற மாதிரி பண்ண, இல்லனா இந்த பையன் இவனை நான் அப்படியே கொல்ல போறேன். இவனை நான் கொல்ல கூடாதுன்னா உன்னோட பாடிய மரியாதையை எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணு. அங்க ஹான்சாமா சொல்றாரு, வேணா நீங்க அப்படி பண்ண கூடாது. என்னோட லைஃபை கம்பேர் பண்ணா மத்தவங்களோட உயிர் ரொம்ப முக்கியம். உங்களை எப்படியாச்சும் காப்பாத்த பாருங்க. அங்க அவரும் அந்த பெரிய ஹோலை எப்படியாச்சும் சீல் பண்ணலான்னு பாக்குறாரா. அதுக்குள்ள அவரையே பிடிச்சு அவரோட பாடி அப்படியே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற எல்லா மானாவையும் அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா கேதர் பண்ணு. ஹீரோவும் ஹீல் பண்ண போறான். வேணா என்ன ஹீல் பண்ணாதீங்க, வெளியில போய் மத்தவங்களை எப்படியாச்சும் காப்பாத்த பாருங்க. அதாவது இப்போ முக்கியமா மிஸ்ட் அவரை தான் நீங்க தடுக்கணும். அவரால் இப்ப மானவ அது கேதர் பண்ணிருக்கு. வெளியிலேயே அது போய் பாக்குது. அட நீங்க இப்படி எல்லாம் விளையாடுவீங்கன்னு நான் யோசிச்சு பார்க்கல. நான் இதை வச்செல்லாம் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இதோட பவரை யூஸ் பண்ணி அங்க நிறையவே வேறுகளால அதை வந்து அப்படியே தடுக்க பாக்குதா. உள்ள இருக்க ஆளுங்களுக்கும் ஒண்ணுமே புரியல. ஆமா லஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணிருக்கான். இந்த சைடு இதனால ரேல்மாக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமா அஃபெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஹீரோவும் வந்து இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். ஈவில் டிராகன் அவரோட பாடியை பொசஸ் பண்ணிருக்கோம்ல, இதனால அந்த இடத்துக்கு வந்து அப்படியே அந்த பேரியரை அதை உடைக்க பாக்குது. என்னதான் உடைக்க பார்த்தாலும் அந்த பேரியர் அங்க உடையிற மாதிரியே இல்ல. வந்து எதிர்பார்க்கல இந்த பேரியர் இது வந்து எவ்வளவு டஃபா இருக்குன்னு. இங்க இப்படி இது உடைக்க பாக்குதுல, இந்த விஷயம் அங்க ரேல்மாக்கு தெரியுது. மாஸ்டரை பார்த்து அவ யோசிக்கிறா, அட நீங்க வந்து எங்க என்ன பண்றீங்க? ஏன்னா இந்த டைம்ல அந்த லேப்ரத்துல இருக்க அந்த பெரிய மாஸ்டர் அதை நீங்க தோக்கடிக்கிறதுக்கு போயிருக்கணும். ஆனா நீங்க இங்க இருக்கீங்க, உங்களோட பிஹேவியர் அதுவும் சரியா இல்ல. அப்பனா உங்க உடம்புல அந்த ஈவில் டிராகன் அது இருக்கா என்ன? இதை பார்த்து அவ ரொம்ப ஆச்சரியமாகறா. அந்த பேரியரும் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. லஸ்ட் என்ன மன்னிச்சிரு, இதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியாது. இது விஷயத்த நீ தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த சைடு அங்க இருக்கிற ஆளுங்க இதை பார்க்கும்போது கொஞ்சம் பயப்படுவாங்களா. அவங்களோட பயம் அது வந்து ஒரு மானா மாதிரி அப்படியே கலெக்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த சைடு அங்க இருக்கிற மாஸ்டருங்களும் ரெடி ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல நசேனா கிட்ட லஸ்டோ சொல்றான், அவ்வளவுதான் செகண்ட் ரேம்பேஜ் அது கூடிய சீக்கிரத்துல ஆரம்பிக்க போகுது. இந்த சைடு அங்க காப்ளின்ஸோ பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குதான். இது அங்க இருக்கிற ஆளுங்க வந்து சொல்றாங்க, ஏகப்பட்ட காப்ளின்ஸ், ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ நிறைய காப்ளின்ஸ் வந்து அங்க சுத்தி நிக்குது. அப்போனா நம்மளால
நம்மளால எதுவுமே பண்ண முடியாதா? இல்ல இல்ல நம்ம வந்து கவலைப்பட தேவையில்ல, எல்லாமே பேரியருக்கு அந்த பக்கம் இருக்கு, அவ்வளவு சீக்கிரத்துல உள்ள வர முடியாது. இல்ல நீங்க வந்து அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா பேரியருக்கு அந்த பக்கம் மாஸ்டர் இருந்தாலும் நம்மளால எப்படி வெளியில போக முடியும்? இந்த சைடு அங்க மாஸ்டருங்க இன்னமும் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்க ரேல்மாக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அஃபெக்ட் ஆகுது. இந்த சைடு அங்க ஹான்சாம அவன் ஹீல் பண்றானா, ஆனா எவ்வளவுதான் ஹீல் பண்ண பார்த்தாலும் அவ்வளவு சீக்கிரத்துல அவரால் குணமாக முடியல. அந்த ஈவில் டிராகன் அது தாக்கும் போது அதோட மானா வச்சு தாக்கியிருக்கும். அதனால இந்த மாதிரி ஊண்ட ஹீல் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அங்க ஹீல் பண்ணும் போதே அங்க ஹான்சாமா சொல்றான், போதும் நித்து, நீ வந்து அவரை மன்னிப்பல. இல்ல இல்ல நீ வந்து என்ன சொல்லிருக்க? இப்பதான் அவன் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்மள மாதிரி அனாதையா வளர்ந்த பசங்க அவங்களுக்கு இந்த டவுன் அது வந்து ஒண்ணுமே ப்ரொவைட் பண்ணாது. நம்மளாம் இந்த டவுனை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்ல, நம்மளோட தேவையும் இவங்களுக்கு இல்ல, நம்மள ஏத்துக்கவும் மாட்டாங்க. ஆனா அந்த மனுஷன் அவர் வந்து அப்படி இல்ல, ஏன்னா அவரு ரொம்ப டிஃபரெண்டானவரு. அவரு மத்தவங்கள மாதிரி நம்மள ஏத்துக்காம இல்ல, அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் எனக்கு சொல்லி தர ஆரம்பிச்சாரு. ஏன்னா அப்பதான் இந்த கொடூரமான உலகத்துல சர்வே ஆக முடியும். அதே மாதிரி அவரு வந்து எதையுமே மறைக்கல. அவரு ஒரு எல்ஃபா இருந்தாருல, அதை கூட அவரு சொன்னாரு. அதனால நான் வந்து அவர் மேல நிறையவே மரியாதை வச்சிருக்கேன். அதே மாதிரி தான் அவரும். நாங்க ஆபத்துல மாட்டிக்கினேன் அப்படின்னு தெரிஞ்சோனே அவரோட உயிர் மேல கூட அவர் கவலைப்படல. அங்க என்னாலதான் அவர் மாட்டிக்கினாரு. அதே மாதிரி தான் நானும் அவர் மேல நிறையவே மரியாதை வச்சிருக்கேன். இல்ல நீ வந்து தப்பா புரிஞ்சுக்கின, இந்த உலகத்துல அவர் ஒண்டி தான் உனக்கு நிறையவே மரியாதை கொடுக்கறாரு அப்படின்னு இல்ல. நீ வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. எப்போ ஆரம்பிச்சதுன்னா நம்ம சந்திச்சோம்ல அப்பதான், அப்பத்துல இருந்தே நீ வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான். அதே தான் நானும் அதே மாதிரி தான் யோசிச்சேன். அதுக்காக தான் நீ என் கிட்ட வரும்போதும் அந்த விஷயத்துல நீ இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இந்த டவுனை விட்டு உன்னை வெளில போக சொன்னேன். இதெல்லாம் கேட்கிறேன் நசே நாங்க பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. ஆமா நீ வந்து உன்னையே ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறியா? அவன் வந்து உன்னை ஏத்துக்க மாட்டேன், ஏன்னா இவரு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்காருன்னு தெரியுமா? நீ வந்து எல்லாத்தையும் மறைக்கிறாது ஓகே தான், அதுக்கு காரணமா இருந்ததும் இந்த பிரைம் மினிஸ்டர் அவரு தான். இருந்தாலும் என்னோட பிரதர் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு உனக்கு தெரியுமா? இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் நீங்க எதுவுமே பண்ணல. போதும் நித்து, இந்த மாதிரி அவனை தப்பா சொல்லாத. இல்ல இல்ல என்ன மன்னிச்சிரு, அவ்வளவுதான், என்ன ஹீல் பண்ணாத. எனக்கு கிடைச்ச ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி தான் நினைக்கிறேன். இல்ல இல்ல நீங்க வந்து அதுக்கு நிறுத்தக்கூடாது, ஹீல் பண்ணுங்க. ஏன்னா அவருக்கு தெரியணும் அதாவது நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு. இந்த சைடு அங்க ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் இன்னமும் தாக்கின்னு இருக்கா. சில பல ஆளுங்க வெளியில வந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா இவங்க வந்து எதுக்கு வெளியில வராங்க? அதாவது இன்னும் அவனுக்கு புரியல. ரேல்மாவோட பர்டனை இவங்க குறைக்க பாக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு வேற வழியே இல்ல, அந்த டிராகன் வெளியில வரக்கூடாது. அப்படி வெளியில வந்து அவ்வளவுதான், இந்த உலகமே ஒட்டு மொத்தமா அழிஞ்சிரும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இவரை நம்ம தடுக்கணும். சைடு ஹீரோவும் சொல்றான், நசேனா நீ வந்து இங்கே இரு. சைடு அவங்க எல்லாருமே ஃபயர் மேஜிக் வச்சு தாக்குறாங்களா, இதனால அந்த ஈவில் டிராகன் இன்னமும் கடுப்பாகுது. ஓ உங்களை மாதிரி ஆளுங்களால என்ன தடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சரி பார்க்கலாம் இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னு. அந்த மரத்தையும் அவங்க வெட்ட ஆரம்பிக்கிறாங்களா? ஓ எவ்வளவு நேரத்துக்கு தான் நீங்க வெட்ட போறீங்க? இது ரொம்ப போரிங்கா இருக்கு, உங்களை மாதிரி ஆளுங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாது. இந்த சைடு இதோ ஒரு வாய்ப்பா வச்சு ஹீரோ சம வேகமா போறானா. அங்க அரிமா மேஜிக்கை யூஸ் பண்றா. இதனால ஒரு வெடிப்பு ஏற்பட்டு அவன் சம வேகமா மேல வரான். உன்ன மாதிரி ஒரு ஹியூமனால என்ன தோக்கடிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஆனா எல்லா மரத்தையும் வெட்டிட்டு அங்க அப்படியே கொள்ளலான்னு வரான். ஆனா அவனோட வயிற்றுலயே அந்த மரம் குத்திக்குது. இதனால அவனுக்கு பயங்கரமா ரத்தம் போகுது. அந்த இடம் ஃபுல்லாவே ரத்தம் ஆயிடுது. அங்க நசேனாக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க பின்னாடி ஹான்சாமா சொல்றான், போ நசேனா, இதுக்கு மேல நீ போகலன்னா கண்டிப்பா இதுக்காக கஷ்டப்படுவேன். இந்த சைடு அங்க இருக்கிற மாஸ்டர் எல்லாத்தையுமே அவங்க வெட்டி கொள்றாங்களா. அங்க நசேனாவும் மத்தவங்களும் எல்லாருமே ஓடி வராங்க. அங்க ஓடி வந்து அவ ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அங்க நசேனாவும் ஹீரோவை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்குன்னே சொல்றான், எனக்கு வேற வழி இல்ல, நான் ஸ்லீப்பிங் பியூட்டியோட பவரை யூஸ் பண்ண போறேன். அட நீ வந்து என்ன சொல்ற, அதை நீ பயன்படுத்தினாலும் அது ஒன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல. ஏன்னா அதை பயன்படுத்தும் போது வெறுமா 10 வருஷத்துக்கு தான் டிராகனை தூங்க வைக்க முடியும். சரி நம்மளுக்கு 10 வருஷமாச்சு கிடைக்கும். இப்போ மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆபத்துல இருக்காங்க. இப்போ இங்க ஹீரோவும் இல்ல, அந்த 10 வருஷம் தான் நம்மளுக்கு ஒரு டைம். இந்த டைமுக்குள்ள நீங்க வந்து எப்படியாச்சும் ஹீரோவை கண்டுபிடிக்கணும். அதனால அதை போய் பண்ணுங்க. இந்த சைடு அந்த ஈவில் டிராகனையும் கூப்பிட அந்த ஈவில் டிராகனே கொஞ்சம் ஷாக் ஆகுது. இதுக்கு என் கிட்டே எதுக்கு வந்து இருக்க? இதையும் ஹீரோ பார்த்து நிற்பானா? அவனால எதுவும் சொல்ல முடியல. நசேனா நீ வந்து அங்க போக கூடாது. ஹலோ நசேனா அங்க போயினே இருக்கலாம். அதனால ஹீரோக்குள்ள ஏதோ ஒன்று ஆகுது. அவனுக்குள்ள திரும்பவும் அந்த பவர்ஸ் அவைக்கன் ஆகுது. இது அதே பவர் ஆச்சு. இதை பாக்குற அந்த ஈவில் டிராகனால எதையுமே நம்ப முடியல. அட இது என்ன எவ்வளவு பயங்கரமான பவரா இருக்கு? ஹியூமன் கிட்ட எப்படி இந்த அளவுக்கு பவர் இருக்க முடியும்? இவன் என்ன ஒரு காடா? இல்ல இவனோட பவர்ஸ் அது ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஈவில் டிராகனுக்குள்ள இருக்க அந்த வயசானவரோ சொல்றாரு, நீ வந்து அவனை தப்பா இடப்படக்கூடாது, ஏன்னா அவன் ரொம்ப ஸ்ட்ராங். இந்த சைடு அந்த டிராகனை அவன் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பாக்குற ரொனால்டோவும் சொல்றான், இதே மாதிரி இவன் தாக்கினே இருந்தா அவனால திரும்பவும் பழையபடி மாற முடியாது, இவன் இப்படியே தான் இருப்பான். இதெல்லாம் கேட்கிற நசேனாவோ ரொம்ப கஷ்டப்படுறா. இல்ல அப்படி வந்து நடக்க கூடாது. அங்க அவன் பயங்கரமா தாக்க வருவானா, நடுவுல நசேனா வந்து நிக்கிறா. போதும் நிறுத்துங்க, இந்த மாதிரி நான் தான் இது, நீங்க வந்து தாக்க கூடாது. அந்த ஈவில் டிராகனே ரொம்ப பயந்து போயிட்டு இப்பதான் அவன் நார்மலே ஆகிறான். அந்த வயசான ஒரு மிஸ்டர் அவரும் சொல்றாரு, அவ்வளவுதான் லாஸ்ட், என்ன வந்து கொன்னுரு, இதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியாது, நான் நிறைய வருஷம் வாழ்ந்துட்டேன், இதுக்கு மேல நான் சாக வேண்டிய டைம் இது, சோ என்ன கொன்று, இதனால இந்த டிராகனும் அப்படியே தூங்க போயிடும். நான் ஹான்சாம் அதை பண்ண வேணாம்னு சொல்றான். இருந்தாலும் இவங்களுக்கு வேற வழி இல்ல, அங்க பண்ணணும்னு ஹீரோ போறானா. உடனே நசீனாவும் சொல்றான், இல்ல நம்ம 2 பேருமே பண்ணலாம், ஏன்னா இந்த சுமையை நீங்க ஒண்டி வச்சுக்க கூடாது, இல்ல பாதிய நானும் வச்சுப்பேன்.
அங்க அப்படியே இவங்க கிட்ட வராங்களா அந்த ஈவில் டிராகன் ரொம்ப பயப்படுது. நீங்க வந்து என்ன பண்ண ட்ரை பண்றீங்க? ஆனா எதையுமே கண்டுக்காம அப்படியே அவங்க போட்டு தள்ளுறாங்களா. இதனால அந்த டிராகனோட உயிரும் அப்படியே அந்த போர்ட்டலுக்குள்ளேயும் திரும்ப போகுது. இந்த சைடு இப்பதான் மிஸ்டர் சொல்றாரு, அவ்வளவுதான் இப்போதைக்கு டெம்பரவரியா அந்த டிராகனோட தொல்லை உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி அது தடுத்த அந்த பேரியர் அதுவும் இப்போ உடைய ஆரம்பிக்கும். ஏன்னா மானாவோட ஃப்ளோ கொஞ்சம் கொஞ்சமா உடையுது. அதே மாதிரி நானும் சாக போறேன். அட நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க வந்து எனக்கு ஒரு ஃபாதர் மாதிரி. ஹான்சாம் நீ வந்து ரொம்ப எங்க இருக்க எனக்கு சன்னா இருக்கிறதுக்கு? ஏன்னா என்னோட ஏஜ் அது வந்து ரொம்ப அதிகம். இப்படி சொல்ல இருக்கும் போதே அவர் அங்கேயே அந்த போயிறாரு. இந்த சைடு அந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமா நார்மலாவது. அங்க ரால்மாவும் வெளியில வரா. அதுக்குள்ள நிறையவே மாணவ கொடுத்திருப்பால. இதனால அவளுக்கும் எனர்ஜி இல்ல. அவ ரொம்ப சோர்ந்து போய்தான் இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல இவங்க அதை பத்தி எல்லாம் பேசுறாங்க. அந்த ஈவில் டிராகனை இவங்க வெறுமா ஸ்லீப்ல ஒண்டி தான் போட்டிருக்காங்க. கண்டிப்பா அது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் திரும்பவும் வர வாய்ப்பு இருக்கு. இந்த சைடு இந்த விஷயம் இது வந்து நசேனாவோட அப்பாக்கும் தெரிய வருது. ஓ அப்பனா இந்த டிராகன் இந்த உலகத்தை அழிக்கிறதுல இருந்து அவங்க காப்பாத்திட்டாங்க. ஸ்லீப்பிங் பியூட்டி அவளுக்கும் எதுவும் ஆகல. ஆக மொத்தத்துல இந்த லஸ்ட் இவன் வந்து யாரு? நாங்க தேடுற ஹீரோ அது வந்து இவன் இல்ல. நெக்ஸ்ட் சீன்ல அங்க நசேனா கிட்ட சொல்றான், நசேனா நான் வந்து ஜேர்னிக்கு போகலான்னு இருக்கேன். டிராகன் வெறுமா தூங்கிதான் இருக்கு. கண்டிப்பா திரும்பவும் இப்போ நான் அந்த மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நான் ஹீரோவை தேட போறேன். அதனால நசேனா நீ வந்து என் கூட வருவியா ஜேர்னிக்கு? நீங்க என்ன சொல்றீங்க? ஆன்சர் வந்து ஆப்வியஸா எஸ் தான். அதாவது நான் உங்க கூட தான் இருப்பேன். உங்க கூட தான் நான் வரணும்னு ஸ்டார்டிங்லேயே நான் டிசைட் பண்ணிட்டேன். சோ இதெல்லாம் நீங்க கேட்கணுமா என்ன? நெக்ஸ்ட் சீன்ல இவங்க கிளம்புறாங்களா. அங்க இவங்களுக்கு லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. அட எப்படி நீங்க லஞ்ச் ரெடி பண்ணீங்க? ஏன்னா நாங்க ரொம்ப காலையிலேயே கிளம்புறோம். அதுவா எல்லாருக்குமே தெரியும். அதாவது நீங்க இங்க இருந்து போக போறீங்கன்னு. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க 2 பேரும் அங்க போறாங்களா. பாத்துக்கினே அரிமா கேக்குறா, ஆமா அவங்க 2 பேரும் அப்படியே போக விடுறது ஓகே தானா? ஆமா நம்ம எதுக்கு கவலை பண்ணோம்? நம்ம ஒரு அட்வென்ச்சரா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா ஒரு நாள் திரும்பவும் சந்திக்க தான் போறோம். இந்த சைடு இது எல்லாத்தையுமே ரால்மாவை பாக்குறாங்க. இவங்க இப்படி ஜேர்னிக்கு போறதோட இங்கே இந்த சீசன் 1 முடியுது. இதுக்கு சீசன் 2 எப்போ வரும் நம்மளுக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா இருக்கும். அந்த டிராகனை வெறுமா அவன் தூங்க தான் வச்சிருக்கான். அதே மாதிரி இவன் ஹீரோ இல்லனா உண்மையான ஹீரோ யாரு? ஒரு மாதிரி நல்லா கொண்டு போற மாதிரியும் இருக்கு, ஒரு மாதிரி ஃபிளாப் ஆகுற மாதிரியும் இருக்கு இந்த அனிமே. சரி ஏதோ ஒன்று இந்த அனிமேவை நம்ம மொத்தமா பார்த்தாச்சு. இந்த அனிமே எப்படி இருக்கு எப்படி இருந்துச்சுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான அனிமே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி ஏதோ ஒன்று இது எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்றேங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு வேற லெவலான அனிமேல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சயனரா.